அழகாக நம்ம விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து ஐ வாஸ் டூ மச் ஸ்ட்ராங்குன்னு சொல்லக்கூடிய சீரிஸுடைய எபிசோட் 1 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்னடா இதுக்கு முன்னாடி போட்ட சீரிஸ் என்னடா ஆச்சுன்னா கேட்டிங்கன்னா, கடைசி நிமிஷத்தில் நானுமே சொதப்பிட்டேன். அதாவது எபிசோடில் சில பல எடிட்டிங் மிஸ்டேக்னால அந்த வீடியோவே சொதப்பிடுச்சு. ஸோ அது என்னன்னு சொல்கிறது என் மேலே தப்பு, அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து அதை நான் கண்டினியூ பண்ணது எனக்கு விருப்பம் இல்லை, ஏன்னா அது போக போக வியூஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ அதனால் அதுக்கப்புறம் நான் போட்டேன்னா அது கண்டிப்பாக போகாதுன்னு எனக்கு தெரிஞ்சதுனால சரி அதை விட்டுட்டு இன்னொரு சூப்பரான ஒரு அனிமே எடுத்திருக்கேன். இந்த அனிமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் ஹீரோ அனதர் வேர்ல்டில் ஃபார்மிங் வேலையை பார்ப்பான். ஸோ அவனை எதிர்க்க வர ஒரு ஃபீமேல் டீமன் இருக்கும். ஸோ அவங்களுக்கு இடையில போகக்கூடிய சண்டைகள், சில பல விதமான 18+ விஷயம், ஸோ அப்புறம் ரொமான்ஸ் மாதிரியான விஷயம்லாம் ரொம்ப நல்லா போகும் இந்த சீரிஸில். கதை வயசாக இப்படி தான் இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ள கதை எப்படி போகுதுன்ற விஷயத்த நீங்கள் உள்ளுக்குள்ளே போயிட்டு தான் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால் கண்டினியூவாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள் கண்டினியூவாக போடலாமான்னு. ஏன்னா நீங்கள் கொடுக்குற வரவேற்பு பொறுத்து தான் நான் இதுக்கப்புறம் இதை கண்டினியூவாக போடலான்னு இருக்கேன். அப்படி இல்லைன்னா வேறு எதனா போடலான்னு கூட ஐடியாவில் இருக்கேன். ஸோ நீங்கள் சொல்கிறதுல தான் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி அந்த போட்ட சீரிஸை பற்றி மறந்துடுங்க, ஏன்னா அது வியூஸ் போல். அதே மாதிரி கதையை உங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்ததுனால தான் இதை நான் மாற்றிட்டேன். ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ இந்த கதைக்கும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் கொடுங்க. நீங்கள் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நான் தொடர்ச்சியாக போடுறேன். ஆனால் இந்த முறை வீடியோவோட லென்த்து கொஞ்சம் அதிகமாகவே போடலான்னு இருக்கேன். ஸோ ஏன்னா நீங்கள் நிறைய பேர் அதை தான் ஒரு பெரிய மிஸ்டேக்காக என்கிட்ட சொன்னீங்க. ஸோ அந்த மிஸ்டேக்கை மாற்றிக்கணும்ல, அதனால தான் இப்போது வீடியோவை கொஞ்சம் லென்த்தாக போடுறேன். இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் வீடியோ போகிறதுக்கு. ஸோ பட் இருந்தாலும் லென்த் மட்டும் குறையாமல் பார்த்துக்கிறேன் நான். எனக்கான டைமும் சப்போர்ட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரெகுலராக போட்டு இந்த சீரிஸை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அது எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்குது. சரிங்க, இதோட நமக்கு அது போலமா இப்போ ஒரு உலகத்தை காமிக்கிறாங்க. அந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் மேஜிக் அண்ட் ஸ்வாடால முழுக்க நிறைஞ்சிருக்கிற உலகம். அந்த இடத்துல பிரேவ் கான்டினென்ட்னு ஒன்று இருக்கு. அந்த ஒரு கான்டினென்ட்ல திடீர்னு ஒரு நாள் டீமன் குயினுடைய எல்லா விதமான ரேஸும் கொடூரத்தனமா எல்லாத்தையும் அழிக்க ஆரம்பிச்சதுங்க. அதோடைய முடிவில் அந்த ஃபீமேல் டீமன் அவங்க எல்லா விதமான ரேஸையும் கண்ட்ரோல் பண்ணி இந்த உலகத்தையே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணுன்றதுக்கு பல முயற்சிகளை பண்ணாங்க. இதனால ஹியூமன் ரேஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பலவீனமா இருந்ததுனால அந்த டீமன்ஸ் எதிர்த்து இவங்களால எதுவுமே பண்ண முடியல. ஹியூமன் ரேஸ் எவ்வளவு கடுமையா முயற்சி பண்ணாங்க, பல கோடி சோல்ஜர்ஸ் வந்து சண்டை போட்டாங்க. ஆனா யாராலையும் தடுத்து நிறுத்ததுக்கு பெரிய லெவல்ல முடியாதனால கொஞ்சம் கொஞ்சமா கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சாங்க. என்னதான் இருந்தாலும் ஹியூமன்ஸ் இந்த ஒரு வார டிக்ளேர் பண்ணி டிஃபீட் பண்ணாங்க டீமன்ஸை. இதனுடைய வெளிப்பாடா அந்த எலிசபெத் அவங்க தான் ஸ்ட்ராங்கஸ்ட் டீமன் கிங் இந்த ஹிஸ்டரியிலேயே. ஹியூமன்ஸ் முயற்சி பண்ணாலும் அவங்களால இந்த டீமன் குயினை தடுக்க முடியாத நிலைமையில அதுக்கப்புறம் இந்த மொத்த உலகமும் இந்த டீமன் குயினுடைய கட்டுப்பாட்டுக்கு தான் வந்துச்சு. இந்த இடத்துல இருக்கிற ஒரே ஒரு கிங்னா அவங்க மட்டும்தான். அப்புறம் பார்த்தா அந்த இடத்துல பவர்ஃபுல்லான ஒரு மெஜிஷியன் அந்த ஒரு போருடைய முடிவப்போ ஒரு பெரிய சாபத்தை கொடுக்குறான் நம்ம எலிசபெத்னு சொல்லக்கூடிய டீமன் குயினுக்கு. எங்க பாரு எலிசபெத், நீ இப்படி ஒரு வகையில ஜெயிச்சிருப்பன்றது நான் எதிர்பார்க்கல. இது என்னால ஏத்துக்க முடியாது. ஆனா ஒரு விஷயத்த மறந்துடாத, ஃபியூச்சர்ல கண்டிப்பா ஒரு லெஜெண்டரியான ஹீரோ வந்து உனக்கு மொத்தம் தோக்கடிப்பான். அப்ப மிஸ்டர் பாரோன்னு சொல்லக்கூடிய இன்னொருத்தன் வந்து எவ்வளவு தைரியம் தான் என்னுடைய டீமன் குயின் கிட்ட இப்படி பேசுவேன். அப்படியாப்பட்ட ஒரு ஹீரோ பிறந்து வந்தான்னா அவனையும் நாங்க அழிப்போம். உங்ககிட்ட எந்த விதமான விஷயத்தையும் அவங்க கேட்கறதுக்கு தயாரா இல்ல. உனக்கு புரிஞ்சுதா? டேய், நீ மிகப்பெரிய துரோகிடா மிஸ்டர் பாரோ. நீ பண்ண வேலையால தான் நம்ம ஹியூமன் ரேஸுக்கு பெரிய துரோகத்தை அனுபவிச்சு இப்படி தோத்து போற நிலைமைக்கு வந்தது. நான் ஒரு உன்னை நல்ல ஹீரோவா வளர்க்கணும்னு ஆசைப்பட்டேன். உன்னை அப்படிதான் நான் ட்ரெயின் பண்ணேன். ஆனா எனக்கே நீ இப்படி துரோகம் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கல. ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க என்னுடைய யூஸ்லெஸ்ஸான ஃபாதர். இதுக்கப்புறம் நீ இருக்க தேவையில்ல. அப்படி நான் அந்த இடத்துல கொள்றதுக்கு போகும்போது அந்த டீமன் குயினும் ஒரு நிமிஷம் நில்றா, இவன் சொன்னால ஃபியூச்சர்ல நான் கண்டிப்பா ஒரு லெஜெண்டரியான ஹீரோ கிட்ட தோத்து போக போறேன். அது எப்படி நடக்குதுன்றதை நான் பார்க்க ஆவல காத்துட்டு இருக்கேன். உண்மையா சொல்ல, அவன் என்னை எப்படி அழிக்க போறான் அப்படி நீ மட்டும் சொல்லலாம்னு வச்சு உன்னை அழிக்கிறதுக்கான வழியில நான் கிட்டத்தட்ட 1000 யோசிச்சு வச்சிருக்கேன். எப்படி வேணாலும் உன்னை கொடூரத்தனமா சித்திரவதை பண்ணுவேன் அப்படின்னு அந்த டீமன் குயின் மிரட்டும் போது அந்த மேஜிக் சாகாவும் எப்போ ஒரு லெஜெண்டரியான ஹீரோ ஹோலிஸோட எடுக்கிறாரோ அப்போ இந்த டீமன் இந்த உலகத்தையே ஆண்டுட்டு இருக்கிறப்போ அது அன்னைக்கு முடிவுக்கு கொண்டு வருவாரு. அந்த ஹோலிஸோட இங்க இருக்கிற எல்லா டீமன்ஸோடைய தலையும் வெட்டி சாய்க்கும். ஆனா அப்போது எப்படி அவனுக்கு கிடைக்கும், எந்த டைம்ல அவன் வருவான்ற எந்த விதமான ரகசியத்தும் நான் உனக்கு சொல்லவே மாட்டேன். ஏன்னா மனித இனத்துக்கு எதிராக நான் எந்த ஒரு வகையிலையும் துரோகம் பண்ண மாட்டேன். இதை கேட்ட அந்த டீமன் குயின் வந்து நீ என்ன சொன்னாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. அப்புறம் அந்த ஹோலிஸோட அங்கதான் இருக்கு. ஓ, லெஜெண்டரியான ஹீரோ வந்து எடுப்பான்னு சொன்னல. ஸோ அந்த லெஜெண்டரியான ஹீரோ கண்டிப்பா இந்த ஸ்வாடை வந்து எடுப்பான். அப்போ எடுக்கிறப்போ என்ன சேலஞ்ச் பண்ணுவான். கேட்க நல்லா இருக்கு. அந்த காலத்துக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்ல. அப்படியே காலங்கள் கொஞ்சம் கொஞ்சமா கடந்து போகுது. ஸோ பார்த்தா டீமன் ரேஸ் ஃபுல்லாவே உலகத்தை ஆண்டுட்டு இருக்கிறதுல அவங்களும் கொஞ்சம் நாகரிக வளர்ச்சியா கொஞ்சம் கொஞ்சமா பெரிய லெவலில் அவங்களுடைய சாம்ராஜ்யத்தை வளர்த்துட்டாங்க. ஸோ இப்போ டீமன் கோயினுக்கு கீழே நடக்கக்கூடிய இந்த சாம்ராஜ்யத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும். ஃபுல்லா இருக்கக்கூடிய ஆட்கள் பார்த்தீங்கன்னா டீமன்ஸாக தான் நிறைய பேர் இருப்பாங்க. அப்புறம் மான்சஸ் நிறைய பேர் இருப்பாங்க. வெவ்வேறு விதமான ரேஸை சேர்ந்தவங்க எல்லாருமே அந்த இடத்துல இருப்பாங்க. இதெல்லாம் எதிர்த்து வந்து இன்னொரு பக்கம் பார்த்தா மனித இனத்தை சேர்ந்தவங்களே சில பேர் வந்து அங்க ப்ரொட்டஸ்ட் பண்றாங்க, அதாவது புரட்சி பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு அமைதியான லைஃப் ஒன்று வேணும்,
கண்டிப்பா நீங்க அதை கொடுத்தே ஆகணுன்ற மாதிரி அவங்க வந்து அந்த லெஜெண்டரி ஹீரோக்கு சப்போர்ட்டா செயல்படக்கூடிய ஆட்களை அவன் எப்படா பொறப்பான்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த கட்டமா இப்போ இவருடைய ராஜாங்கத்துல ஒரு மீட்டிங்கை போட்டிருக்கான். அப்போ டீமன் குயின் வந்து எல்லாருக்கிட்டையும் அந்த லெஜெண்டரி ஹீரோ பத்தின தகவல் எதனா கிடைச்சது அவங்களுக்கு எதுவுமே எனக்கு நியூஸ் தெரியல. அப்போ ஒரு எல்ஃபு பொண்ணும் மேஜஸ்ட்ரி எங்களுடைய எல்லா விதமான எல்ஃபும் எங்களுடைய புனிதமான மரத்தை வச்சு சில விதமான ரிசர்ச் பண்ணோம். ஆனா அந்த லெஜெண்டரி ஹீரோ பத்தின எந்த விதமான தகவலையும் இது வரைக்கும் எங்களால கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் பக்கத்திலே பார்த்தா தாகசன் சொல்லக்கூடிய குள்ள மனிதர்கள் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய இன்டெலிஜென்ட்டை பயன்படுத்தி இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ண முடியும். ஆனா அவங்களால கூட ஹீரோவை பத்தின எந்த விதமான நியூஸும் தெரியாதுன்னு சொல்றாரு. ஸோ இந்த மாதிரி தான் அங்க இருக்கிற ஒவ்வொரு ரேஸை சேர்ந்தவங்களும் அந்த லெஜெண்டரியான ஹீரோவை பத்தின தகவல் எதுவும் தெரியலன்றதுனால அதை பத்தின விஷயத்தை அங்க நியூஸா சொல்லிட்டு இருக்காங்க டீமன் குயின் கிட்ட. ஸோ ஃபைனலா பார்த்தா அந்த எல்ஃப் லேடியும் மேஜஸ்ட்ரி எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அந்த லெஜெண்டரியான ஹீரோ வந்து ஏதாச்சும் ஒரு சக்திகளை வெளிப்படுத்தினா மட்டும்தான் நம்மளால அவரை பத்தின ஏதாச்சும் ஒரு ஹிண்ட்டை வந்து கண்டுபிடிக்க முடியும். அப்படி அவன் உருவாகவே இல்லை, இது வரைக்கும் எந்த விதமான சக்தியும் வரல வெளிப்படலன்னா அப்போ உங்களுக்கு எதிர்க்க எவனும் இது வரைக்கும் பிறக்கல. அப்போ இதுக்கப்புறம் நீங்க நிம்மதியாக ஆட்சி பண்ணலாங்க. ஏன்னா உங்ககிட்ட அந்த லெஜெண்டரியான ஹீரோ வந்து திரும்ப சண்டை போட்டாலும் உங்களால அவனை ஈஸியா தோக்கடிச்சு கொண்டுட முடியும். திரும்பியும் பார்த்தா அந்த இடத்துல நம்ம மெஜிஷியன்ஸாக வருவாரு. அவரும் பார்த்தீங்கன்னா நம்ம லெஜெண்டரி ஹீரோக்கு சைடா இருக்கிறதுனால ஸோ அவர் அங்க ஒரு புரட்சியை பண்றாரு. வந்துட்டான் வேலை வெட்டி இல்லாதவன் அப்படின்னு அங்க இருக்க எல்லாருமே அவனை பார்த்து கேள்வி கிண்டல் பண்ண அவன் உன்னொரு பக்கம் கண்டிப்பா லெஜெண்டரியான ஹீரோலாம் சாகத்துக்கு வாய்ப்பு இல்லை, அவர் திரும்ப பிறந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பா அது நடக்குது இல்லையா பாருங்க. இதை பார்த்த குயின் உடனே கடுப்பாயிட்டு அவனை பிடிச்சி நசுக்குவாங்க. இங்க பாடுறா கிங்க கிட்ட எல்லா விதமான விஷயத்தையும் ஓப்பனா சொல்லி ஆகணும். நீ அந்த ஹீரோ எங்க இருக்கான் இப்போ தலைமை எப்படி டீமன் கிங்கோடைய கூட்டத்தை சேர்த்துட்டான்னா வேற வழியில இவங்க சாம்ராஜ்யத்துக்குள்ள தான் இப்போ எல்லா நாடுகளும் செயல்படுதுல, அதனால போன போட்டோன்னு உயிரோட வச்சிருக்காங்க இவங்கள ஒரு அடிமை மாதிரி. ஸோ கூட வேலை செய்யற ஒத்தனா வச்சிருக்கிறதுல இப்போ இவரு எதிராக பேசிட்டு இருக்காரு. இப்போ குயின் வந்து மிரட்டிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட. இங்க பாருங்க நான் ஒன்னும் அக்யூரேட்டா இதே இடத்துல அவன் பிறந்து வருவான்லாம் சொல்ல, ஒருவேளை அவன் ஆஃப்டர் லைஃபுக்கு அப்புறம் திரும்ப எதனாச்சும் ஒரு வகையில திரும்ப வரலாம்ல, இதுதான் உண்மை மேஜஸ்ட்ரி புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு அவன் பயத்துல அங்க புலம்ப. இதை பார்த்து அந்த பிரேவாசம் மேஜஸ்ட்ரி இவன் கிட்ட பேசுறது எல்லாமே உங்களுடைய டைமை தான் வீணாக்கும், கவலைப்படாதீங்க, அந்த லெஜெண்டரியான ஹீரோ வந்தானா உங்களுக்காக முதல்ல நான் அவனை பத்தி மொத்தமா தெரிஞ்சுட்டு உங்ககிட்ட வந்து சொல்றேன். அவனுக்கு ஒரே ஒரு அடி என்னடா பேசிட்டு இருக்க, நான் மட்டும்தான் அவனை பார்த்து என் கையால அவன் கதையை முடிப்பேன். இந்த மாதிரியான குப்பைகள் எல்லாம் என் கூட வச்சு இது ரொம்ப பெரிய தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு அவனை பக்கம் அந்த மேஜிக் சாக்காவையும் தூக்கி விரிச்சு அடிச்சிருவான். அவன் வருவான்றதுக்காக ரொம்ப நாளைக்கெல்லாம் என்னால வெயிட் பண்ணிட்டு இருக்க போது இது அதனால அடுத்த கட்டமா என்னுடைய சாம்ராஜ்யம் இந்த உலகத்தை தாண்டியும் பரப்பணுன்றதுக்காக நான் அடுத்த கட்டம் போகணும். உடனடியாக அவன் எங்க இருக்கான்றது எனக்கு தெரிஞ்ச அவன் கதையை நான் முடிச்சு பிறகு இதெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஒன்ஸ் அவன் இந்த இடத்துக்கு வந்தானா இந்த உலகத்தையே அழிக்கக்கூடிய ஸ்பெல்ல போடவும் நான் தயாரா இருக்கப்பேன். கண்டிப்பா அவன் இந்த ஹோலி ஸ்வாட் எடுத்தா வெளியே வருவான்றது என்னால கெஸ் பண்ண முடியுது. ஆனா இந்த குப்பைகள் அதை பெருசா என்கிட்ட சொல்ல மாட்டானுங்க, நானே அவனை தேடி போறேன், நீங்க யாரும் அதை பத்தி சொல்ல தேவையில்ல அப்படின்னு அந்த ஹோலி ஸ்வாட வெளியே எடுக்க ஆரம்பிப்பா. இதை பார்த்த மற்ற ரேஸை சேர்ந்த தலைமை அமைச்சர்கள் எல்லாமே ஷாக்காக வராங்க. மேஜஸ்ட்ரி இப்படி பண்ணாதீங்க, உங்களுக்கு தான் ஆபத்துன்னு சொல்லிட்டு நானே அவனை கண்டுபிடிச்சிக்கிறேன். அவன் அந்த ஸ்வாட எடுத்து அடுத்த செகண்டே பார்த்தா பெரிய லெவலில் பவர்ஸ் அங்கே ரிலீஸ் ஆகும். அந்த அமைச்சர்கள் பக்கம் பயத்தில் தங்களுக்கான பேரியரை கிரியேட் பண்ணிக்கிறானுங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சக்திகள் அங்கே ரிலீஸ் ஆகும் போது ஒரு கட்டத்தில் எல்லா சக்திகளும் வெளியே ரிலீஸ் ஆகிடும். அந்த ஸ்வாடையும் வெளியே எடுத்துருவான். இதை பார்த்து டீமன் கொஞ்சம் ஷாக் ஆவா. அவன் சொன்னானே இது வெறும் இந்த ஹோலி ஸ்வாட லெஜெண்டரி ஹீரோவால மட்டும்தான் வெளியே எடுக்க முடியும்னு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஸ்வாட் எடுத்த உடனே அந்த ஸ்வாடு வந்து உண்மையான ஒரு லெஜெண்டரி ஹீரோவை எடுக்கணுன்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்ல. ஸோ அந்த லெஜெண்டரி ஹீரோ எந்த இடத்துல இருக்கான்ற ஒரு ட்ராக் பண்ணக்கூடிய விஷயத்தை வந்து அந்த டீமன் குயினுக்கு காமிச்சிரும். தலைவன் சரியா பார்த்தா வேற ஒரு இடத்துல அங்க இருந்து பல கிலோமீட்டர் தொலைவில் இருப்பான். அங்க அவனுக்குன்னு ஒரு வீடு இருக்கும். ஸோ அந்த இடத்துல அவன் பாட்டு வேலையை பார்த்துட்டு இருக்கேன். இதை பார்த்து டீமன் குயிங்க ஒரு வழி அவனை கண்டுபிடிச்சிட்டேன். அங்கதான் அவன் ஒளிஞ்சிட்டு இருக்கானு. அதுக்கப்புறம் பார்த்தா டீமன் குயிங்க அந்த இடத்த விட்டு அவனை தேடி கிளம்புறாங்க லெஜெண்டரி ஹீரோவை. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தா இங்க இருக்கிற மிஸ்டர் பிரேவ் அமைச்சர் என்னை விட்டு போவாதீங்க மேஜஸ்ட்ரி, உங்களை பார்க்காம ஒரு நிமிஷம் கூட என்னால இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பித்து பிடிச்ச மாதிரி பேசுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. இப்பதான் நம்ம கதையோட ஹீரோவை காமிக்கிறாங்க. அவன் பார்த்தா அவனுடைய ஃபார்மிங் லைஃபை சூப்பரா பண்ணிட்டு இருக்கான். அதுக்கான ரீசன் என்னடான்னு பார்த்தா அவன் ஒரு ஆர்டினரியான ஆஃபீஸ் ஒர்க்கரா வந்து நிஜ உலகமா இருந்து ரியாலிட்டியில இருப்பான். லைஃபோ ரொம்ப மோசமாகவும் இருக்காம ரொம்ப சூப்பராகவும் போகாம நார்மலா நம்மள மாதிரி தான் இருந்திருப்பான். அவனுக்கு கேம் விளாடவும் பிடிக்காது, அனிமே பார்க்கவும் பிடிக்காது. ஆனா அவனுக்கு உள்ளுக்குள்ள ஃபார்மிங் பண்ணணுன்ற ஒரு ஆசை மட்டும் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் அவனுக்கு பிடிக்கும். அது ஸோ அதனால அது சம்மந்தப்பட்ட விஷயமா சொல்லிட்டு வீடியோஸ் நிறைய பார்த்து தெரிஞ்சு வச்சுப்பான் எப்படிலாம் ஃபார்மிங் பண்ணணும்னு. அவனும் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்டால ரீல்ஸாக நோண்டிட்டு இருக்கான். எல்லாமே ஃபார்மிங் பண்றது, சமைக்கிறது, அப்படியாப்பட்ட விஷயங்கள் தான் அதில் இருக்கு. வாழ்ந்தா இந்த மாதிரியான லைஃப் தான் வாழணும்னு ஹீரோ சொன்ன அடுத்த செகண்டே பார்த்தா அவ இருந்த ட்ரெயின் காணாம போன கொஞ்ச நேரத்தில். அப்புறம் பார்த்தா என்னன்னு தெரியல, இந்த உலகத்தை நான் இப்படி வந்தேன், ஹீரோ ஆக்சிடென்ட்லாம் அந்த இடத்துக்கு வந்தன்ற ஒரு பயத்தில் அப்படி சொல்லிட்டு இருக்கான். ஆனால் இப்போ ஹீரோக்கு தெரிஞ்சு போயிடுச்சு நம்ம வேற ஒரு உலகத்துக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே வேலை பார்க்க பெருசாக எதுவும் கிடையாது, ஃபார்மிங்கை விட்ட வேற என்ன பண்றது, அதுதான் நமக்கு தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ விவசாயத்தை பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ அதுக்கு இன்னொரு வகையில் உதவி பண்ணக்கூடிய விஷயம் என்னடானா ஹீரோக்கு இந்த உலகத்துக்கு வரும்போதே ஒரு சிஸ்டமும் கூடவே ஆக்டிவேட் ஆயிருக்கும். ஸோ அந்த ஒரு சிஸ்டம் தான் எல்லா விதமான கைடன்ஸையும் அவனுக்கு கொடுக்கும். எந்த மாதிரியான சர்வைவலுக்கு பேசிக்கான ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே கற்றுக்கணுன்றதுக்காக. ஸோ சிஸ்டமும் இன்னொரு வகையில் அலர்ட் பண்ணும். இங்கே நடக்கக்கூடிய எல்லா விதமான பேசிக்கான விஷயத்தையும் நீ முடிச்ச பிறகு வில்லேஜ் விட்டு கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்கணும், சரியா? ஏன்னா ஹீரோ இப்போதைக்கு இந்த இடத்துல ஒரு பிளேயராக இருக்கான். அந்த சிஸ்டமே வந்து அவனை இந்த வில்லேஜை விட்டு எப்படியாச்சும் போகணுன்றதுக்காக முதல் வேலையா அவனுடைய அந்த ஃபார்மிங் வேலையை வந்து சீக்கிரமா பார்க்க சொல்லுது. ஸோ எல்லாத்தையும் முடிச்ச பிறகு அடுத்த கட்டமாக இந்த வில்லேஜை விட்டு
விட்டு அட்வென்ச்சரிங் கிளம்பணும். அட்வென்ச்சரிங் பண்றதுக்கு எதுக்கு போனோம்? அதை விட எந்த தான் நல்லா இருக்கு விவசாயம் பார்க்கறது. இதுக்கான ரீசன் என்னடானா, நீ இந்த வில்லேஜை விட்டு வெளியே போயிட்டு அட்வென்ச்சரிங் பண்ணினா மட்டும்தான் இந்த உலகத்தை சார்ந்த இன்னும் நிறைய பேரை மீட் பண்ணி நண்பர்களை ஆக்கிக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய சக்திகளை வெளிப்படுத்த முடியும், நிறைய விஷயத்த புதுசாக கற்றுக்க முடியும். இந்த மாதிரிலாம் இருக்கிற பட்சத்தில் நீ ஒரு நாள் கண்டிப்பாக லெஜெண்டரியான ஹீரோவாக மாற முடியும். அப்புறம் உன்னுடைய பொறுப்பு என்னடானா, ஒரு பெரிய டீமன் லேடி ஒருத்தி இருப்பா, அவளை கொன்னே தீரணும். அதுக்காக தான் நீங்க வந்திய, அதை நீ பண்ணி ஆகணும்டான்னு சொல்லிட்டு உன்னோட பக்கம் பார்த்தா அந்த சிஸ்டம் சொல்ல ஹீரோவை தலையேத்திடாப்பா ஃபார்மிங் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த உலகத்தை கூட்டணுன்ட்டு இப்போ என்ன வேலை கொடுக்குது. நான் எதுக்காக தேவையில்லாம அந்த டீமனை கொல்லணும்? நான் இதே இடத்துல வந்து நீ என் வேலையை தான் பார்க்க போறேன். அதெல்லாம் முடியாது. நீ ஒரு பிளேயரா இருக்கிறதுனால உன்னுடைய வேலை என்னடானா அந்த பெரிய டீமனை கொல்லணும். அதுக்கு நீ அட்வென்ச்சரிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அதை ஏத்துக்க மறக்கிறதுனால அந்த கடுப்புல வார்னிங் கொடுக்குது. இன்னொரு தடவை இப்படிலாம் பண்ண கூடாது, நீ கண்டிப்பா போய் தான் ஆகணும்னு. ஹீரோக்கான சுத்தமா அதெல்லாம் பிடிக்கல. எதுக்கு தேவையில்லாம இது என்கிட்ட இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்குன்னு தெரியல. எனக்கு இந்த வில்லேஜை விட்டுலாம் போகிறது பிடிக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அந்த பெரிய டீமனை நான் கொண்டு என்ன பண்ண போறேன்? அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்க்குறாங்க, நான் பாட்டு என் வேலையை பார்க்குறேன். எனக்கு பிடிச்ச மாதிரி தான் என்னால் வாழ முடியும். இதுக்கப்புறம் நான் இதே இதில் வாழணும்னு ஆசைப்பட்டதுக்கான காரணம் இருக்கு. ஏன்னா இந்த இதில் தான் ஸ்பெஷல் டைம் பேரியர் இருக்கு. ஸோ இந்த ஒரு பேரியர்னால ரொம்ப பாதுகாப்பாக நான் உள்ளுக்குள்ளேயே இருந்து என் வேலையை பார்ப்பேன். ஸோ இதனால நான் இந்த இடத்துல இருக்கின்ற விஷயம் யாருக்கும் தெரியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த குறிப்பிட்ட பேரியருக்குள்ள இருக்கிற இடத்துல மட்டும்தான் 24 மணி நேரம் கணக்கில் எடுக்கும். அதனால ஃபார்மிங் பண்றது, வேட்டையாடுறது, வீட்டில் இருக்கிற சாமானை ரெடி பண்றது, இதெல்லாம் பண்றதை விட்டு நான் போய் கல்டிவேஷன்ல உட்காந்துட்டு இந்த ஸ்வாட் மேஜிக்ல கத்துக்கிட்டு என்ன பண்ண போறேன்? ஹீரோ என்னதான் வந்து அதெல்லாம் ஒத்துக்காம இருந்தாலும் அந்த சிஸ்டம் விடுற மாதிரி இல்ல. இவன் லெஜெண்டரி ஹீரோன்றது இவனுக்கு புரிய மாட்டேங்குது. இவன் தான் அந்த டீமன் குயின் அழிக்கிறதுக்காக இங்க வந்தானு பார்த்தா இவனே இப்போ விவசாயம் பண்ற வேலையை பார்த்துட்டு இருக்குன்னு சொல்றான். இவனை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, இவன் யூஸ்லெஸ். அப்போ தேவையில்லாம இவனை போயிட்டு செலக்ட் பண்ணி வர வச்ச பேரு நம்மள தான் சொல்லணும்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டமே ஹீரோவை பார்த்து கடுப்பாகுது. ஸோ அடுத்த கட்டமா ஹீரோக்கு பசிக்கிறதுனால சரி சமைச்சு சாப்பிடும்னு சொல்லிட்டு பார்த்தா விறகு கட்டைகள்லாம் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் அதை போயிட்டு எடுக்கணுன்றதுக்காக பார்த்துட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்தா அந்த இடத்துல இடியும் மின்னலமா வரும். அப்போன்னு பார்த்து யாரும் அங்கே வர மாதிரி தெரிஞ்ச உடனே ஹீரோ யாரா இங்கே வரா, ஒரு வேலை அந்த சிஸ்டம் சொன்ன மாதிரி அவங்க வந்துட்டாங்களோ. இந்த டீமன் குயின் ஒன்று ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டேன். லெஜெண்டரியான ஹீரோ இந்த இடத்துல தான் ஒளிஞ்சிட்டு இருக்கியா அப்படின்னு அது உன்னொரு பக்கம் பார்க்க இதை பார்த்த உடனே ஹீரோவோ அட கடவுளை என்ன இது திடீர்னு இவ்வளோ பெரிய மழையெல்லாம் புரியுது, நான் போய் வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ ஓடுறான் உள்ள. ஏன்னா அவன் துணி அப்புறம் கருவாடி எல்லாமே வெயில காய வச்சிருப்பான். அதெல்லாம் உடனே போய் எடுக்க ஆரம்பிக்கிறான். அப்போ அவன் எடுக்க மொத்தம் பார்த்தா திடீர்னு அங்கே ஒரு நாய்க்குட்டி இருக்கும். அதுவும் அவன் வளர்க்குறது தான். வாங்காய் எதுக்குடா இப்படி சும்மா கத்திட்டு இருக்கேன், கவலைப்படாத எல்லாத்தையுமே எடுத்துட்டேன், மழை பெய்யறதுக்கு முன்னாடி வா வீட்டுக்குள்ள போயிடுவோம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்க. அப்போன்னு பார்த்தா அந்த டீமன் குயினும் டேய் யார் அது, வாங்காய் அங்க பாடுறா காத்துல என்னமோ பறந்துட்டு இருக்கு, எவ்வளவு தைரியம் தான் காத்துல என்னமோ பறந்துட்டு இருக்குன்னு ஒரு டீமன் குயினை பார்த்து இப்படி சொல்லுவேன். இதை பார்த்த இரவு ஆட கடவுளை என்ன மன்னிச்சிருங்க, இப்பதான் நல்லா தெரியுது நீங்க ஒரு பெரிய ஆளுன்றது இப்பதான் தெரியுது. நான் வேணுமே ஒண்ணு இப்படி எல்லாம் உங்களை கூப்பிடல, உங்களை சரியா பார்க்க முடியல, அதனாலதான் ஹீரோ இதெல்லாம் எதிர்பார்த்துட மாட்டேன். யாரா இங்க வந்து பேசிட்டு இருக்கானு ஃபர்ஸ்ட் நான் உன்னை வெரிஃபை பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறமா உன் கதையை முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஒரு அட்டக்க பண்ணுவா. என்னங்க பண்றீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ உன்னை பக்கம் அந்த இதில் கத்திட்டு இருக்கான். ஹீரோ பயத்தில் பார்த்துட்டு இருக்க அந்த டீமன் குயின் இன்னொரு பக்கம் அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹீரோடைய அந்த ஓலி சோடுன்ற விஷயத்தை வெளியே எடுப்பா பாருங்க. அது வெளியே வந்து அடுத்த செகண்டே வந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்து அட்டாச் ஆகிடும். உடனே ஹீரோ அதை பிடிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஷாக்காம ஆட கடவுளை என்ன இது, நான் ஒரு ஆடப்படுத்திட்டு இருக்கேன், எங்கேருந்து வந்து இது என்னன்னா இங்கே நடக்குது. இன்னொரு பக்கம் அந்த டீமன் குயின் கன்ஃபார்ம் பண்ணிடுறான். அந்த மேஜிக் சாகா சொன்னதும் மக்கள் இத்தனை காலங்களில் புராணத்தில் சொன்னதும் பொய்யே இல்லை. அந்த ஓலி ஸ்வாடை வீல்டிங் பண்ணக்கூடிய ஒரு லெஜெண்டரியான ஹீரோ எங்கே இருந்தாலும் அந்த ஸ்வாட் அவர் கூடயே போய் அட்டாச் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. அது சரிதான். அப்போ இவன் தான் அந்த லெஜெண்டரியான ஹீரோன்றது தெரியுது. இவனுடைய சக்தியை மறைச்சு இத்தனை நாள் வரைக்கும் இங்க மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கான். இவனுடைய கதையை நான் இங்கேயே முடிக்கிறேன். நான் தாண்டா இந்த உலகத்துடைய ஸ்ட்ராங்கான டீமன் குயின் எலிசபெத். உன்னை மொத்தமா அழித்துட்டு இந்த உலகத்தை எனக்கு ஏத்த மாதிரி மாத்த போறேன். என்னை எதிர்க்க எந்த ஒரு ஹீரோவோ இதுக்கப்புறம் வரமாட்டான். இதுல நான் ஜெயிச்சிருவேன்னு சொல்லிட்டு அவன பக்கம் ஸ்பெல்ல ரெடியா வச்சுட்டு இருக்கா ஹீரோ அழிக்க. ஹீரோவன பக்கம் எதுக்குடா தேவையில்லாம ஒரு டீமன் குயின் தேவையில்லாம என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க என் கதவு முன்னாடி. நான் ஏதோ அவங்களை போய் சிங்கலையே, இதே நிலம போச்சுன்னா நான் இதே இடத்துல இருக்க முடியாது. இந்த இடத்த விட்டு போறதுக்கு எனக்கு ஆசை இல்லை. இந்த உலகத்தை நல்லா இருக்கு. அப்ப வாங்க அந்த டீமன் குயினை பார்த்து கத்திட்டு இருக்கு. இதை பார்த்து ஹீரோ முட்டாளே வாங்க கம்முனுரா கத்தாத, அவங்க இன்னும் கடுப்பாக போறாங்க. ஹீரோ வந்து சொன்னாலும் அது வெறுப்புல இன்னமும் கத்திட்டு இருக்கேன். ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தா அவன் போட்ட ஸ்பெல் எல்லாமே பார்த்தா அங்கே ஆக்டிவேட் ஆகிட்டு அதுக்குள்ள இருந்து பெரிய பெரிய எரிகற்கள் வருது வெளியில. இதோட அவன் கத்த முடிய போதுன்னு ஒரு பக்கம் அவங்க ரெடியா இருக்க. ஹீரோ ஒன்று பக்கம் யோசிப்பான், உண்மைதான் இந்த உலகத்துக்கு நான் வந்தப்போ இந்த சிஸ்டம் என்கிட்ட சொல்லிச்சேன், நான் ஒரு லெஜெண்டரி ஹீரோவா மாறி இந்த டீமன் குயின் அழிக்கிறதுக்காக தான் இந்த இடத்துல வந்தேன்னு. அப்போ இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா ஓடிய சீக்கிரமே இந்த வில்லேஜை விட்டு நான் போறேன்னா அது நடக்கவே கூடாது. நான் இதே இடத்துல தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால ஹீரோ எதுவும் சொல்லாம சுவாட கீழே போட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறேன் வீட்டுக்குள்ள. நான் ஏன்னா சண்டைக்கு புதுசு, எனக்கு இதுக்கு செட் ஆகாது. அல்டிமேட் பாஸ் வேற என் கதவு முன்னாடி வந்து சண்டை போற வந்திருக்காங்க. கண்டிப்பா அட்ரஸ் மாதிரி தான் வந்திருப்பாங்க. நம்ம உள்ள போயிட்டு அமைதியா ஒளிஞ்சிப்போம். இல்ல இதே இடத்துல கதை முடியுதுனால எனக்கு சந்தோஷம் தான். ஹீரோதுக்கு அப்புறம் கதை கிட்ட போயிட்டு டீமன் குயினை பார்த்து சிரிச்சுட்டு உள்ள போவான். அப்போ அவன் யோசிப்பான், கண்டிப்பா இந்த டைம் நான் இறந்தனா திரும்ப என் உலகத்துக்கு போயிடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த இடம் அழிக்கிறதா இருந்துச்சுன்னா என் கூடயே சேர்ந்து அழியட்டும் அப்படின்னு ஹீரோ கதவுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான் வீட்டுல. இதை பார்த்து டீமன் குயின் ரொம்ப கடுப்பாவான். எவ்வளவு தைரியம் தான் அவன் என்னை பார்த்து ஏளனமா சிரிச்சுட்டு கதவுக்குள்ள போய் ஒளிஞ்சிப்பான். என்ன குறைச்சி மதிப்புறனா? அப்ப பார்த்தா ஹீரோ அவளை பார்த்ததோ என்னவோ பயத்துல
பயத்துல ஓடி இருப்பான். ஆனா கதவு கிட்ட நின்று பார்த்து அந்த போஸ் பொறுத்த வரைக்கும் இவளுக்கு அது வில்லத்தனமா தெரிஞ்சிருக்கு. உன்னால ஒண்ணும் முடியாது, முடிஞ்ச என் வீட்டை அழிச்சிட்டு அதுக்கப்புறம் என் கூட வந்து மோதுன்ற மாதிரி சவால் விட்டுருப்பான். அப்படிதான் அவளுக்கு தோணிருக்கும். எவ்வளவு தெரியும் இப்படி கேட்டிருப்பான். முடியாத காரியமா உன் வீட்டை அழிக்கிறது, செத்தடான்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் அவன் அது எரிகற்களை அனுப்பேன். இன்னொரு பக்கம் கீழே இருந்த நம்ம வாங்ஷாய் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு அது ஒரு அனாலிட்டிக்ஸ் பண்ணுது. அப்போன்னு பார்த்து அது டிஃபென்ஸை ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிக்குது. பார்த்தா ஹீரோக்கு ஒரு சிஸ்டம் வரல, அந்த சிஸ்டமே இந்த டாகுக்குள்ளேயும் தான் இருக்கு. அது ஆக்டிவேட் ஆன அடுத்த செகண்டே பார்த்தா அது உடனே அந்த எரிக்கற்களை வெறிக்க வைக்கக்கூடிய லெவலுக்கான மிசைல்ஸ் அனுப்புது. அதை அடிச்சு அடுத்த செகண்டே அந்த எரிக்கற்களே அங்க இருக்காது. டீமன் குயிங்க இதை பார்த்துட்டு பரவாயில்ல, அந்த மெஜிஷியன் சொன்னது உண்மைதான். லெஜெண்டரியான ஹீரோ எவ்வளவு மோசமா நடந்துப்பான்னு இப்பதான் எனக்கு புரியுது. அவன் கிட்ட ஹை லெவலான மேஜிக் எல்லாம் இருக்கிறதுனாலதான் இது எல்லாத்தையும் ஈஸியா தடுத்திருக்கான். அவனை குறைச்சு மதிப்பிட்டது தப்பு. இப்போ நான் என்னுடைய ஸ்பெஷல் எபிலிட்டிகளை வெளிப்படுத்துறேன். ஏன்னா நான் தான் டீமன் குயின், என் அழிக்க இங்க ஒருத்தனும் இருக்கக்கூடாது அப்படின்னு அவளுடைய ரேஞ்ச் மோடுக்கு போயிட்டு வேர்ல்டு டிஸ்ட்ராயிங் மேஜிக்னு சொல்லக்கூடிய அவன் முன்னாடியே சொன்ன அந்த மேஜிக் இங்க பயன்படுத்துறான். ஸோ வானத்துல இருந்து பார்த்தா பெரிய ஒரு பவர் இங்க மொத்த வில்லேஜையும் அழிக்க வரும். இதுக்கப்புறம் இங்க இன்ட்ரெஸ்டிங் எதுவும் நடக்க போறது இல்ல, அவன் அழிய தான் போறான். இன்னொரு பக்கம் கீழே இருந்து நம்ம வாங்க இதெல்லாம் வந்து பார்த்துட்டு திரும்பி அனலைஸ் பண்ணுது. ஸோ அனலைஸ் பண்ண பிறகு அந்த சிஸ்டம் மூலியமா அது ஒரு சின்ன இன்னொரு அட்டாக் பண்ணும். அந்த ஒரு அட்டாக் வந்து நம்ம டீமன் குயினோடைய முடியவே தொலைச்சுக்கின்னு பின்னாடி அந்த அட்டாக் கிட்ட போன அடுத்த செகண்டே பார்த்தா அந்த அட்டாக் ஒண்ணுமே இல்லாத மாதிரி காணாம போயிடும். ஆரம்பத்துல இந்த இடமே அழிய போதுன்னு சிரிச்செல்லாம் டீமன் குயின் வந்து இப்ப பார்த்துட்டு ஷாக் ஆவாங்க. எப்படி இது சாத்தியம், இந்த மேஜிக் ஸ்பெல்லையே கிராக் பண்ணிடுச்சது, அப்படி இந்த வீட்டை சுத்தி என்னதான் இருக்கு. அப்புறம் நம்ம ஹீரோ காமிக்க அவன் பார்த்தா பெட்ல போய் படுக்க ஆரம்பிக்கிறான். நான் சாகத்துக்கு ரெடியா இருக்கேன், அதனால சாகத்துக்கு முன்னாடி ஒரு நிம்மதியான தூக்கத்தை போடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தா வீட்டுக்கிட்ட வந்துட்டாங்க டீமன் குயின். வந்த உடனே கீழே பார்த்தா நம்ம வாங்க அவங்கள பார்த்து கத்திட்டு இருக்கு. இதை பார்த்து டீமன் குயின் சிரிக்கிறாங்க. பார்க்கவே நல்லா தான் இருக்கு. ஆனா இந்த அளவுக்கு பண்ணுவான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. லெஜெண்டரி ஹீரோ இதோட அவன் கதை முடிஞ்சது. இந்த ஒரு குட்டி நாயை வச்சுதான் எல்லாத்தையும் நீங்க பண்ணிட்டு இருக்கியா? பாதுகாப்புக்கு இதை வச்சுட்டு இதுவே என்ன சமாளிக்கணும்னு லெவலுக்கு என்ன தரக்குறைவா நடத்திருக்கேன். உன்னை விட மாட்டேன். இது வரைக்கும் நான் பயன்படுத்துறது என்னுடைய 30% சக்தியை மட்டும். இப்போ அதை விட அதிகமா பயன்படுத்துறேன். இதுக்கு முன்னாடி யாராலையும் நிக்க முடியாது. கண்டிப்பா இதோடைய முடிவுல உன்னை நான் கொல்லுவேன் அப்படின்னு பார்த்தா அவங்க ரொம்ப அரக்கத்தனமா மாறிட்டாங்க. அவங்க பவர்ஸ் அவ்வளவு ரிலீஸ் ஆகும். ஸோ அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற நம்ம வாங்க இவங்க பக்கம் அவங்க கூட ஃபைட் பண்ண அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோவை காமிக்க அவன் பார்த்தா நல்லா தூங்கிட்டு இப்பதான் கண்மூடிக்கிறான். என்னடா இது நான் செத்துட்டேனா அப்படின்னு கண்மூச்சி பார்த்தா அவன் ரூம்ல தான் இருப்பான். ஆனா கடவுளை என்ன இது, நான் இன்னும் சாகலையா இல்ல செத்துட்டு ஆன்மாவை சுத்திட்டு இருக்காங்க. வெளியில எந்த விதமான மூவ்மெண்ட்டும் தெரியல. கண்டிப்பா அந்த டீமன் குயிங் இந்த இடத்த விட்டு ஓடி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒளிஞ்சிருந்து எட்டி பார்ப்போம் பாருங்க. அங்க பார்த்தா டீமன் குயிங் இருப்பாங்க. அப்ப கூட அது கையில பார்த்தா வாங்காய உடச்சு போட்டு வச்சிருக்காங்க. ஆட கடவுளே நான் லக்கியானவன் தப்பிச்சிட்டேன், என்ன மன்னிச்சிடு, நீ ஒன்னும் இன்னும் தப்பிக்கல, என்கிட்ட நீ வசமா மாட்டிக்கின. ஆனா எனக்கு ரொம்ப நல்ல விஷயம் என்ன தெரியுமா, பல வருஷங்கள் கழிச்சு இப்பதான் உன் கூட என்னுடைய ஃபுல் பவர் பயன்படுத்தி சண்டை போடுற நிலைமைக்கு வந்திருக்கேன். இதோடைய முடிவில் உன்னை நான் அழிக்க போறேன். இல்லங்க நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க, வாங்க ஃபர்ஸ்ட் உட்காந்து பேசுவோம். கண்டிப்பா பேசலாம், ஆனா அது நீ செத்த பிறகுதான். அப்புறம் பார்த்தா அவங்களாலேயே அவங்க பவர்ஸ் எல்லாமே கட்டுப்படுத்த முடியாத லெவல் இருக்கிறதுனால அவங்க கொஞ்சம் கொஞ்சமா சுயநன்மை இழக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன இது, என் பவர் என்னாலேயே கட்டுப்படுத்த முடியல, நான் என் லிமிட் அடைஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே வாங்கிடுவாங்க. உடனே போயிட்டு ஹீரோ அவங்களை பிடிச்சி தூக்குவான். என்னங்க ஆச்சு வாங்கிட்டீங்க, நீங்க நல்லா தான் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ போயிட்டு பிடிக்க அடுத்த செகண்டே பார்த்தா அவங்க சுயரூபம் கலையும். அதாவது அவன் டீமன் குயினா இருப்பாங்களே அவங்களுடைய சுயநன்மை இழந்ததுனால அந்த சக்திகள் எல்லாமே அப்படியே மறைஞ்சு போக ஆரம்பிக்கும். இப்ப நார்மலா மாறிட்டாங்க. என்னங்க பண்றீங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்ல பார்த்தா அவர் ட்ரெஸ் கூட மொத்தமாவே அப்படியே கரைஞ்சு போயிடுது. ஹீரோ அதெல்லாம் பார்த்தா தாங்க முடியல அவனால. அதுக்கப்புறம் பார்த்தா நைட் டைம் ஆகிடுது. ஹீரோ வீட்டுக்கு அவளை கூட்டு வந்துட்டு பெட்ல படுக்க வச்சுட்டு அவளுக்கு ஒரு துணியை வர கொடுத்துருக்கான். பத்தத்துக்கு கையை வர கட்டி போட்டு வச்சிருக்கான். அவன் அதுக்கப்புறம் அங்க கண்மொழிக்கிறான். என்ன இது, நான் தோத்து போயிட்டேனா, எங்க இருக்கேன் நான் இப்போ, அது இவ்வளவு கேவலமா நான் தோத்து போயிட்டு இருக்கேன். அவட கடவுளை, இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி அவன் என்ன சிறப்புடிச்சிங்க வச்சிருக்கானா, ஆனா ஏன் அவன் என்ன கொல்லல, விடமாட்டேன், இந்த டிராப்ல இருந்து தப்பிக்கணும், இதுல எல்லாம் என்ன பிடிச்சி வைக்க முடியும் நினைச்சிட்டானா சொல்லிட்டு உன பக்கம் பார்த்தா கை விலங்க கட்டாகிறதுக்காக ஸ்பெல்ல போடுவான். ஆனா அது எதுவுமே ஒர்க் ஆகாது. என்னடா இது எதுவுமே ஒர்க் ஆகல, இது இன்னொரு லெஜெண்டரியான மேஜிக்கா, என்ன எவ்வளவு ஸ்கில்ல தான் அவன் மறைச்சு வச்சிருக்கான்னு தெரியல அப்படின்னு யோசிக்கும் போது அங்க இருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் பார்த்து நம்ம டீமன் குயினுக்கு புரியல. என்ன இது, இந்த பிளேஸே ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு, நான் இதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்த்ததே இல்லையே, இங்க இருக்கிற பொருள் எல்லாம் வினோதமா இருக்கு. கண்டிப்பா இந்த ஒரு லெஜெண்டரியான ஹீரோ ஒரு ஈவிலா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வினோதமான பொருட்கள் வச்சிட்டு இருக்கான். சோ இதை பயன்படுத்தி தான் என்ன பிடிச்சி வச்சிருக்கானா, நான் குறைச்சி மட்டிப்பட்டது தப்பா போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ள யோசிச்சிட்டு இருக்க. அப்பன்னு பார்த்து ஹீரோவும் வருவான். கதவு திறந்துங்க, ஏன்பா நீ கண்மூச்சியா, டேய் என்ன ஏன்டா நீ கொல்லல, நான் கெஞ்சி கேட்டு அதுக்கப்புறம் நீ என்ன மன்னிச்சு விடணும்னு ஆசைப்பட்டு இருக்கியா, அந்த மாதிரி நடக்கும்னு மட்டும் எதிர்பார்க்காத, நான் டீமன் குயின், யாருக்கிட்டையும் நான் கெஞ்ச முடியாது, கொல்றத இந்த அப்படி என்ன கொல்ல. இதை கேட்டு ஹீரோ இந்த டீமன் குயின் ஆனா என்னதான் திமிர் மட்டும் அடங்க மாட்டேங்குது, வாரா பேசுறாங்கப்பா, இவங்க என் கூட இருந்தால் மட்டும் தான் எனக்கு பின்னாடி பிரச்சனையா வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கம்முன்னு இருக்கான். இங்க பாருங்க, உங்ககிட்ட நான் சண்டை போடலாம் ரெடியா இல்ல, ஜஸ்ட் பேசலாமா, மன்னிச்சிருங்க, உங்களுடைய கை விலங்க வேற நான் போட்டதுக்கான ரீசன் நீங்க ரொம்ப பயமுத்துற மாதிரிலாம் பண்ணீங்களா, அதனால தான் திரும்ப எதனா ஏஞ்சி என்ன பண்ணிடுங்களோன்னு பயத்துல இருந்தேன், அதுக்குன்னு நான் ஒன்னும் உங்களை பார்த்து கொடூரமான ஆளுன்னு சொல்லல. இதை கேட்டு அவளுக்கு மனசு மாறிடுது. ஹீரோவும் நீங்க தப்பா புரிஞ்சுன்னு என் கூட வந்து சண்டை போட்டிருக்கீங்க, அதை வந்து கிளியரா பேசி தீர்த்தலாம் அப்படின்றதுக்காக தான் நான் முடிவு பண்ணி இருக்கேன், மிச்சபடி நான் உங்களுக்கு ஒன்றும் காயெல்லாம் படுத்த மாட்டேன், கொஞ்சம் பேசலாமா. ஆனா ஹீரோவை பொறுத்த வரைக்கும் அவளுடைய கண்ணுக்கு என்ன மன்னிச்சிடுங்க, நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க, ஆரம்பத்துல இருந்து நீங்க உண்மையிலே பிரமாதமான ஆள் தான், என்ன மாதிரியான ஒரு ஹீரோ கிட்டயே பெரிய லெவலில் உங்களுடைய சக்திகளை வெளிப்படுத்தி மோதிருக்கீங்க, ஆனா நீங்க பெரிய தப்பு பண்ணிருக்கீங்க தெரியுமா, நீ கண்டிப்பா உயிரோட இன்னும் நீடிச்சிருக்கணும்னா எனக்கான ஒரு ரெக்வஸ்ட்டை
நீ எனக்கு பூர்த்தி பண்ணி ஆகணுன்ற மாதிரி ஹீரோ வில்லத்தனமாக பேசுற மாதிரி அவ கணக்கு தெரியுது. இதை பார்த்து ஹீரோ இப்படியாட ஒரு டீமன் குயினை நடத்துவான். ஹீரோ அதுக்கப்புறம் கை வழங்க எடுத்த உடனே இங்க பாருங்க, கை வழங்க எடுத்துட்டேன், சும்மா சும்மா அடிக்கலாம் கூடாது, நான் உங்களை எந்த ஒரு விதத்திலயும் காயெல்லாம் படுத்த மாட்டேன், இப்பவே தெரியுதா, உங்களுக்கு சாப்பாடு கூட எடுத்துன்னு வந்துருக்கேன், கொஞ்சம் பேசலாமா, அவ்வளவுதான். இதை கேட்டு அந்த டீமன் குயினுக்கு ஒன்றும் புரியல. வேற வழி இல்லை, இப்போதைய சுச்சுவேஷன் இப்படிதான் இருக்கு, அதனால இவனை பத்தின விஷயங்களை நான் கேதர் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் இவன் எந்த மாதிரியான விஷயத்தை பத்தி எல்லாம் பேசுறான்றதை பொறுத்து அப்புறமா இவன் கதையை முடிப்போம். ஹீரோ ஆனா அந்த டைம் யோசிச்சுட்டு இருப்பான், ஒரு நிமிஷம் இருங்க, அட கடவுளே, இவங்க டீமன் குயின் இந்த ஒரு விஷயத்துல நான் இவங்களை மட்டும் என்னத்தையும் கொண்டு வந்தேன்னா ரெஸ்ட்ராக்ட் பண்றது மூலியமா பண்ணிருக்கலாம், திரும்ப உயிரோட வர வச்சிருப்பேன். ஆனா இவங்க ஸ்வாடண்ட் மேஜிக் உலகத்தோடைய டீமன் குயின், இவங்க தான் இந்த உலகத்துக்கே அதிபதி. அப்படி இருக்கும்போது இவங்க மேல கை வச்சிருந்தானே என்ன சும்மா விட்டுருக்க மாட்டானுங்க அங்க இருக்கவனுங்க. இப்பதான் எல்லாமே எனக்கு ஞாபகம் வருது, நான் இந்த இடத்துல பழ போடுறதுக்காக சிக்கன் எல்லாமே வேட்டையாடினாலும் அது திரும்பி ரெஸ்ட்ராக்ட் பண்ணி இங்க இடத்துக்கு வர வச்சிருவேன். ஆனா ஒரு டீமன் அந்த மாதிரி நான் இது வரைக்கும் பண்ணதே இல்லை. அதுக்கப்புறம் ஹீரோ யோசிப்பான், ஒருவேளை நல்ல விதமா பேசி இவங்களை கரெக்ட் பண்ணிடலாமா, அப்புறமா தான் நம்ம கிட்ட சண்டை போட மாட்டாங்களே, ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவோம் வேணா அவங்க கூட, அதான் கரெக்டா இருக்கும். மேபி அவங்களுக்கான ஒரு வேலைக்கார நாயை கூட செய்யறதுக்கு நான் ரெடியா இருக்க வேலையை அப்படின்னு ஹீரோ ஒரு பக்கம் போயிட்டு கேவலமா சிரிச்சுன்னு யோசிச்சுட்டு இருக்க. இதெல்லாம் பார்த்து டீமன் கொஞ்சம் புரியல, என்னடா இவன் சரி வேலை யோசிக்கிறானே, அவங்க உன்ன பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ வாங்க இவனோட பக்கம் பார்த்தா ரிப்பேர் ஆயிருக்கிறது பார்த்துட்டு ஹீரோவும் உன்னை எப்போ திரும்ப ரெடி பண்ண போறனோ தெரியலன்னு சொல்லிட்டு அவன் உன பக்கம் வேதனையில் இருக்க டீமன் குயிங்கும், ஏண்டா உங்ககிட்ட தான் பவர்ஃபுல்லான சக்திகள் இருக்குன்னு போது எதுக்கிட்ட தேவலாம் இந்த குட்டி குட்டி செல்ல பிராணி அனுப்புனேன், எங்க என்னங்க பேசுறீங்க, தனியா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்ன்றது எனக்கு தான் தெரியும், அதனாலதான் நான் இங்க ஒரு செல்ல பிராணியை வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு ஹீரோ மனசுல யோசிப்பான். இந்த வாங்காயை 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் டெவலப் பண்ணி உருவாக்கினேன். அப்போ 2 வருஷமா நீ பெரிய பிளானை போட்டு தான் வச்சுட்டு இருந்தியா, அப்போ எனக்கு எதிரான சில பல திட்டங்களை தீட்டி வச்சிருக்கேன், அது மட்டும் எனக்கு நல்லாவே புரியுது, உன்னை விட மாட்டேன் அப்படின்னு அவங்க ஏகப்பட்ட பிளானோட ஹீரோ கிட்ட நெருங்கி வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ உன்னோட பக்கம் பார்த்து வாங்காயை ரெடி பண்றதுக்காக அவங்களுக்குள்ள இருக்கிற மெமரி கார்டு சிப்பு எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்கலாம், அதெல்லாம் பழுதாகாம நல்லா தான் இருக்கு. ஸோ இதாண்டா வாய்ப்புன்னு சொல்லிட்டு நம்ம டீமன் குயிங்கும் இதோட இவன் கதையை எங்கேயும் முடிச்சுட்டு நம்ம கிளம்பிடலாம் நம்மளுடைய ராஜ்யம் எதுன்னு சொல்லிட்டு அவங்க ஹீரோ கிட்ட அழிக்கிறதுக்காக வராங்க. ஆனா அப்போன்னு பார்த்து ஹீரோ கதவை திறந்து காமிப்பான், இங்க பாத்தியா வாங்காய் மாதிரி நான் நிறைய பேர் ரெடி பண்ணிருக்கேன், இவங்கிட்ட மெமரி கார்டு சிப்பு இருந்தா மட்டும் போதும், இன்னொருத்தவங்க அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணி இன்னொருத்தவங்க நான் வச்சு வளர்த்துப்பேன். இதை பார்த்துல அப்போ டீமன் குயின் சாக்காயிடுவாங்க, என்னது இன்னமும் நிறைய வச்சுட்டு இருக்கியா. அது வெளியே வந்த உடனே ஹீரோவை பார்த்து துளி குதிச்சிட்டு இருக்கு. சில டைம் என் வீட்டை பாதுகாக்கிறதுக்காக இப்படியாப்பட்ட வேலையை தான் பார்க்கணுன்ற மாதிரி சொல்ல, ஆனா அது டீமன் குயினுடைய கண்ணுக்கு அது வில்லத்தனமா தெரியும். இதை பார்த்த உடனே குயினும் சரி ஓகேடா எனக்கு புரிஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா சாப்பாடு ஹீரோ கொடுப்பான், அதோட ஸ்மெல்லே நல்லா இருக்குன்னு சொல்லுவான். சூடாகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுங்க எல்லாத்தையும். ஆனா அவ மனசுக்குள்ள யோசிப்பான், நான் எவ்வளவு பெரிய டீமன் குயிங்க நானும் இப்படிப்பட்ட சாப்பாடா சாப்பிடணும். ஆனா அடுத்த செகண்டே அங்க வர அந்த வாசனையோடைய டேஸ்ட் வந்து அவளுக்கு பிடிச்சிருக்கு. ஸ்மெல்லே பார்க்க சூப்பரா இருக்குது, சாப்பாடோடைய டேஸ்ட் அருமையா தான் இருக்கும். கண்டிப்பா இந்த டைம்ல இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கணுமா, பசி வேற பயங்கரமா எடுக்குது. ஹீரோவும் கூச்சப்படாம சாப்பிடுங்க, நம்ம வேறு மாதிரி நினைச்சுக்கோங்க, இது எல்லாமே நேச்சுரலான ஃபுட்டு தான், இதுல எதுவும் பாய்சன்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தா அவ அதை டேஸ்ட் பண்றதுக்காக ட்ரை பண்றான். இப்போ பார்த்தா ஹீரோ சமைச்ச சாப்பாடு அவள் சாப்பிட ஆரம்பிக்கிறா. சாப்பிட்ட பிறகு கொஞ்ச நேரத்தில் ரியாக்ஷனே மாறிடுது. ஹீரோவை யோசிக்கிறான், என்னுடைய குக்கிங் ஸ்கில்லை பயன்படுத்தி நல்லா தானே செய்வேன், இப்போ இவங்க டேஸ்ட் பண்ணுறதை பார்த்தா மூஞ்சி ஒரு மாதிரி இருக்குது, கண்டிப்பாக நல்லா இல்லையோ, சாப்பாடு பிடிக்கலன்னு சொல்லிட்டு கோவத்தில் இந்த ஊரே ஆயிடுச்சிருவா போல. அதுக்கப்புறம் பார்த்தா கடன்னு எல்லா சாப்பாடையும் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். அவளுக்கு ரொம்ப அதை பிடிச்சிருக்கு, சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருக்குப்பா, இது அப்படியே என் வாயில கரையுது, இவ்வளோ சூப்பராக இருக்க சாப்பாடு நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை, நான் விட்ட எல்லா விதமான எனர்ஜியும் எனக்கு திரும்ப வந்துடும் போல அப்படின்னு அவள் சுகத்தை கண்டுட்டு இருக்காங்க. அவளுடைய ரியாக்ஷனே வித்தியாசமா இருக்கும். அப்பான்னு பார்த்து என்னாச்சு தெரியல, திடீர்னு அவளுக்கு மூச்சு திணற ஆரம்பிக்க ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உடனே பார்த்தா கடுப்புல அவன், டேய் இந்த சாப்பாடுல நீ என்னடா கலந்த, எங்க பெருசா எதுவும் ஆட் பண்ணலங்க, கொஞ்சமா மிளகா தூளை தான் ஆட் பண்ணேன், அதை நான் எப்பவுமே சாப்பிட்றதுன்னு நினைச்சுதான் ஆட் பண்ணேன், கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நினைச்சேன், என்ன மன்னிச்சிடுங்க. டீமன் குயினுக்கு அப்போ கண்டிப்பா ஸ்பைசியான ஃபுட்டுனா பிடிக்காது போல. அப்பதான் அவ யோசிப்பா, அடேங்கப்பா இவ்வளவு காரத்தையா போட்டு இவன் சாப்பிடுவான், சாப்பிடும் போது நல்லா இருந்துச்சு, ஆனா கொஞ்ச நேரத்துல என்னடா வயிற்றுக்குள்ள வேலையா காமிக்குது, இவனை நம்பி போய் நான் சாப்பிட்டு போறேன் இந்த சாப்பாடு. ஹீரோவும் நான் வேணா வேற ஒரு டிஷ் உங்களுக்காக ரெடி பண்ணி கொடுக்கட்டுமா, அதை சாப்பிட்டீங்கன்னா உங்க உடம்புக்குள்ள இருக்கிற அந்த ஒரு ஹீட்டை வந்து குறைக்கும், அது இது வேணா ட்ரை பண்ணி பாருங்கன்ற மாதிரி சொல்ல, அவ உன பக்கம் யோசிச்சுட்டு இருப்பான், கண்டிப்பா இதை எடுத்து நான் சாப்பிட்றதுக்கு என்னால முடியல, ஏன்னா ஆல்ரெடி எனக்கே ஒரு மாதிரி இருக்கு, எங்க இருந்து நான் இதை சாப்பிடுறது, வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு அவ திரும்பி அதை சாப்பிட ஆரம்பிக்க. அதை சாப்பிட்ட பிறகுதான் மன நிம்மதியே அடையும் அவளுக்கு, அவ்வளவு அமைதியாகுது. ஏன்னா உடம்புக்குள்ள இருந்த அந்த ஹீட் எல்லாமே அப்படியே சில்லுன்னு மாறிடுது உடம்பே. இப்போதான் நான் சொர்க்கத்தையே பாக்குற மாதிரி இருக்கு, என்ன ஒரு அமைதியான ஃபீலிங், கம்ஃபர்டபுளா இப்பதான் இருக்கு. நான் இது வரைக்கும் கஷ்டப்பட்டது எல்லாமே கூட இந்த மாதிரியான சாப்பாடு மூலியமா இவ்வளவு நிம்மதியா என்னால இருக்க முடியுமா, எதை பத்தியும் கவலைப்படாம, எதுவும் எனக்கு தேவையில்ல, இப்படியே இருக்கணும்னு சொன்னா கூட நான் இருந்துடுவோம் போல அப்படின்னு சொல்லிட்டு அவ ரொம்ப நிம்மதியா இருக்காங்க. ஆனா அவன் இன்னொரு பக்கம் யோசிப்பான், கூடிய சீக்கிரமே இந்த இடத்த விட்டு கிளம்பணும், இதே இடத்துல எந்த நிலைமை மோசமா தான் ஆகும், இந்த சாப்பாடு சாப்பிட்டுமா கிளம்பிட்டே இருக்கணும், இருந்தாலும் என்னால ஏத்துக்க முடியல, எப்படி இவங்கிட்ட செய்யக்கூடிய சாப்பாடு எல்லாம் இந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கு, இவன் செஞ்ச அந்த சாப்பாட்டுனால என் உடம்புல இருந்து எல்லா விதமான சக்தியும் திரும்ப ரெக்கவர் ஆன மாதிரி என்னால உணர முடியுது. டேய் எதுக்காக நீ இதெல்லாம் இந்த இடத்துல வந்து பண்ணிட்டு இருக்க, அது வாங்க இந்த உலகத்துல வந்து நான் இப்படி மாட்டிக்கணும்னா வேற வழி இல்லாம சரி ஏதோ ஒரு சும்மா இருக்காம இந்த உலகத்தை பத்தின நாலேஜ் நம்ம தெரிஞ்சுப்போம்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் தினமும் பண்ணிட்டு இருக்கேன். இதுதான் எனக்கு பொறுத்த வரைக்கும் மெயினான பர்பஸை தவிர
மிச்சபடி வேற எதுவும் கிடையாது. அப்புறமா அவ புரிஞ்சுக்கிறா, அப்ப இவன் டீமன் குயின் அழிக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வரலையா, இவனுடைய உண்மையான பர்பஸ் இதுதான் போல. ஆனா அவளை பொறுத்தவரைக்கும் மனசுல இன்னொருத்தனமா வில்லத்தனமா யோசிச்சு பாப்பா. நான் இங்க வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கான ரீசனே இந்த ஹீரோவுடைய டெஸ்ட் சப்ஜெக்டா ஒன்னு நான் பயன்படுத்திக்கலான்னு இருக்கேன். அதுக்காக தான் நான் செஞ்ச சாப்பாடு எல்லாமே உனக்கு கொடுத்தேன். அதுல நீ பாஸ் ஆயிட்ட, கவலைப்படாத, நீ ஸ்ட்ராங்காக நான் உனக்கு உதவி பண்றேன், அப்பதான் உன்னால என்ன தோக்கடிக்க முடியுன்ற மாதிரி அவளுக்கு வில்லத்தனமா தோணுது. ஹீரோவும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நான் உங்களுக்காக சூப்பரான ஃபுட் எல்லாம் இங்க ரெடி பண்ணி கொடுக்க நான் விருப்பப்படுறேன், நீங்க என்ன சொல்றீங்க? இதை பார்த்த உடனே அவளுக்கு உண்மையிலே இவன் ஜென்டில்மேன் மாதிரி நடிக்கிறானா இல்ல அப்படிதான் நடந்துக்கிறானா, யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கான்றது மறந்துட்டான் போல. நான் ஒரு டீமன் குயின், நீ ஸ்ட்ராங்காக நான் உதவி பண்றேன், அப்பதான் உனக்கு என்ன தோக்கடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அதுக்காக நான் சாப்பிடக்கூடிய சாப்பாடெல்லாம் நான் உனக்காக சமைச்சு கொடுக்குறேன். என்ன இதை புரிஞ்சுக்கினா அவளுக்கு சரி ஓகே. என்ன அதுக்குள்ள ரொம்ப கோவத்துல சொல்ற மாதிரி சொல்றாங்க. கண்டிப்பா போற போக பார்த்தா நம்மள கொண்டுடுவாங்க போல. அதுக்கப்புறம் பார்த்தா பெட் மேல ஏறி அவங்களும் இங்க பாரு கவனி, உன்னோட எல்லா விதமான டேர்ம்ஸுக்கும் நான் ஏத்துக்கிறேன். ஆனா நீ புரிஞ்சுக்கணும், இந்த டீமன் குயினை பொறுத்த வரைக்கும் பயம் நான் என்னன்றது தெரியாது சரியா? என்கிட்ட ஒழுங்கா தான் நடந்துக்கணும், என் சக்திகளை நான் மீட் எடுக்கணும். அதுக்காக நீ கண்டிப்பா எனக்கு உதவி பண்ணு, அப்போதான் நான் உன்னை தோக்கடிக்க முடியும். என்ன கேக்குறேங்க, இவங்க பேசுறத பார்த்தா நம்மள பார்த்து பயப்படுறாங்களோ? நான் அவ்வளவு பெரிய டெரர் பீஸ் எல்லாம் கிடையாது, நான் காமெடி பீஸ். அதே மாதிரி நான் இதே இடத்துல வாழணும்னு நினைச்சினாலும் உன் கூட என்னாலலாம் ரொம்ப நாளைக்கு இருக்க முடியாது. அதனாலதான் கூடிய சீக்கிரமே என் சக்திகளை பெற்ற உடனே உன்னை நான் அழிச்சிட்டு கிளம்பிடுவேன். மறந்துடாத, நீ எல்லாத்தையும் இழக்க வேண்டியது இருக்கும். எல்லாம் எனக்கு புரிஞ்சுதுங்க, நீங்க கோவப்படாதீங்க, இதனால இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு எனக்கு புரியுது. நீங்க எவ்வளவு நாள் வேணாலும் இந்த இடத்துல தங்கிக்கோங்க, உங்களுக்கு தேவையான சாப்பாடு எல்லாமே நான் உங்களை கவனிச்சுக்கிறேன், ஆனா கோவம் மட்டும் படாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அதே இடத்துல பிரச்சனை ஆகுறதுல ஹீரோ கிட்ட அவ வேலை கொடுக்குறான். போயிட்டு எனக்கு இன்னும் டெலிஷியஸான சாப்பாடு எல்லாம் செஞ்சு கொண்டு வாப்போ, அதான் அவன் வேலை, இதுக்கப்புறம் அடிமையை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை வேலை வாங்குறான். ஹீரோ ஒரு வீட்டுக்கு வெளியில தான் பார்த்தா அந்த ஸ்வாட் இருக்கு. அப்புறம் மறுநாள் காலையில பார்த்தா நம்ம ஹீரோ விறக வெட்டுறதுக்கு அந்த ஓடி ஸ்வாடை வச்சு வெட்டிட்டு இருக்கான். என்னடா இது நிலைமை, இது ரொம்ப மோசமா போயிடுச்சு. ஒரு பேரியருக்குள்ள என்னுடைய வில்லேஜ் வச்சு நான் அந்த இடத்துல நிம்மதியா இருந்தா இந்த டீமன் குயின் வந்துட்டு எல்லாத்தையும் அழிச்சிட்டு இப்போ ஓப்பனா எல்லா வெளி உலகத்துக்கும் தெரியற மாதிரி பண்ணிட்டாங்களே. இதனால பெரிய விளைவுகள் இந்த இடத்துக்கு வராம இருந்துச்சுன்னா எனக்கு அதுவே போதும், வேற எதுவும் வேணாம். ஏன்னா பிரச்சனை வந்துச்சுன்னா அதை என்னால தடுக்க முடியுன்றதுலாம் நம்பிக்கை இல்லை. இப்போ பிரச்சனை என்னன்னா இந்த வில்லேஜ் இருக்கிற வரைக்கும் இந்த இடத்த ஃபுல்லா ஒரு பேரியர் மூலமா ஹைட் பண்ணி வச்சதுனால வெளி உலகத்துக்கு இதை பத்தி தெரியாது. ஆனா இப்போ பேரியர் இல்லாதனால ஓப்பனா தெரியும் போது ஸோ இதுக்குள்ள இருக்கிற எல்லா விதமான விஷயமும் உலகத்துக்கு தெரியும். இப்போ ஏன்னா இந்த இடத்துக்கு பக்கத்துல ஏதாவது ரொம்ப கொடூரமான ரொம்ப சக்தி வாய்ந்த பல மான்சஸ் இருக்குங்க. அதுங்கெல்லாம் வெளியே போச்சுன்னா இன்னும் பிரச்சனை பெருசாயிடும். அதுக்கப்புறம் ஹீரோ விறகுலாம் வெட்டிட்டு பிறகு ஒரு டேபிளுக்கு வேற இப்ப நான் ஒரு அடிமை மாதிரி வேலை செய்யறேன், என்னத்த சொல்றது. அப்ப பார்த்தா அவ கூப்பிடுறா, ஏ லஞ்ச் எங்கடா ரெடி பண்ற வாடா அப்படின்ற மாதிரி. இதை வந்துட்ட கடுவாத, என்ன பண்றது, இவ்வளவு ப்ரொடெக்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அப்பதான் இந்த இடத்த அவ எதுவும் பண்ண மாட்டான். அப்புறம் கொஞ்ச நாட்கள் கடந்து போது வீட்டுக்குள்ளேயே பார்த்தா ஹீரோ டிவி எல்லாம் வச்சிருக்குதுல, ஹீரோடைய டிவி எல்லாம் உட்காந்து சீரியலை பார்த்துட்டு இருக்கா. இப்ப பார்த்தா உடம்பே அவளுக்கு ரொம்ப குண்டாயிட்டு இருக்கான். தின்பண்டங்களை சாப்பிட்டுக்குன்னு ஒரே இடத்துல உட்காந்து டிவி பாக்குறது அவன் வேலை, பெருசா எந்த வேலையை செய்யறதுனால இப்படி மாட்டுக்கிறான். அப்புறம் ஹீரோ பார்த்தா வாமா அவன் லஞ்ச் ரெடி ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா அவ ரக்கையை பயன்படுத்தி பறந்து வந்து சாப்பிட்டுக்காக வர பார்க்கவே காமெடியா இருக்கும். இதுல வேற ஹீரோவை தான் குறை சொல்லுவா, டே என்ன மாதிரியான சிப்ஸ் பேக்கெட் இது, இதுக்குள்ள இருக்க இந்த உருளைக்கிழங்கு என்னடா என்ன ரொம்ப சோம்பேறி ஆக்கிடுது. உண்மையை சொல்லப்போனா இந்த ஒரு ஸ்நாக்ஸ் சூப்பரா இருக்கு. ஒருவேளை இந்த டீமன் குயினை பிளாரலைஸ் பண்றதுக்காக இதுல எதனா ஸ்லோ பாய்சனை கொடுத்துருக்கானா, அதுதான் என்ன இப்படி வேலை செய்தான். இங்க பாரு, இந்த பொட்டேட்டோ சிப்ஸை பொறுத்த வரைக்கும் அதுல அதிகமான கலோரிஸ் இருக்கு. அதனாலதான் அது பர்ன் பண்ற லெவலுக்கு நீ உடல் உழைப்பே கொடுக்காதனால அதுவும் உடம்புல சேர்ந்து அடுத்த கட்ட வேலையை செய்யணும் கூட உனக்கு கஷ்டமா இருக்கு. அங்க நீயே உன்னை பாரு, உன் தொப்பை எப்படி பெருசாயிட்டு இருக்கு, வரும்போது எவ்வளவு ஸ்லிம்மா சூப்பரா இருப்ப, இப்ப பாரு எப்படி மாறிட்டு இருக்குன்னு சொல்ல. ஆமா, ரொம்ப ஃபேட் அதிகமாயிட்டு இருக்கு. உடனே பார்த்தா ஒரு மேஜிக்கை போடுவா பாருங்க, அடுத்த செகண்டே இருக்கிற ஃபேட் எல்லாம் அப்படியே கரைஞ்சு போயிடும். சாரிடா, இப்போ ஓகேவா, நான் பார்க்க எப்படி இருக்கேன், திரும்பி பழைய மாதிரி என்னுடைய பாடியை மாத்ததுக்கு எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஹீரோ இதை பார்த்துட்டு டேங்கப்பா இந்த மேஜிக் சூப்பரா இருக்குது பார்க்கறதுக்கு, நான் பழைய மாதிரி பார்த்த மாதிரி தான் இப்போ சூப்பரா இருக்கிறாங்க. பயப்படாத, இந்த மேஜிக் ட்ரிக் எப்படி இருந்துச்சு, நல்லா இருக்கா இல்லையா? நல்லா தான் இருக்கு, எந்த விதமான குறையும் சொல்ல முடியாது. அப்பனா இந்த மேஜிக் இருக்கிற வச்சு நீங்க எவ்வளவு வேணாலும் சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போலயே. ஆமா, இன்னைக்கு பூந்து விளாசரம் பாரு அப்படின்னு கடன்னு எடுத்து சாப்பிட ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு ஏங்க பொறுமையா சாப்பிடுங்க, அடைச்சிக்க போகுது. இதே வேலையா வாழ்க்கையில நான் திரும்ப பார்த்துட்டு இருக்கு, இது ஒரு என்டே இல்லையா? அப்போ இங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்தா வாழ்நாள் ஃபுல்லா இவங்க கூடதான் இப்படி வாழ்ந்துட்டு இருக்கணுமா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். ஆனா அவளுடைய மனசுல ஹீரோ வந்து வில்லத்தனமா அவளை பார்த்து சொல்லிட்டு இருக்க மாதிரி தோணுது. அதாவது நீ இன்னும் வீக்கா இருக்க, எவ்வளவு சாப்பிட முடியுமோ சாப்பிட்டுட்டே இரு, அப்போதான் உன்னால என்ன தோக்கடிக்க முடியும் அப்படின்னு இன்னொரு பக்கம் வந்து ஹீரோ அவளை பண்ணின்னு சொல்லிட்டு கலாய்க்கிற மாதிரி அவளுக்கு தோண கடுப்பாவது. அவளுக்கு ஹீரோ போயிட்டு அவங்களுக்காக தண்ணி எத்தனை இருங்க அப்படின்னு அவன் போக இன்னொரு பக்கம் பார்த்தா இவங்க வெறுப்பாயிட்டு இருக்கா. கண்டிப்பா சீக்கிரமாவே இவனுக்கும் ஃபைட் வந்து இவனை நான் கொல்ல போறேன் பாரு, என்ன கண்டிப்பா இவன் வெறுப்பாயிட்டு இருக்கான். ஹீரோ ஃப்ரிட்ஜ்ல இருந்து எங்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு சூப்பரான புட்டிங் எடுத்துன்னு வந்திருக்க, சாப்பிடுங்க. இதை பார்த்த அவளுக்கு குறா சூப்பரா இருக்குது. உண்மையிலே டீமன் கிங்குக்கு இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் பிடிக்கும், நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சாப்பாடுனா ரொம்ப விரும்பி சாப்பிடுறாங்க இவங்க அப்படின்னு ஹீரோ மனசுக்குள்ள யோசிக்க. இன்னொரு பக்கம் பார்த்தா என்னடா பிரச்சனை எதுவும் வரலையே, ஸ்மூத்தா போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நினைக்கும் போதுதான் ஒரு 2 பேருக்கிட்ட ஓடி போயிட்டு இருப்பாங்க. சோ அவங்களை ஃபாலோ பண்ணி சில ஆளுங்க அவங்களை அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்காங்க. அதுலயும் ஒருத்தர் வயசானவரா இருக்க, அப்போ பின்னாடி வந்து அட்டாக் பண்ண வந்த ஆளு வந்து திடீர்னு ஒரு போர்ட்டலை கிரியேட் பண்ணி 4 பக்கமும் சுத்தி வளைச்சிடறாங்க. அப்ப அந்த பொண்ணு கிட்ட இந்த வயசானவரும், எலிஃபர் நீ இங்கே இரு, நான் இவங்களை பாத்துக்கிறேன், உன் அப்பா இவங்க எல்லாரையும் சமாளிச்சுக்கிறேன், நீ பாதுகாப்பா எப்படியாச்சும் டவுனுக்கு போயிடு. அப்ப என்னால முடியாது, உங்களை நான் தனியா விட்டு இந்த இடத்த விட்டு போக மாட்டேன், நம்ம 2 பேருமே சேர்ந்து தப்பிச்சு போவோம். அப்படி இன்னைக்கு இங்க நடக்காது, ஏன்னா உன்னுடைய அம்மாவுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன், அதனால நீ இந்த இடத்த விட்டு போயிடு. அது
அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஒரு மான்சர்ஸ்லயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மான்சர் வந்து தன்னுடைய ஒரு ஸ்பெல்லை பயன்படுத்தி இவங்களை அட்டாக் பண்ணலான்னு பார்க்க அப்போன்னு பார்த்து அவருடைய பவரை ஒன்று பயன்படுத்துவாரு. அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அதுலயே பார்த்தா அது அழிஞ்சு போக என்னதான் அழிஞ்சாலும் அந்த அழிஞ்சு போன மான்சருடைய சோலை வந்து இன்னொரு மான்சர் அப்சர்வ் பண்ணி ஸ்ட்ராங் ஆகுது. ஸோ இப்போ அது ரெண்டா மாதிரி அட்டாக் பண்ண ரெடியா இருக்கு. அப்ப அந்த எலிஃபேர்னு சொல்லக்கூடிய அந்த பொண்ணு எங்க அப்பாவை விட்டு நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன் உன்னை அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு இவ உன பக்கம் அட்டாக் பண்றா. அந்த அட்டாக்லாம் அதுக்கு மேல பெருசா ஒர்க் ஆகல. அது எல்லாமே அதை அப்சர்வ் பண்ணிடுதுங்க. ஸோ அப்பன்னு பார்த்து அந்த ஃபாதர் கேட்பாரு, நீங்க எல்லாமே எதுக்காக டார்க் கில்ட்ல இருந்து வந்திருக்கீங்க, என் பொண்ணு கிட்ட என்ன நடக்க வேண்டியது இருக்கு உங்களுக்கு. ஆனா என்னதான் அவங்க கேட்டு இருந்தாலும் அந்த மான்சர்ஸ் இப்போ ஒன்றிணைஞ்சு இவர் அட்டாக் பண்றதுல ஒரு கட்டத்துல அவரால் தாக்கு பிடிக்க முடியாம அவர் ஸ்வாட் உடஞ்சு போக அவர் ரத்தம் கேட்கிறாரு. அவர் பொண்ணு உன பக்கம் ரொம்ப அழுதுட்டு இருக்கா. இவ கிட்ட வரலான்னு பார்க்க என் கிட்ட வராதமா, உடனடியே இந்த இடத்த விட்டு நீ ஓடிட்டு என்ன பத்தி கவலைப்படாத. அப்புறம் அடுத்த செகண்டே அந்த இடத்துல இருக்க எல்லா விதமான மான்சரும் ஒன்றிணைஞ்சு பெரிய மான்சரா இவங்களை அட்டாக் பண்ண கிட்ட வந்துருச்சு. எலிஃபருக்கு எந்த விதமான வழியும் இல்லாம இப்போ அந்த மான்சர் கிட்ட கெஞ்சி கேட்கறா, என்னையும் அப்பாவையும் தயவு செஞ்சு உயிரோட விட்டுருங்க ப்ளீஸ், எங்களை போக விடுங்கன்னு கேட்கிறா. பாவம் அவ ரொம்ப பதட்டமாயிட்டு அவ்வளவுதான் எங்க கதை முடிய போதுன்ற ஒரு பயத்துல அங்க பாத்துட்டு இருக்க அந்த மான்சர் அட்டாக் பண்ண அடுத்த செகண்டே பார்த்தா அந்த மான்சரை இன்னொரு மான்சர் வந்து அழிச்சிருக்கும். அதுவும் பார்த்தா ஜெய்ஜாண்டிக்கான ஒரு எலிஃபென்டா இருக்கும். அதான் மேமத்துன்னு சொல்லக்கூடிய பழங்கால யானை. சோ அந்த யானைக்கு மேலேயே இன்னொருத்தருங்க இருக்காங்க. அவர் பார்த்தா ஒரு ஃப்ராக் ஆட்டும் இருக்காரு. அடைச்ச அப்பாவையான 2 மனிதர்களை போயிட்டு இப்படி குளிர்தனமா அட்டாக் பண்ணதுல இந்த மான்சர்ஸ். இந்த ஃப்ராகா இருக்கக்கூடிய இந்த ஒரு பாஸ் மான்ஸ்டரை இந்த இடத்துக்கு வர வச்சது யாரடான்னு பார்த்தா நம்ம வாங்காய் தான். அவன் பார்த்தா இந்த ஃப்ராகுக்கு மேலேயே இருக்கான். இவன் தான் கட்டளை போட்டு வந்திருப்பான் இவங்களை காப்பாற்றணும்னு. இவங்க 2 பேரையும் கண்டிப்பா நம்மளுடைய மாஸ்டர் கிட்ட கொண்டு போய் ஏத்திரணும் அப்படின்னு அது அங்க சொல்லுது வாங்காயம். இப்ப பார்த்தா கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணு கண் முழிக்கிறான். பார்த்தா மயங்கிட்டு இருக்கா. சோ கண் முழிச்ச பிறகு என்ன இது இடமே வித்தியாசமா இருக்கு, எங்க என் அப்பா, ஆமா அவருக்கு மோசமா அடிபட்டுச்சு, அவருக்கு டைம்குள்ள ட்ரீட்மெண்ட் கொடுக்கல நிலைமை மோசமாயிடும் அப்படின்னு நினைச்சு பதற்றத்தோட வெளியே ஓட ஆரம்பிக்கிறான். அப்பா என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி உனக்கு பதற்றத்தோட வெளியே போன அங்க பார்த்தா அவங்க அப்பா வந்து போஸ் கொடுத்து நின்றுட்டு இருக்காரு. என்னாச்சு இவருக்கு பார்த்தா நம்ம ஹீரோ அப்புறம் அந்த டீமன் குயின் இதில் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ தான், அடேங்கப்பா இந்த வயசுலயே நீங்க பாடி பில்டரா செம்மையாக நீங்க பாக்க, நான் ஒரு வாரியரா தம்பி, அதனாலதான் என் பாடி இவ்வளவு ஃபிட்டா இருக்கேன், அடேங்கப்பா நீங்க பிரமாதம் தான். வாங்காயம் அங்க சுத்திட்டு இருக்க. இன்னொரு பக்கம் டீமன் இதெல்லாம் பார்த்துட்டு என்னடா கூத்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னு அவன் கடுப்பா வரான். இதனால கிட்ட வந்த வாங்காய ரொம்ப கத்திட்டு இருக்க வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி எடுத்துருவா. அதுக்கப்புறம் பார்த்தா அது கிட்ட போயிட்டு மிரட்டா, இன்னொரு தடவை என் கிட்ட வந்துட்டு சும்மா கத்திட்டு இருந்தா உன்னை தூக்கி போட்டு அடிப்பேன், சரி ஓகேன்னு சொல்லிட்டு அது அமைதியாயிடும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அவர்கிட்ட போயிட்டு அடேங்கப்பா நீங்க கட்டு மொத்தம் சூப்பரா இருக்கீங்கன்னு சொல்ல, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் மொத்தமாவே கீழ்ச்சி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸையே கேட்டி காமிப்பாரு பாருங்க. ஹீரோக்கு அதே மாதிரி பாடி வேணும்னு சொல்லிட்டு கேட்கறான். இங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு பொண்ணுகாரி அப்பா அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு வினோதமா பார்க்க அவங்க அப்பா இதை பார்த்துட்டு அடக்கடவுல என் பொண்ணு இதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கா, இவளுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோ அதுக்கப்புறம் ஆமாங்க உங்ககிட்ட சொல்லவே மறந்துட்டேன் என்ன நினைச்சுன்னு. அதுக்கு முன்னாடி பார்த்தா டீமன் குயின் வந்துட்டு ஏய் இங்க தான் நான் இருக்கல, தேவலாம இதுக்கு அவங்க கிட்ட நீ பேசுறேன், உனக்கு நான் வான் பண்றேன் அப்படின்னு அவன் மிரட்டுறா. அவளோட பக்கம் பயந்துட்டா. ஹீரோவும் ஏங்க அவ பச்சை பயந்தாங்க அவளை போய் மிரட்டுறீங்களுக்கு கொஞ்சம் கூட நியாயமே இல்லை, இது என் வீட்டுக்கு எல்லாம் விருந்தாளி வரது ரொம்ப அதிசயமான விஷயம், வாங்க உள்ள போயிட்டு பேசுவோம். அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ வீட்டுக்குள்ள வந்த பிறகு நடந்த விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு டீ எல்லாம் ஊத்தி கொடுக்க இதை பார்த்து அவளுக்கு இவ்வளவு நல்ல பையனா இருக்கானேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன். பத்தத்துக்கு இந்த ஒரு விஷயத்தை தான் அவங்க அப்பாவுக்கு ஊத்தி கொடுத்தாங்கன்னா ஸோ அதனாலதான் அவருடைய உடம்புல இருந்த எல்லா விதமான காயமும் குணமாயிட்டு ரொம்ப சூப்பரா மாறினாராம். ஸோ அதை யோசிச்சு பாக்குறா. இந்த ஒரு விஷயம் தான் எங்க அப்பாவை ஹீல் பண்ணிச்சானு. ஆமாங்க சாதாரண என் வீட்டுல நானே ரெடி பண்ண டீ தான் அது. டீமன் குயின் இன்னொரு பக்கம் 2 வீக்கான ஹியூமன்ஸ் வந்திருக்காங்களா இங்க. இதுக்கப்புறம் இவங்களை வச்சு என்ன பண்ண போறான் இவன், இதயத்துல இந்த இடத்துல தங்க வச்சிருவானே இவங்கள, தலை வழியா இருக்கண்டாப்பா. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த எல்ஃபீர்னு சொல்லக்கூடிய அந்த பொண்ணுடைய அப்பா வந்து நடந்த உண்மையா வந்து சொல்லுவாரு. நம்ம ஹீரோ வயல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது சரியா பார்த்தா நம்ம வாங்காய் வந்து இவங்க 2 பேரும் தூக்கின்னு வந்திருப்பான். அதுக்கப்புறம் தான் ஹீரோ தாங்கிட்ட இருந்த டீ எல்லாம் அவருக்கு பூர்த்தி கொடுக்க அது கொஞ்ச நேரத்தில் குணமாயிட்டு இருக்கோம் அவரை. இதனாலதான் நம்ம இப்போ பழிச்சிருக்கோம், நம்மளை காப்பாத்தின கடவுள் இவருக்கு நம்ம எப்பவுமே நன்றி கடனா இருக்கும். உண்மைதான்ப்பா, பரவாயில்லைங்க, கஷ்டத்துல இருக்கவங்களை உதவி பண்றது தான் என்னுடைய வழக்கம். அதுக்கப்புறம் பார்த்தா 2 பேருமா சேர்ந்து திரும்பியும் அந்த டீயை வந்து குடிப்பாங்க பாருங்க. அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சக்தி எல்லாம் திரும்ப வந்த மாதிரி ஆயிடும். அந்த டைம் அவங்களுக்கு சொர்க்கத்தையே பார்த்த மாதிரி ஆயிடும். அதாவது நம்ம டீமன் குயின் எப்படி ஹீரோடைய சாப்பாடு சாப்பிட்டு ஒரு இடத்துக்கு போனாங்களோ அந்த மாதிரி ஆயிடும். வேணும்னா ஒன்னும் கேளுங்க நான் தரன்ற மாதிரி ஹீரோ அதுக்கப்புறம் அவங்க கிட்ட கேட்க, ஆனா அதுக்கு அவங்க வந்து போதும் இதுக்கப்புறமா வேணாம், நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கீங்க. ஆனா அவர் அப்பா உணர் பக்கம் யோசிப்பாரு, உண்மையிலே யாரு தான் இவரு, பயங்கரமான ஆளா இருக்காரு, இந்த மாதிரியான பவர்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்கிற ஆளை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை எங்கேயும். இப்போ வந்து ஹீரோ மனசுக்குள்ள யோசிப்பான், அட கடவுளே 2 பேரை வரை நான் இப்ப வீட்டுல வந்து வச்சிட்டு இருக்கேன், இது எலிசபெத்துக்கு கண்டிப்பா பிடிக்காது, அவ என்ன நினைக்க போறா தெரியல. பார்த்ததுக்கு அவ டீமன் குயினா இருக்கிற விஷயம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சா இன்னும் பிரச்சனை பெருசாயிடுமா. இருந்தாலும் பார்த்தா நம்ம டீமன் குயின் உன் வீட்டுக்கு தான் அவங்க 2 பேரும் வந்திருக்காங்க, அப்படி இருக்கும்போது உன்னுடைய பர்மிஷனோட இருந்தா எனக்கு பிரச்சனை எல்லாம் கிடையாது, ஆனா எனக்கு தொல்லை கொடுக்காம இருந்தா அதுவே போதும். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ உங்களுக்கு என்னதான் ஆச்சு, யார் வந்து உங்களை அட்டாக் பண்ண வந்தா, எப்படி இந்த மாதிரி ஆனீங்கன்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கான விஷயத்தை அதுக்கப்புறம் பார்த்தா அவர் சொல்றாரு, எங்களை சில மான்ஸ்டர்ஸ் அட்டாக் பண்ண வந்துச்சுங்க, அதுக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக நாங்க பல முயற்சிகளை பண்ணோம்னா முடியல, அது எங்களை துரத்தின்னு வரதுக்கான காரணம் என்னன்னா ஸ்பெஷலான எல்வன் பிளட் கொண்டவ தான் என்னுடைய
என்னுடைய பொண்ணு. அப்போ எல்ஃபியர் வந்து ஆமா என்னுடைய அம்மாவை பொறுத்த வரைக்கும் எல்ஃப்ஸுக்கே ஒரு சைன்டா இருந்தவங்க, அவங்க கடவுளுடைய தூதுவர்னு கூட சொல்லலாம். அவங்க வந்து எங்க அப்பாவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்க, அதுக்கப்புறம் தான் நான் பிறந்தேன். ஸோ என்னுடைய பவர்ஸ் எல்லாமே அடையறதுக்காக அவங்க முயற்சி பண்ணாங்க. அதுக்கான ரீசன் என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய ரேஸ்ல ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்க, மற்ற ரேஸ் கூட வந்து வலுக்கட்டாயத்தின் பேர்ல கல்யாணம் பண்ணக்கூடாது, அதர் ரேஸ் கூட போயிட்டு சேர்ந்து கல்யாணமும் பண்ணிக்க கூடாது, அதுதான் உங்களுடைய முக்கியமான கொள்கையா இருந்துச்சு. ஆனா எங்க அம்மா மட்டும் அது லவ் பண்ணதுனால இது விதிவிலக்கா இருந்தது. ஸோ இந்த ஒரு ரீசனுக்காக தான் உன்னை பிடிக்கிறதுக்காக அவங்க ட்ரை பண்ணலாம். இதை பார்த்த டீமன் குயின் என்னடா எங்க சட்டம் நடந்துட்டு இருக்கு, ஒரு டீமன் குயின் வந்து இந்த இடத்துல ஆண்டு பிறகு இந்த மாதிரியான சட்டத்தெல்லாம் நான் எப்பயோ தூக்கி போட்டாச்சே, எப்படி இன்னமும் இந்த விஷயம் இங்க நடந்துட்டு இருக்கு எனக்கு புரியலன்ற மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தா அவ அங்க கடுப்பாயிட்டு பேசிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தா இதை கேட்ட அவங்க அப்பாவும் இது பெரிய கதைங்க, இவளுடைய அம்மா வந்து ஹோலி லேண்ட் ஆஃப் எல்ஃப்ல இருந்தவங்க. ஸோ வலுக்கட்டாயத்தின் பேர்ல தான் இவ்வளவு அதே இடத்துல இருக்கிறதுக்காக பல முயற்சிகள் எடுத்தாங்க. அதுல ஒண்ணுதான் இவளை பிடிக்கிறதுக்காக நிறைய ஆட்களை எங்களை நோக்கி அனுப்பி வச்சாங்க. அப்பனா இவளை அரெஸ்ட் பண்றதுக்காக தான் அவங்க எல்லாருமே அமைச்சு வச்சாங்களா? ஸோ அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க தான் நீங்க முயற்சி பண்ணலாம். ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு யோசிக்கிறான், என்னடா இது நம்ம உலகத்துல ரோமியோ ஜூலியட் கதை மாதிரியே எங்கேயும் நடக்குது. சரி என்னதான் இருந்தாலும் பாத்தீங்கன்னா இவளுடைய அம்மா பிறந்து வளர்ந்த இடம், சரி எப்படி இருந்தாலும் அவ அந்த இடத்துல இருந்தா மட்டும்தான் நல்லா இருக்கும் நான் யோசிச்சு, அதனால என்னுடைய பொண்ணை நான் அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு கூட்டு போனேன். ஆனா போற வழியில தான் திடீர்னு டார்க் கில்ட் ஆஃப் தி டீமன் ரிலியன் வந்து சில ஆட்கள் வந்து எங்களை பிடிக்கிறதுக்காக வந்தாங்க. டார்க் கில்ட் சேர்ந்தவங்களா? அப்ப யாரா இருக்குன்னு சொல்லிட்டு உடனே பக்கம் பார்த்தாலும் நம்ம ஹீரோ டீமன் குயின்க பார்க்க அவ கடுப்பா வரா. என்னையோட பார்த்துட்டு இருக்கேன், நான் தான் இது காரணமா? இல்ல உன்னை நான் சும்மா தான் பார்த்தேன். இதை கேட்ட உடனே டீமன் குயினும் உண்மையா சொல்லுங்க, என்னதான் நினைச்சுன்றது தெளிவா சொல்லுங்க, எதுக்காக டீமன் ரிலியன்ல இருந்து டார்க் கில்ட்டை சேர்ந்தவங்க எங்க இருந்து உங்களை வந்து பிடிக்கிறதுக்காக வந்தாங்க? அவங்க எல்லாருமே டார்க் யூனியனை சேர்ந்தவங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மிஸ்டீரியஸான ஹியூமன் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான ரீசன் எப்போ டீமன் குயின் ரிவைவ் ஆகி இந்த உலகத்தை ஆள ஆரம்பிச்சாங்களோ அது எலிசபெத்னு சொல்லக்கூடியவங்களை திரும்ப கட்டி போறதுக்காக, அதாவது சீல் பண்றதுக்காக முயற்சி பண்றதுக்கு இருக்காங்க. அப்ப எல்ஃபியரும் ஆமா அதுல ஒன் ஆஃப் தி மெட்டீரியல்ஸ்ல வரக்கூடிய ஆட்கள் தான் இந்த எல்ஃப்ஸ் எல்லாமே. இவங்க கிட்ட இருக்கிற ஸ்பெஷலான சில விஷயங்கள் இருக்கு. உதாரணமா என்னுடைய பிளட் லைனை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷலான பவர்ஸ் எல்லாத்தையுமே அவேக்னிங் பண்ணக்கூடியது. அது கண்டிப்பா அவங்களுக்கு கிடைச்சதுன்னா இந்த ரிசர்ச் மூலியமா அவங்களுக்கு தேவையான விஷயத்தை கண்டுபிடிச்சு அந்த எலிசபெத்னு சொல்லக்கூடியவங்களை எப்படியாச்சும் அடைக்கலாம் சொல்லிட்டு முயற்சி பண்றாங்க போல. இதை கேட்ட ஹீரோ உணர் பக்கம் பாவம்பா, நீங்க பேசுற ஆள் யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க, அவ என் பக்கத்துல தான் உட்காந்துட்டு இருக்கான்னு சொல்ல அவ முறைச்சு பார்த்துட்டு இருக்கா. ஏன்டா நீ என்னைய பார்த்துட்டு இருக்க, உன் வேலையா பாருடா, இங்க பாருங்க அவங்க எல்லாருமே ஒன்னும் காரணமா சொல்லல, உன் கூட இருக்க கூட்டாளிகளா தான் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு உன்ன பக்கம் அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்து எல்ஃபியரும் அப்பா என்னப்பா அவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க, என்ன பேசிட்டு இருக்காங்க தெரியலையமா? அடுத்தது ஒரு முக்கியமான ட்விஸ்ட் கொடுப்பாங்க பாருங்க. அப்போ நீங்க சொல்லக்கூடிய விஷயத்த பார்த்தா ஒன்னு அந்த எலிசபெத்னு சொல்லக்கூடியவங்களை சீல் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்களா இல்ல திரும்ப வர வைக்கணும்னு ஆசைப்படுறாங்களா? சரியா சொன்னீங்க. அந்த டெவில் எலிசபெத் வந்து கிட்டத்தட்ட 500 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போனவங்க. ஆனா சில பேர் இன்னமும் சொல்றாங்க அவங்க வேற ஒரு ஏதாச்சும் ஒரு இடத்துல உயிரோடு இருக்கிறது வாய்ப்பு இருக்குன்னு. அவங்க திரும்பவும் இந்த உலகத்தை ஆடுறதுக்காக வரணும்ன்றது தான் இங்க நிறைய பேருடைய ஆசையா இருக்கு. இதை கேட்ட இரவு அட கடவுளே, எலிசபெத் கிட்டத்தட்ட 500 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தாளா? அப்போ இங்க வந்து சண்டை போட்டது எல்லாமே இங்க வந்து இருக்கிறது எல்லாமே 500 வருஷம் கடந்து போயிடுச்சான். அப்ப நம்ம டீமன் குயிங்க சரி அவ எப்படி செத்து போயிட்டா அந்த ரூமரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எல்ஃபியரும் அது ஏன்ஷியன்ட் லிட்டரேச்சர் படி சொல்றது பார்த்தா டீமன் கிங் எலிசபெத் வந்து லெஜெண்டரி ஹீரோவால தோக்கடிக்கப்பட்டதா சொல்றாங்க. அதுவும் இல்லாம அந்த ஃபைட் கிட்டத்தட்ட 1 மாசம் கிட்ட நீடிச்சுதான். அந்த ஒரு போர்ல அவங்க கிட்ட தோத்துட்டாவும் லெஜெண்டரி ஹீரோ திரும்பியும் இந்த பிரேவ் கான்டினென்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு சொல்றாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா அந்த டீமன் கிங் கூடயே வந்து அந்த லெஜெண்டரி ஹீரோவும் அப்படியே இறந்துட்டேன்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே டீமன் கிங் கடுப்பாயிட்டு உண்மை என்னன்றது காமிக்கிறான். அவங்க கிட்ட ஒரு சின்ன ஆறாவை தான் காமிப்பா பாருங்க, அந்த டீமன் ஆறாவை. அதை பார்த்துட்டு அவங்க பயப்படுவாங்க, இதுதான் டீமன் ரிலீமா, பயங்கரமா இருக்கு, இப்போவாச்சும் உங்களுக்கு புரியுதா அந்த ரூமர் எல்லாமே போய் தானே புரிஞ்சுதுன்னு சொல்லிட்டு அவங்க பயப்பட ஹீரோ உணர் பக்கம் அந்த கதைப்படி நான் தாங்க அந்த லெஜெண்டரி ஹீரோ. இது கேட்டு அவங்களுக்கு ஒரே ஷாக்கு, என்னது நீ தான் அந்த லெஜெண்டரி ஹீரோவா? அப்புறம் என் பக்கத்துல நீங்க சொன்ன அந்த டீமன் குயின் யார் தெரியுமா? இவதான் அந்த எலிசபெத். அவங்களுக்கு உயிரை விட்டு போகுது. அவ கண்ணுக்கு முன்னாடி ஹீரோ விளத்தரமா பேசுறான். பாத்தியா என்ன சொல்லும் போது தான் அவங்க பயந்தாங்க, உன்னை சொல்லும் போது தான் அவங்களுக்கு ஒண்ணுமே ஆகல. அப்போ உன்னை எவ்வளவு காமெடியா நினைச்சுங்கிறாங்க, நீ ரொம்ப வீக்கா இருக்கன்னு சொல்லிட்டு கலாய்க்கிற மாதிரி தோணுது. ஒரு கடத்துல பார்த்தா அவ கடுப்பு போயிட்டு நீங்க பேசிட்டு இருங்க, உங்ககிட்ட எல்லாம் பேசுறதுக்கு எனக்கு முடியல, இவன் என்ன ரொம்ப வெறுப்பாதான் வர அதுவும் இந்த சாதாரண ஹியூமன்ஸ் முன்னாடி என்ன ரொம்ப கேவலப்படுத்துறான், விட மாட்டான்டா அப்படின்னு கடுப்புல வெளியே போயிடுறான். அடுத்த கட்டமா பார்த்தா எல்ஃபியருடைய அப்பாவும் என்ன இங்க நடந்துட்டு இருக்கு மிஸ்டர் லீன், அடுத்தது உங்க பிளான் என்ன? அது எனக்கே தெரியாதுங்க. இப்பதான் மனசுக்குள்ள யோசிப்பான், அட கடவுளே, எலிசபெத் முறையா அந்த டைம் பேரியரை உடைச்சு இந்த இடத்துக்குள்ள வந்துட்டு சண்டை போட்டு இதே இடத்துல ரொம்ப நாளா வாழ்ந்ததுனால வெளியில பார்த்தா 500 வருஷம் கடந்து போயிடுச்சான். என்னால இதை நம்பவே முடியல. அப்படியே ஹீரோ ஷாக் ஆகிறான். அதுக்கப்புறம் பார்த்தா நைட் டைம்ல தூங்கும் போது நம்ம எல்ஃபியர் வந்து அவங்க அப்பா கிட்ட கேட்பான், அப்பா டீமன் கீன் பார்த்தீங்கன்னா 500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்க இப்ப இல்ல, அதுக்கான ரீசன் அவங்க இங்க வந்துட்டு இருக்காங்க. இங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா தோணுது. ஏன்னா ரொம்ப காலங்கள் முன்னாடியே அந்த வாரம் முடிஞ்சதுன்னா அப்ப இன்னும் அவங்க சாகலை உயிரோடு இருக்காங்கன்னா இங்க 2 பேரும் ஒன்னா இருக்காங்க. இங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் விரும்பிட்டு இந்த இடத்துல வாழ்ற மாதிரி தெரியுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவங்க 2 பேரும் லவ் பண்றாங்களா? இதை கேட்ட உடனே அவங்க அப்பாவும் ஏமா அப்படிலாம் கம்பேர் பண்ண முடியாதுமா, அது என்ன இருந்தாலும் உண்மையை அவங்க வாயாலே அவங்க சொன்னது அது கரெக்டா இருக்கும், நம்ம தேவையில்லாதெல்லாம் பேசுறது தப்பு இல்லப்பா. நீங்க யோசிச்சு பாருங்களேன், லெஜெண்டரி ஹீரோவா இருக்கிறவர் இவர் நினைச்சிருந்தா எப்பயும் அவங்களை கொண்டு இருக்கலாம். ஆனா கொல்லாம இன்னும் வச்சுட்டு கூடவே வாழ்ந்துட்டு இருக்காங்க 2 பேருமா ஒன்னாவே. அதுவும் இல்லாம டீமன் குயினுடைய வேலை என்ன, இந்த உலகத்தை ஆளணும். ஆனா அந்த வேலையை விட்டுட்டு இதெல்லாம் வந்து பாக்குறாங்களா? அப்ப யோசிச்சு பாருங்க, அது உண்மைதான். ஒரு வேலை நீ சொல்ற வகையில சில பல விஷயம் ஒத்துமையா போகுது, ஆனா எது இருந்தாலும் நம்ம அவங்க வாயாலே தெரிஞ்சுக்காம பேச முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தா நைட் டைம்ல ஹீரோ அங்க வருவான். என்ன நீங்க தூங்கிடாம இன்னும் பேசிட்டு இருக்கீங்களா, உங்களை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வில்லத்தனமா பேச அடுத்த செகண்டே
பார்த்தா வாங்க கார்ட்ஸ் விளையாடுவோம். என்ன கார்டு கேம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் புரியாம இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோவுடைய உலகத்துல கார்டு கேம் எப்படி விளையாடணும் அதே மாதிரி அவங்களுக்கு சொல்லி கொடுத்து விளையாட வைக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு அந்த விளையாட்டோட ரூல்ஸ் எல்லாம் சொல்றான். பத்தத்துக்கு அதுக்கான பேர் என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க குழப்பத்துல இருக்காங்க. ஹீரோவும் ஆமால என் உலகத்துல இதுக்கு பேர் வேற, அதனால இவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இங்க பாருங்க இந்த விளையாட்டோட பேர் தான் டிராகன் குவெஸ்ட்னு சொல்ல இதை கேட்டு அவங்க அதிர்ச்சி வருங்க. என்னடா இது பேரு தினஸ் ஆகுதுன்னு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துல இந்த விஷயத்தெல்லாம் நம்ம எலிசபெத் பார்த்துட்டு ஆச்சரியம் பண்ணிட்டு இருக்கா. இன்னும் இவங்க மட்டும் விளையாடிட்டு இருக்காங்க நம்மள சேர்த்துக்கல. அப்புறம் பார்த்தா ஹீரோ அவங்களுக்கு ரூல்ஸ் எல்லாம் சொல்லி புரிய வச்சு விளையாட வைக்கிறான். ஸோ அந்த விளையாட்டோட முடிவில் பார்த்தா ஃபர்ஸ்டே எடுத்த உடனே நம்ம எல்ஃபியர் வந்து தோத்துடுறா. அவனு பக்கம் அவங்க அப்பா கிட்ட அப்பா நீங்களாச்சும் ஜெயிக்க பண்ற மாதிரி சொல்ல அவரு பக்கம் தெம்பா ஹீரோவுக்கு டஃப் கொடுத்து விளையாடுறாரு. என்னதான் இருந்தாலும் ஹீரோ தான் ஒரு இடத்துல ஜெயிக்கிற மாதிரி போக ஒரு இடத்துல இவங்க தோக்கும் போது தான் புரியுது டிராகன் குவெஸ்ட்னா ரொம்ப மோசமா இருக்குமே சொல்லிட்டு அவங்க உன பக்கம் இமேஜின் பண்றாங்க. இதுல தோத்தால் நம்மளுடைய உயிரே போயிடுமோ சொல்லிட்டு அவ்வளவு லெவலுக்கு பயப்படுறாங்க அவங்க. ஆனா ஹீரோவை பொறுத்தவரைக்கும் நமக்கு தான் தெரியும் அது எவ்வளவு நார்மலான விஷயம்னு. அங்க பார்த்தா ரொம்ப தீவிரமா ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க. ஹீரோ தான் பார்த்தா அவருக்கு டஃப் கொடுக்குற வகையில இன்னொரு பக்கம் பயமுறுத்திட்டே விளையாண்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா நம்ம எலிசபெத்துக்கு நடாங்க நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். என் ஸ்ட்ராட்டஜில வந்து மாட்டிங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் ஹீரோ ஃபைனலா ஒரு அட்டாக் கொடுப்பான் பாருங்க. கேம்ல இவங்க இப்படியா ஒரு ட்விஸ்டே எடுத்துட்டு பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த ஒரு பவர் அவங்களால தாங்க முடியல. அவங்க தோத்து போற நிலைமையில இருக்கிறதுனால அவங்களுடைய நிலைமை மோசமாயிடுச்சு. ஹீரோவுடைய அடுத்த கட்ட மூவ்ல அவங்களுக்கு பயத்தை தான் அதிகமா தருது. நம்ம எல்ஃபியர் இருந்தாலும் பார்த்தா ஹீரோக்கு டஃப் கொடுக்க ஆரம்பிக்கிறதுக்கு அப்புறம் இப்படியே பார்த்தா அவங்களுக்கான அந்த கேம்ல ஃபைட் வந்து ரொம்ப ஈக்குவலா போயிட்டு இருக்கு. அடுத்த கட்டமா பார்த்தா ஹீரோ அவங்களுக்கு ஒரு பெரிய ஆப்படிக்க கிங் பாம்னு சொல்லிட்டு ஒரு மூவை போடுவான். அங்க பார்த்தா ஜோக்கர் பைப்ல வருவான். என்னடா இவன் எதையோ சமன் பண்ணான்னு சொல்லிட்டு நம்ம எலிசபெத்தே ஷாக்காவா. அது ஜோக்கர் உண்மையிலேயே அங்க வந்திருக்கு. அதாவது இவங்க கேம் விளையாடும் போது அது சைட்ல வந்து ரியாலிட்டியா ஹீரோவுடைய பவர்னால அது வெளிப்படையா அங்க தெரியும். சோ இதுதான் ஒரு டஃப்பான கேமா நல்லா போயிட்டு இருக்கு. சோ வந்த உடனே அந்த ஜோக்கர் பார்த்தா பின்னாடி நம்ம எலிசபெத் நிக்கிறத பார்த்துட்டு யார் நீ குட்டி சாத்தான் உன்னை கொன்னுட்டா அப்படின்ற மாதிரி அவன் மிரட்டுறான். யாரா இவன் என்ன வெறுப்பேத்துறான் கோமாளி உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் பக்கம் டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தா கண்டினியூவா விளையாடலாமா வேணாமான்னு சொல்லிட்டு அவங்க உன்ன பக்கம் யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோவும் அட கடவுளே போக போக நிலம மோசமாகுது இந்த கேமே சீரியஸா மாறிடும் போலயே, அதனால அவங்களுக்கு சும்மா தொல்லை கொடுக்க வேணாம் போய் தூங்கட்டும் கொஞ்சம் பிரேக் எடுத்து போன்னு சொல்லிட்டு ஹீரோவே இப்போதைக்கு இது போதுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஜோக்கர் அடுத்த செகண்ட் அங்க மறைஞ்சிடும். இங்க பாருங்க இன்னைக்கு ஃபன் ஆயிடுச்சு போய் நல்லா தூங்குங்க. அவர் பாட்டுன்னு வந்தாரு நம்ம கேமை வந்து விளையாடலாம்னு சொல்லிட்டு நம்ம தூக்கத்துக்கு எடுத்தாரு. அவர் பாட்டு இப்ப பயந்து ஓடுறாரு அப்படின்னு இவனுக்கு உன பக்கம் பார்க்க எலிசபெத் இதை பார்த்துட்டு தான் ஆச்சரியமாவா எப்படி இவனால ஒரு மாஞ்சரே சமன் பண்ண முடியுது அவ்வளவு பவர்ஃபுல்லா இவன் இன்னொரு முறை அவன் வரட்டும் நான் அவனை விட மாட்டான் அந்த ஜோக்கர் மாட்டேன்னு. அதுக்கப்புறம் மறுநாளே பார்த்தா அவங்க இந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ கிட்ட அவங்க போறதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் உதவி பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லவும் ஹீரோவும் இன்னும் 2-3 நாள் இருந்துட்டு போயிருக்கலாம். சரி எந்த உதவியா இருந்தாலும் வந்து கேளுங்க இந்த சைடு வந்தீங்கன்னா நான் கண்டிப்பா வீட்டில் தான் இருப்பேன். ஓகே பத்தத்துக்கு ஹீரோ அவங்களுக்கு அந்த டீ பத்தின ரெசிபி எல்லாம் கொடுத்துருப்பான். ஸோ அதுக்கப்புறம் அவங்க அதை எடுத்துன்னு போவாங்க. அது ஒரு கிஃப்டாக கொடுத்துருக்கான். பத்தத்துக்கு ஹீரோவும் அந்த கார்டு கேம் அவங்க கிட்ட கொடுப்பான். இதை போயிட்டு நீங்க விளையாடுங்க தேவையில்லாம நேற்று நைட்டு உங்க தூக்கத்தையும் நான் கெடுத்துட்டேன் அதுக்கு பிராய்ச்சித்தமா இதை பண்றேன். அதுக்கப்புறம் பார்த்தலாம் எலிசபெத் கடுப்புல என்ன எங்க ஒரு டிஸ்டர்ப் பண்ணலாம்னு பாக்குறீங்களா ஓடுங்க ஒழுங்கான்னு சொல்லிட்டு உன பக்கம் மிரட்ட வைப்பாங்க. அவங்க ஓடிடுவாங்க. பாய் சொல்லாமே கிளம்பிட்டாங்க. ஏன்டி எலிசபெத் இப்படிதான் நடந்து போய் விருந்தாலும் கிட்ட எல்லாம் நார்மலா போகுது வந்து தொலை வீட்டுல இந்த டீமன் கோயினுக்காக வந்து சமை அப்படின்னு உன பக்கம் அவங்க உள்ள கிளம்ப இன்னொரு பக்கம் பார்த்து இவங்க தெரிச்சு ஓடி வரேன். பயத்துல அவங்க அப்பாவும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஒரு லெஜெண்டரியான ஹீரோ டீமன் குயின் 2 பேரும் ஒன்னா தான் வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ கண்டிப்பா இதை யார்கிட்டயும் சொல்லக்கூடாது ஏன்னா அவங்க பண்ண சம்பவம் அந்த மாதிரி பார்த்தா நேற்று நைட் இவங்க விளையாடிட்டு இருக்கும் போது எலிசபெத் தான் அந்த இடத்துல இருந்திருப்பால ஹீரோ போன பிறக்கும். அப்போ வந்து இவங்க 2 பேருக்கையும் அவங்களுடைய ரிலீம்குள்ள வர வச்சுட்டு எங்க பாருங்க 2 பேருமா ரொம்ப தொலை கொடுக்குறீங்க எங்களுக்கு அதனால உடனடியா நாளைக்கே நீங்க இந்த இடத்த விட்டு கிளம்பியே ஆகணும் புரிஞ்சுதா அப்படின்னு பயங்கரமான மிரட்டி இருப்பா. அதே மாதிரி இங்க நடந்த எந்த ஒரு நியூஸும் நீங்க வேற யார்கிட்டயும் வெளியே போய் சொல்லக்கூடாது நல்லா புரிஞ்சுதுங்க. மேபி நீங்க எனக்கு எதிராக செயல்பட்டீங்கன்னா அப்படி தெரிஞ்சதுன்னா உங்களுடைய கழுத்துல நான் போட்டுக்க ஒரு ஸ்பெல் உங்களை கண்டிப்பா கொண்டுடும். இதுதான் அப்ப யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க 2 பேருமா. அதுக்கப்புறம் அவங்க யோசிச்சுட்டு இருக்கும் போதே அப்பா ஒரு நிமிஷம் இங்க பாருங்களேன் இந்த இடம் நமக்கு ஏதோ தெரிஞ்ச மாதிரியே இல்ல. ஆமா கண்ணா இந்த இடத்துல தான் நம்ம ஆல்ரெடி வந்திருந்தோம். அப்புறம் மொத்தம் வாங்க எங்க தான் இருக்கான் இவங்க போயிருக்காங்களா இல்லையா என்னதான் அவங்களுக்கு பிரச்சனை எதனா பின்னாடி வருதான்னு சொல்லிட்டு செக் பண்ண வந்திருக்கான். ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க அந்த மான்சர் இறந்ததுக்கான தடைகள்லாம் இருக்கு. பட் இருந்தாலும் இந்த இடத்துல எதனா ஹை லெவலான மான்சர்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா யோசிச்சுட்டு இருக்கேன். சீக்கிரமா இந்த இடத்த விட்டு கிளம்பணும்னு சொல்றாரு. அப்புறம் வாங்க வந்து இவங்க நல்லா தான் இருக்காங்க எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு அவ உன பக்கம் அந்த இடத்த விட்டு கிளம்புறான். சோ அவ போன அடுத்த செகண்டே பார்த்து திரும்ப அங்க இன்னொன்னு வரும். அங்க பார்த்தா டீமன் மான்சர் ஒன்று வந்திருக்கும். இதை பார்த்த உடனே அவங்க 2 பேரும் ஷாக் ஆயிடுவாங்க. அட கடவுளே திரும்பி அதுங்க வந்துருச்சு இது அந்த கிரேட் ஆப்சல்யூட் என்னப்பா சொல்றீங்க ஒன்னும் புரியல. அப்புறம் பார்த்தா இவங்களுக்கு இதுக்கு முன்னாடி அட்டாக் பண்ண வந்து அந்த டீமன் ரிலீம் உடைய டார்க் கில்ட்ட சேர்ந்த ஆட்கள் எல்லாருமே திரும்பவும் இவங்களை அட்டாக் பண்றதுக்காக அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அப்பா வாங்க உடனே இந்த இடத்த விட்டு ஓடிடுவோம். அதுவும் உண்மைதான் இந்த முறை நிறைய பவர்ஃபுல்லான ஆட்கள் வந்திருக்காங்க. கண்டிப்பா இந்த முறை எங்களால எதிர்க்க முடியாது. மேபி நமக்காக உதவி பண்ண அந்த மிஸ்டர் லீனுடைய அந்த கார்ட்ஸை பயன்படுத்துவோம் ஏன்னா அதுக்குள்ள தான் ஒரு கோமாளியான உருவம் வந்து எல்லாத்தையும் அழிக்கும்ல அப்படின்ற ஒரு நம்பிக்கையில அதுக்கப்புறம் அந்த கார்டை பயன்படுத்துவாங்க. ஹீரோவோடி அந்த கார்டே பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற மான்சர் எல்லாம் அப்சர்வ் பண்ணிக்குது. கவலைப்படாதமா கூடிய சீக்கிரமே இதுங்களை அழிச்சுட்டு நம்மளுடைய எல்ஃபன் கண்ட்ரிக்கே போயிடலாம். நான் உன்னை கண்டிப்பா கூட்டின்னு போறேன் இதை பயன்படுத்தி. அதுக்கப்புறம் பார்த்தா அவரு அந்த இடத்துக்கு ஒரு பவரை பயன்படுத்த பாருங்க ஒரு பெரிய லெவல்ல ஒரு எல்ஃப் உமன் வந்திருப்பாங்க. இதை பார்த்த உடனே நம்ம எல்ஃபியருக்கு ஒன்னும் புரியல. அப்பா என்ன அம்மாவை சமன் பண்ணிருக்கீங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க அம்மாவே அந்த இடத்துல ஒரு இவங்களுக்கான ஒரு பாதுகாவலர் மாதிரி வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க அங்க இருக்கிற மான்சர் எல்லாத்தையும். எல்லா மான்சரும் பாத்தீங்கன்னா அழிய ஆரம்பிக்க அப்புறம் அந்த மான்சர்ஸுக்கு தலைவனா இருந்து அந்த பாஸ் மான்சர் ஒன்று பக்கம் அதை தடுக்கலாம் ட்ரை பண்ணாலும் அதால ஒரு இடத்துல முடியல. சோ அந்த அட்டாக் அதோடைய தலையும் துண்டிக்குதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க அப்பா எல்லாத்தையும் அழிச்ச உடனே அந்த காடை திரும்பியும் நார்மலா மாத்திடுவாரு. அவருக்கு இதுலயே ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. போன முறை நம்ம ஓடணும் ஆனா இந்த முறை தனியா
நாளாவே சமாளிச்சிட்டோம். இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். அந்த லெஜெண்டரியான ஹீரோ நமக்கு பெரிய லெவலில் உதவி பண்ணிருக்காரு. இதை பயன்படுத்தி இதுக்கப்புறம் நமக்கான பாதுகாப்பை உருவாக்கணும் அப்படின்னு ஹீரோ கொடுத்த அந்த கார்டோடைய பவரையே அவங்க இதுக்கப்புறம் பயன்படுத்த போறாங்க எல்லாத்துக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோடைய வீட்டில் பார்த்தா ஹீரோ வெளியில உட்காந்து என்னமோ சாப்பிட்டு இருக்கா. என்னடான்னு பார்த்தா தர்மோசினி தான். இந்த மேஜிக் உலகம் ரொம்ப நல்லா தான் இருக்கு. அதுக்கான ரீசன் ஒரே மரத்துல எல்லா விதமான ஃப்ரூட்டோடைய ஹைபிரிட்டையும் உருவாக்குற மெத்தட் மூலியமா ஒரு மரத்திலேயே எல்லா விதமான ஃப்ரூட்டையும் வர வச்சு நான் சாப்பிட்றேன். ஆனா இருந்தாலும் சில பல விஷயங்களை மிஸ் பண்ற மாதிரி இருக்கேன். டீமன் கிங், வாரியர், எல்ஃப் இந்த மாதிரியான ஏதாச்சும் ஒரு வகையில நான் இந்த உலகத்துக்கு வந்திருந்தேன்னா இந்த வேற ஏதாச்சும் வேலையை பார்த்திருப்பேன். ஆனா நார்மலான ஒரு ஆளா வந்திருக்கிறதுனால எனக்கு ஃபார்மிங்கை தவிர வேற என்ன தெரியும். எப்ப நான் இந்த ஒரு எல்லா விஷயத்தையுமே பண்றதுக்காக ஆசைப்பட்டு வெளியே போறணும் அப்பதான் எனக்கு ஒரு விடுவு காலம் வரும் இந்த இடத்த விட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உன்னை பக்கம் யோசிச்சுட்டு அப்பன்னு பார்த்து அங்க டீமன் கிங் வருவா. என்னடா என்னை விட்டு நீ நம்ம தனியா சாப்பிட்டு இருக்கதெல்லாம் உனக்கே நியாயமா இல்லையா? ஆமாங்க மறந்துட்டேன். அப்புறம் நான் ஆழமா இதை யோசிச்சுட்டு இருக்க போல. ஆமா நான் ரொம்ப வீக்கா இருக்கேனா, ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு வேற ஏதாச்சும் வழியை கண்டுபிடிக்கணும். அதாவது ரொம்ப நாளா ஒரே இடத்துல இருக்கேன், அதுதான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்பனா நீ ஃபைனலா இந்த இடத்த விட்டு வெளியே போறதுக்கு முடிவு எடுத்துட்டியா? அப்ப என் கூட வா, ஒரு ட்ரிப்புனால நம்ம வெளியே போலாம். அவுட் சைடு எப்படி இருக்குன்ற உலகத்தை நான் உனக்கு காமிக்கிறேன். அப்படியா நீங்க எனக்கு காமிப்பீங்களா? இது நல்ல விஷயம் தான். ஒரு டீமன் குயினே எனக்கு ப்ரொடக்ஷனா வந்தாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாம ஜாலியா கூட ஊர் சுத்தி பார்ப்பேன் அப்படின்னு ஹீரோ யோசிக்க. ஆனா அவன் பேச்சை கம்மி பண்ணிட்டு போய் துணி மாத்தினுவான். அதுக்கப்புறம் பார்த்தா 2 பேருமா துணி மாத்தின வர டீமன் குயின் பாராட்டுவா. அவன் துணி எல்லாம் ரெடி பண்றது சூப்பரா இருக்குடா, நீ சாப்பாடுல மட்டும் தான் ஸ்பெஷலிஸ்ட் நினைச்சேன், துணியெல்லாம் கூட சூப்பரா வச்சிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தா அவ போர்ட்டல் கிரியேட் பண்ணுவா. வா போவோம், இங்க இருந்து பக்கத்துல இருக்க ஒரு டவுனுக்கு போவோம். அப்படியா இது போர்ட்டல் எல்லாம் கிரியேட் பண்ணக்கூடிய ஸ்கில் இருந்துச்சுன்னா சூப்பரா இருக்கே, நடக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ இருங்க ஒரு நிமிஷம் போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை கேட்கணும் எலிசபெத். இப்போ நான் இந்த இடத்த விட்டு வெளியே போறேன்னா கண்டிப்பா அங்க எல்லா விதமான வேலையும் முடிச்ச பிறகு திரும்ப வீட்டுக்கு வரும்போது நீ என் கூட தானே வருவேன். உண்மையா சொல்லு, இல்லைன்னா என்னை விட்டு போயிடுவியா? ஏன்னா காரணம் இவ என் கூட இருந்தா மட்டும்தான் எனக்கு பெரிய பாதுகாப்பா இருக்கும். இல்லைன்னா எவனாச்சும் பவர்ஃபுல்லான ஆள் என்ன அடிச்சு போட்டுருவோம். ஹீரோக்கே தெரியல நம்ம எவ்வளவு பெரிய ஆளுன்றது. இவருடைய ப்ரொடக்ஷன்ல இருக்கணும்னு பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கான ரீசன் இப்போ ஹீரோக்கு டைம் பேரியரும் இல்ல. அதனால இப்போதைக்கு இந்த டீமன் குயின் இந்த இடத்துல இருந்தா மட்டும்தான் எந்த பவர்ஃபுல்லான மான்ஸ்டர்ஸோ இவகிட்ட வராது. அதனால இவனுடைய இடம் எப்பவுமே பாதுகாப்பா இருக்கும்னு நினைக்கிறேன் ஹீரோ. ஹீரோவான பக்கம் அந்த இடத்துல கிளம்புறதுக்கு முன்னாடி அவன் கிட்ட கேட்டுருவான், ஏமா எலிசபெத் இந்த இடத்த விட்டு கிளம்புறோம் சரி, போயிட்டு திரும்ப இதே இடத்துக்கு வரும்போது என் கூட வரவே மாட்டியா நீ? ஏன் இதை யோசிக்கிறான்னா இவ வந்தா தானே இந்த இடத்துல எவனும் இவகிட்ட நெருங்க மாட்டான்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வர மாட்டானுங்க. ஸோ பாதுகாப்பா இருக்கிறதுக்கு தான் ஹீரோ யோசிக்கிறான். ஆனா அவளை பொறுத்தவரைக்கும் வெள்ளத்தனமா கேட்கற மாதிரி, என்ன இப்போ போயிட்டு நான் திரும்ப வரமாட்டியா, பயந்துட்டியா அப்படின்ற மாதிரி கேட்கற மாதிரி இருக்கு. இதை பார்த்த உடனே கடுப்புல அவளும், எனக்கு ஒன்னும் திரும்ப இந்த இடத்துக்கு வரணும்லாம் எந்த விதமான ஆசையும் இல்லை. என்னம்மா சொல்ற, அப்போ வரமாட்டியா? நீ ஒரே ஒரு எனக்கு ப்ராமிஸ் பண்ணி நான் கண்டிப்பா நான் வரத்துக்கு பாக்குறேன். நீ எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்கணும். இதுக்கப்புறம் எந்த விதமான இழிவான பேச்சு என்னை பத்தி பேசக்கூடாது. நீ நான் அப்படி என்ன பேசணும்? அவ உடனே ஹீரோ கிட்ட வர, ஏன்டி கிட்ட வர, என்ன பண்ண போற? எங்க பேரு நம்ம போயிட்டு திரும்ப இதே இடத்துக்கு வந்த பிறகு நீ எனக்காக பெரிய புட்டிங்க ரெடி பண்ணி நீ தான் கொடுக்கணும். அது ரொம்ப சூப்பரா இருக்கணும். குறை எதனா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் வீட்டு விட்டு போயிடுவோம். பரவாயில்லையா? நீ ப்ராமிஸ் பண்ண, கண்டிப்பா நான் திரும்ப இதே இடத்துல வரவும் கூடிய இருக்கேன். புட்டிங்க ரெடி பண்ணும், அவ்வளவுதானா? ஆமா அவ்வளவுதான், வா கிளம்புவோம். சரி ஓகே பிரச்சனை இல்ல, போலாம். அதுக்கப்புறம் பார்த்து ஹீரோவும் அவளும் அந்த இடத்த விட்டு கிளம்பின பிறகு நம்ம வாங்காய் மட்டும் என்னடா எங்க குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க 2 பேரும் சண்டை போடணும்னு பார்த்தா அப்படின்ற மாதிரி தலையிலாயிடுச்சு. அது சூழ்நிலையே புரியல. சோ அப்புறம் ஹீரோ முறையா அவனுடைய அந்த இடத்தை விட்டு இப்போ பேரியரெல்லாம் தாண்டி வெளி உலகத்துக்கு வந்திருக்கான். அந்த உலகம் பார்க்க ரொம்ப பிரமாதமா இருக்கு. இதான வெளி உலகம் சூப்பரா இருக்கு. எலிசபெத் அங்க பாரு நிறைய கடை இருக்கு, புதுசா வித்தியாசமா இதெல்லாம் வாங்கிக்கலாமா அப்படின்னு ஹீரோ அங்க இருக்கிற எல்லா விதமான கடைகளையும் பார்த்துட்டு இருக்கான். இதை பார்த்து எலிசபெத் கிட்டத்தட்ட 500 வருஷம் கடந்து போயிடுச்சு. நான் இவன் கூட இருந்து வெளி உலகம் பெரிய லெவல ஒன்னும் மாறின மாதிரி தெரியலையே, ஒரு சில விஷயம் தான் மாறி இருக்கு. ஹீரோவும் நான் எதிர்பார்த்ததை விட இந்த வெளி உலகம் ரொம்ப சூப்பரா இருக்கு, இந்த இடத்துல தான் நீ வாழ்றனா எனக்கு நம்பவே முடியல. டேய் இதுக்கு ஆச்சரியப்பட்ட எப்படிடா, நான் டீமன் குயின் இல்ல, என் ரீஜனுக்கு வந்து பாரு, நான் ஆண்ட இடம்லாம் இன்னும் சூப்பரா இருக்கும். அப்புறம் இந்த உண்மையான உலகத்தை பொறுத்த வரைக்கும் வெவ்வேறு விதமான போர்சஸால பிரிக்கப்பட்டிருக்கும். அதுலயும் முக்கியமா இந்த டீமன் குயின் தான் இங்க இருக்கவங்களே ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. அது யாரு? நான் தான். எனக்கு கீழே என்னுடைய ஜெனரல்ஸ் எல்லாமே நான் போன பிறகு இந்த இடத்த ஃபுல்லாவே அவங்க ரூல் பண்ணி நல்லபடியா கொண்டு போவாங்க. இப்போ உண்மையிலே சொல்ல எந்த அளவுக்கு ரொம்ப நல்லா வச்சுட்டு இருக்கிற இந்த உலகத்தை யார் காப்பாத்தினா? டீமன் குயினா லெஜெண்டரி ஹீரோவா? லெஜெண்டரி ஹீரோன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல பூந்துன்னு பயத்துல உட்காந்துட்டு இருக்கா, நீ ஒன்னே பெருசா இதெல்லாம் மாத்தல, நான் தான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு அவர் டைலாக் பேசிட்டு இருக்கா. ஹீரோ இதெல்லாம் கேட்பான்னு பார்த்தா அங்க ஆளே இருக்க மாட்டான். கடுப்பாயிடுவா கொஞ்ச நேரத்துல. ஹீரோ பார்த்தா ஏதோ ஒரு கடையில போயிட்டு பொருள் வாங்கறதுக்கு போயிருக்கான். இவன் திரும்பி என்ன இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான். ரொம்ப கடுப்பா இங்க இவனை அப்படியே அம்போடு விட்டு ஓட்ட வேண்டாம். அப்புறம் ஹீரோ போன கடையில பார்த்தா நிறைய பொம்மைகள் எல்லாம் வித்துட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணு இதெல்லாம் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கே, இதெல்லாம் கையிலேயே உருவாக்குனீங்களா? சொல்லுங்க சிஸ்டர், சரியா சொன்னீங்க, இதெல்லாமே என் கையாலேயே உருவாக்குனது, கவலைப்படாதீங்க, சீப்பா தான் இந்த இடத்துல நான் இதெல்லாம் சேல் பண்றேன் அப்படின்னு பக்கம் அவங்க வித்துட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா ஒரு டீமன் ரேஸ்ல இருக்கிற ஒருத்தன் அங்க இடத்துக்கு வந்துட்டு, ஏய் எவ்வளவு தைரியம் தான் இந்த இடத்துல கடையை போட்டிருப்ப, உனக்கு யாரு இங்க அனுமதி கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா அந்த கடையவே அடிச்சு உடைச்சிருவான். இதை பண்ணது யாருடான்னு பார்த்தா இந்த பிக் ரேஸை சேர்ந்த ஒருத்தன் தான். அந்த பொண்ணு கிட்ட ரொம்ப கொடூரத்தனமா நடந்துக்கிறான். உனக்கு பல முறை சொல்லிருக்கும், உன்னுடைய சர்ச்சை சேர்ந்தவங்க உனக்கான ப்ரொடக்ஷன் மணி எங்களுக்கு கொடுக்கவே இல்லை. அப்படி ஒரு ப்ரொடக்ஷன் மணி கொடுக்காதப்போ நீ எப்படி இந்த இடத்துல கடையை நடத்தலாம்? உனக்கு பாதுகாப்பு இல்லாம நீ எப்படி கடையை நடத்த முடியும்? யாராச்சும் எதனா பிரச்சனை பண்ணாங்கன்னா என்ன பண்றது? யாரு பதில் சொல்லுவாதுக்கு? பணத்தை கொடுக்காம இந்த இடத்துல உன்னால எப்பவுமே கடையை போட முடியாதுன்னு சொல்லிட்டு மிரட்டா. இன்னொரு பக்கம் பார்த்தா அவங்களுடைய சிப்ளிங்ஸ் எல்லாரும் பயப்படுறாங்க. அந்த பொண்ணு இன்னொரு பக்கம், எங்க பாருங்க நீங்க ஒண்ணு எங்களுக்கு பாதுகாப்பெல்லாம் கொடுக்க வேணாம், எங்களை நிம்மதியா கடை நடத்த விட்டா மட்டும் போதும். அதுவும் இல்லாம நீங்க யாரு எதுக்காக எங்களுக்கு தேவையில்லாம ப்ரொடக்ஷன் எல்லாம் கொடுக்கணும், நாங்க உங்ககிட்ட கேட்கவே இல்லையே. இதை கேட்ட உடனே அது கடுப்புல, ஏய் முட்டாள்,
முட்டாளே, உனக்கு தெரியாதா, போன மாசத்திலேயே இந்த பீஸ்ட் கேங்கை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வைக்கக்கூடிய எல்லா விதமான கடைகளுக்கும் ப்ரொடக்ஷன் மணியை நாங்க கலெக்ட் பண்றது வழக்கமாயிடுச்சு. சோ அதனாலதான் இந்த மாசமா நாங்க கலெக்ட் பண்ண வந்தோம். எவனா இருந்தாலும் இந்த இடத்துல ப்ரொடக்ஷன் மணியை கொடுத்தாதான் கடை நடத்த முடியும். அப்படி இல்லைன்னா அவனை நடத்தவே நாங்க விட மாட்டோம். இதை கேட்ட அவ கடுப்புல, அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, நாங்க எதுக்காக உங்களுக்கு காசு எல்லாம் செலவு பண்ணணும், நாங்களே இங்க கஷ்டப்பட்டு தான் கடையெல்லாம் வச்சு நடத்திட்டு இருக்கோம். ரொம்ப பேசிட்டு இருக்க, என்ன சூழ்நிலை இருக்கும்ன்றது தெரியாம நீ பேசிட்டு இருக்க, பயங்கரமான அடி வாங்க போற நீ, அது மட்டும் தெரிஞ்சு போயிடுச்சு. உன்னை எடுத்துன்னு போயிட்டு எங்கன்னா வித்துட்டு காசை வாங்கிப்போம் பாத்துக்கோ. உன்னுடைய பாதுகாப்புக்காக எந்த சச்சு வந்தாலும் அதை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் மிரட்ட. இதை பார்த்து ஹீரோவும், ஒரு நிமிஷம் இல்லையா, என்னடா வேணும் உனக்கு? ஹீரோவோ திடீர்னு பம்ப ஆரம்பிக்கிறான். அட கடவுளே, அது இதை பார்த்து எல்லாம் எலிசபெத் பைத்தியக்காரன், லெஜெண்டரி ஹீரோவா இதுக்கு இப்படி பயப்படுறான் பாரு. இந்த வீக்கான ஆளுங்கிட்ட எல்லாம் போயிட்டு இப்படியா டீல் பண்ணுவான் யாருன்னா? ஹீரோ உன பக்கம் எலிசபெத் பாக்குறேன், எனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு. என்னாலலாம் பண்ண முடியாதுப்பா, நீ லூசு தனமா எதனா பண்ணிட்டு இருப்ப, நான் ஏன் உனக்கு உதவி பண்ணணும்? நான் சொல்றேன் எந்த ஒரு விஷயத்தை நீ காதலே வாங்க மாட்டேன், நக்கல் பண்ற. அதனாலதான் இதை பார்த்து ஹீரோ, என் நிலைமை அவ்வளவுதான், உங்ககிட்ட தானே கேள்வி விட்டுட்டு இருக்க, எதுக்கடா இங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்னடா சம்மந்தம் இல்ல? ஹீரோ பதட்டத்துல எனக்கு ஒண்ணு இல்லைங்க அப்படின்ற மாதிரி மண்டை பிச்சுக்கிறான். அப்புறம் புரிஞ்சுது, எல்லாரும் இங்க பாருங்க, இந்த அப்பாவியான பொண்ணுகிட்ட இந்த பெரிய பெருத்த பண்ணி வாயன் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான், எல்லாரும் வந்து கும்பல் அடிங்க வாங்க காப்பாத்துவோம். ஆனா பார்த்தா யாருமே வர மாட்டாங்க. இதான் நம்ம மக்களை பத்தி தெரியுமே, எல்லாம் வேடிக்கை பார்க்குறதுமே தவிர எவனும் வந்து முன் வந்து காப்பாற்ற மாட்டானுங்க. உடனே பார்த்தா அவன் தெரிக்க ஆரம்பிக்கிறான், பாவண்டா நீ, உலக விவரம் என்னன்றது தெரியாம இங்க இருக்க, இப்ப எவனும் முன் வந்து இங்க இவளுக்கு காப்பாற்ற மாட்டான். உனக்குமே சரி, தேவையில்லாம வாயை கொடுத்து புண்ணாக்கின. யார் நீ? இந்த இடத்துல நான் உன்னை பார்க்கவே இல்லையே, புதுசா இருக்க மாதிரி இருக்கு. சரி எவனா இருந்தானே, உன்னை விட உன் பக்கத்துல நீ கூட்டு வந்து அந்த பொண்ணு பார்க்க சூப்பரா இருக்கான், அவளை கொடுத்துருங்க என்கிட்ட, உன்னை மன்னிச்சு விட்டுறேன். இதை கேட்ட உடனே ஹீரோ, அதெல்லாம் முடியாது, ஒரு நிமிஷம் அவன் யார் தெரியுமா? உடனே பார்த்தா அவனுடைய ஆள் அனுப்புறான், போயிட்டு அந்த பொண்ணை எழுதுனுவாங்கடா. இதை பார்த்து நம்ம எலிசபெத்தும், ஒரு டீமன் குயின் கிட்டே இப்படி எல்லாம் பண்ணுவானுங்களா? டேய் முட்டாள் ஜீவராசிகளே, உங்களுடைய கிங்குடா நானு, தைரியமான ஆம்பளைங்களா இந்த இன்னும் கொஞ்சம் முன்னாடி வாங்கடா, அப்ப நான் பதில் சொல்றேன்ற மாதிரி அவளுடைய கோவத்தால வெளிப்படுற அந்த ஒரு பவரே பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற வெதரையே மாத்திரும். இதை பார்த்த உடனே எல்லாரும் பயந்து போயிடுவானுங்க, என்னடா திடீர்னு வெதர் இப்படி மாட்டி போயிடுச்சு, யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இதுல பார்த்தா ஹீரோவும், ஏடி பொறுமையாரி இது ஓரி ஆச்சிருப்பாரு, பொறுமை சொல்லிட்டு ஹீரோ விசிறி விடுறான். ஆர்டினரியான பீப்புள்ஸ் தான், கொஞ்சம் சாதுவாவே நீ டீல் பண்ணலாம், நீ சொல்றியான்னு சொல்லிட்டு கம்முன்னு இருக்கின்ற மாதிரி அவன் கம்முனேறா. அதுக்கப்புறம் பார்த்து இதெல்லாம் அந்த கீழே விழுந்து அந்த பொண்ணு பார்த்துட்டு இருக்கா. உண்மையை சொல்ல போனா இந்த சிஸ்டருடைய மேஜிக் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்புறம் அந்த வெதர் எல்லாம் திரும்ப நார்மலான உடனே அந்த பனி வாங்கி அதை பார்த்துட்டு கடுப்பாவான். எப்படி இது சாத்தியம்? நீங்க சட்டோடைய ஆளுங்களா, உங்களை சும்மா விட மாட்டோம், எப்படி இங்கெல்லாம் இந்த மாதிரியான விஷயம் நடக்குது, என்ன பண்றீங்க நீங்க? உண்மையை சொல்ல போனா இவங்க யாருன்னே தெரியல, எப்படி இதெல்லாம் பண்ணாங்க? முக்கியமா அந்த பொண்ணு ரொம்ப சக்தி வாய்ந்தவன் நினைக்கிறேன், அதனால இந்த இடத்த விட்டு நான் போறதுதான் நல்லதா இருக்கும்னு சொல்லிட்டு அவன் மனசுல யோசிச்சுட்டு பயத்துல போலாம் ட்ரை பண்ணுவோம். ஆனா ஹீரோ அங்க போறான்னு நினைச்ச உடனே கூட கூப்பிட்டு வச்சு பேசுறான். ஏன்பா நீ ப்ரொடக்ஷன் மணின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒவ்வொரு ஆளுக்கும் வாங்குறல்ல, அது எவ்வளோ? அதுவா 2 மாசத்துக்கு சேர்த்து கிட்டத்தட்ட 10 கோல்டு காயின் வேணும். இதை கேட்ட நம்ம டீமன் குயின், என்னது 10 கோல்டு காயின் அவ்வளவுதானா? இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லடா எனக்கு. இதை கேட்ட ஹீரோவும், அடேங்கப்பா எலிசபெத், நீ வச்சிட்டு இருக்க போலிய கஜானால நிறைய, அப்ப கொஞ்சம் எடுத்துன்னு வந்து கூட இவனுக்கிட்ட கொடுத்துருவான், நான் ஏன் அதெல்லாம் செலவு பண்ண என் ட்ரெஷர்ல இருந்து, அப்புறமா நான் திரும்ப உனக்கு நிறைய சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுக்குறப்பா, நீ எதிர்பார்த்தத விட நான் அதிகமா கொடுக்குறேன். அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல, கஜானால போயிட்டு காசெல்லாம் எடுத்துன்னு வந்து கொடுக்குற நிலைமை நான் இல்ல, அதுக்கு ஏன்டி இதெல்லாம் நீ சொன்ன பைத்தியக்காரி. அதுக்கப்புறம் பார்த்தா அவன் நம்ம ஹீரோ கிட்ட கேட்பான், டே உங்ககிட்ட எதனா காசு இருந்தா கொடுங்கடா, இப்போதைக்கு இவ்வளவு விட்டுறேன். ஹீரோவும், இல்லப்பா இப்போதைக்கு என்கிட்ட காசு எதுவும் இல்ல, நான் வீட்டுக்கு போயிட்டு வேணா எடுத்து வந்து கொடுக்கிட்டேன். என்னடா காமெடி பண்றியா, அப்ப என்ன புடுங்குறா நீ கேட்ட இதெல்லாம், என்னமோ காசு கொடுக்குற மாதிரி பேசணும் பாத்தியா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்க. அப்பன்னு பார்த்து அந்த இடத்துல அவன் மூஞ்சில அந்த காசை முடிய தூக்கி விசிறடிப்பான் எவனை பார்த்தேன். இதுல அவன் கடுப்பானவன், யாரடா இந்த வேலையை பார்த்தான்னு சொல்லிட்டு கத்த. சோ பணம் வந்த உடனே ஆச்சரியத்தோட அதை பாக்குறான். இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த இடத்துக்கு பணத்தை கொண்டு வந்தது ஒரு குதிரை பாதி மனுஷன் பாதி கலந்த ஒரு ரேஸை சேர்ந்தவன். எங்க பாரு, என்னுடைய நண்பர்களை துன்புறுத்தாத, உனக்கு தேவையான படத்தை கொடுத்தாச்சு, கிளம்பு. ஓகே ஸ்வாட்ஸ்மேன், நீ ஸ்வாட்ஸ்மேன் கில்ட்ல இருந்து வரன்றது எனக்கு நல்லா தெரியும். அதுக்கப்புறம் அவனுக்கு கிளம்புறதுக்கு போது அந்த பொண்ணுகிட்ட மிரட்டானுங்க, இங்க பாரு பொண்ணு, இந்த முறை உனக்கு ஏதோ லக்கு இருக்கிறதுனால தப்பிச்சிட, இந்த மாசம் அடுத்த மாசம் கண்டிப்பா வருவேன், தயாரா இருந்துக்கும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு எல்லாருக்கும் நன்றி சொல்றான். ஹீரோவும், நீங்க பண்ண உதவிக்கு ரொம்ப தேங்க்ஸ் பா ஸ்வாட்ஸ்மேன், என்னங்க சாப்பாடுக்கு? இல்ல நீங்க கொடுத்த காசுக்கு பிராய்ச்சித்தமா இந்த பழத்தை கொடுக்குறேன். ஆனா ஹீரோவும், இல்ல அதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல, ஆனா இதுக்கு பதிலா நீங்க எனக்கு ஒரு விஷயத்த பண்ண முடியுமா? பார்த்தா இவன் எதையோ எதிர்பார்த்துதான் வந்து கேட்டிருக்கான், அதாவது உதவியே இவங்களுக்கு பண்ணிருக்கான். சோ நீங்க எனக்காக சில வேலைகளை பண்ணணும், அதனால அது உங்களால பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு நம்ம எலிசபெத்தை பாக்குறான். இதை கேட்ட அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு வந்து, என்னங்க சொல்றீங்க, உங்களுக்கு நாங்க எந்த மாதிரியான உதவி பண்ணணும்? நீங்க கவலைப்படாதீங்க, எனக்கு உதவி பண்றது மூலியமா உங்க பைனான்சியலா இருக்கக்கூடிய எல்லா விதமான ப்ராப்ளத்தையும் நீங்க ஈஸியா சால்வ் பண்ணலாம். எலிசபெத்தும், இந்த கிங்கா இருக்கவளுக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல, வாடா கிளம்பலாம். என்னடி பேசுற, இது ஒரு நல்ல ஆஃபரா இருக்கு, அவர் நமக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு, பதிலுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த சிபிலிங்ஸ் எல்லாரும் அவங்களுடைய அக்கா கிட்ட கேக்குறாங்க, அக்கா ஆனே நீங்க இந்த விட்டு கிளம்புறீங்களா? கவலைப்படாதீங்கப்பா, நீங்க சர்ச்சில் போயிட்டு இருங்க, நான் இந்த வேலையை முடிச்சுட்டு கண்டிப்பா உங்களை பார்க்க திரும்ப வரேன். அதுக்கப்புறம் பார்த்து இந்த ஸ்வாட்ஸ்மேன் ஒரு பாருக்கு இவங்க 3 பேரையுமே கூட்டிட்டு போறான். அங்க இருக்கிற சில பேர் வந்து நம்ம எலிசபெத்தை பார்த்துட்டு, அங்க போறா அந்த பொண்ணு சூப்பரா இருக்கிறாடா. அவனுங்க இது சொல்றது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ வேற கலாய்க்கிறாங்க, அவன் வாங்க மாதிரி இருக்கா, இவங்க கூட எதுக்கு சுத்திட்டு இருக்கான்னு தெரியல, எதுக்கு இந்த மாதிரியான இடத்துக்குலாம் வந்தீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவனுக்கு கலாய்க்க. இதை பார்த்து எலிசபெத் கோவத்தோட முறைச்சு பாப்பா பாருங்க, அவனுக்கு ஒண்ணு தெரியாத பாப்பா மாதிரி போய் ஒளிஞ்சிப்பாங்க. இன்னொரு பக்கம் எலிசபெத் ஹீரோ பார்த்து கடுப்பாட்டு இருப்பா, டே முட்டாள், நீ பண்ண வேலைதான், இல்லைன்னா இந்த மாதிரியான இடத்துக்குலாம் வந்து இந்த மாதிரியான சொல்லலாம் வாங்கணும்னு எனக்கு என்ன ஆசையா, என் டைம் தான் நீ வேஸ்ட் பண்ற. அதுக்கப்புறம் பார்த்தா அதே இடத்துல ஒரு ரூம் இருக்கு, அந்த ரூம் தான் இவன் ரெண்டுக்கு எடுத்து இந்த இடத்துல தான் வந்துட்டு இருக்கான் அந்த ஸ்வாட்ஸ்மேன். அதுக்கப்புறம் அவங்க எல்லாரையுமே உள்ள கூட்டின்னு போக, அங்க போன உடனே பார்த்தா ஏகப்பட்ட பொண்ணுங்க அவனை வரவேற்கிறாங்க.
அதுவும் எப்படி மாஸ்டர் ஹஸ்பண்ட் டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வரவே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 4 பொண்ணுங்க. ஷார்ட்ஸ்மேனோட பக்கம் ஹீரோவை பார்த்துட்டு சொல்ல மறந்துட்டப்பா எனக்கு 4 பொண்டாட்டி. இது கேட்ட ஹீரோ என்னது 4 எனக்கு இங்க ஒண்ணு அமையறதுக்கே போராட்டமா இருக்குது. ஒரு ஜென்மம் ஃபுல்லா நான் ஒண்டி கட்டியாவே இருந்துட்டேன், உனக்கு இப்ப 4ன்னு சொல்லிட்டு ஷாக்கா வரேன். அப்புறம் அவங்க அங்க மீட்டிங் போறது மூலியமா ஒரு முக்கியமான விஷயத்தை பேசுறாங்க. ஷார்ட்ஸ்மேனும் இங்க இருக்கிற எல்லாரையும் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல இருக்கவங்க வந்து காசா, இவங்க ஒரு ஷீல்டு ப்ரொடெக்டர். ரெண்டாவது அந்த கேட் கேல் மாதிரி இருக்கவங்க அசாசியன் கிளாஸ் சேர்ந்த லூலாக். அப்புறம் அவங்க பக்கத்துல இருக்கவங்க தான் கிரீஸ், அவங்க ஒரு மெஜிஷியன். ஃபைனலா இவ பேர் தான் கோலியத். இவ்வளவு ஒரு பிரமாதமான ஆர்ச்சர் கூட சொல்லலாம், பயங்கரமா ஷூட் பண்ணுவான். அதுவும் இல்லாம ஒரு எல்ஃப். இதை கேட்ட ஹீரோ எல்ஃபா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இவ்வளவு மாதிரியே இருக்கிற ஒரு ஆளை பார்த்தாங்க. நம்ம எலிசபெத் கடுப்பாயிட்டு இங்க பாருங்க அறிமுகத்தை பத்தியில யாரும் இங்க கவலைப்படல, டைம் தான் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, எதுக்காக இங்க வந்தோன்றது மேட்டர் சொல்லு, இல்லைன்னா நான் கிளம்பணுன்ற மாதிரி ஷார்ட்ஸ்மேன் கிட்ட திமுறை பேச இதை பார்த்த மத்த வைஃப் எல்லாருமே யாரை இப்ப ஓவரா பேசிட்டு இருக்கா, இவளுக்கு எதுக்கு இங்க கூட்டு வந்தீங்க மாஸ்டர், ஓவரா பேசலாம் தேவையில்லை, வெளியே தத்த வேண்டியதானே. அவ முடிவு பாரு பேசுறது ரொம்ப திமுறை பேசுறா. நீங்க யார்கிட்ட எனக்கு பேசுறீங்கன்றது தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. நான் கிங் தெரியல உங்களுக்கு, கிங்கா இருந்தாலும் உனக்கு மூளை இருக்கான்னு தெரியல, இப்படியே பேசுவாங்க யார்கிட்டனா. அவளுடைய காதுகளை வச்சு பார்க்கும்போது அவ்வளோ என்ன மாதிரியான ஒரு எல்ஃப் ரகத்துல வரவ போல. ஆனா என்ன பண்றது, எனக்கு இவளை பத்தி எதுவும் பெருசா தெரியல. ஒருவேளை எங்களுடைய எல்ஃப் ரேஸ்லயே வந்து லோவஸ்டான கீழ்மட்டத்துல இருக்க எல்ஃப் ரேஸை சேர்ந்தவளா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதான் ரொம்ப திமிரா பேசுறா. இந்த விஷயத்தெல்லாம் கேட்டு நம்ம எலிசபெத்துக்கு என்ன சொல்றது, அவ ரொம்ப கடுப்பாயிடுவா. உங்க எல்லாரையும் நினைச்சு நான் அழிச்சிடுவேன், ரொம்ப பேசிட்டு இருக்கீங்க. ஹீரோவும் உடனே அவ கோவப்படாம இருக்கிறதுக்காக புட்டிங்க கொடுப்பான். இங்க பாரு இதை சாப்பிட்டு சமத்தாரு, அதை பார்த்த உடனே கம்முன்னு ஆயிடுவா. அதுக்கப்புறம் பார்த்து ஹீரோ தங்களை பத்தி அறிமுகத்தை கொடுத்துறான். இங்க பாருங்க பாவத்தா, அப்படி பேசுறதுக்கு நான் அனுப்பி கேட்டுக்கிறேன். நாங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். இவ பேரு தான் பிரின்சஸ் எலிசபெத். நான் அவளுடைய சர்வெண்டா இருக்கிற லீப்பிங். இதெல்லாம் பார்த்த எல்லாரும் எலிசபெத்தா பிரின்சஸா, ஆனா எந்த டிரைவலுடைய பிரின்சஸ் தெரியல, இந்த உலகத்தை பத்தி தெரியாம பேசிட்டு இருக்கா, ஆனா ரொம்ப பேசுறாளே. அந்த மெஜிஷியன் கிரேஸ் வந்து எலிசபெத்தா, இந்த பேர் நான் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே. டீமன் ரிலிமோடைய நம்பிக்கையில வந்து இந்த டீமன் கிங்க பழங்காலத்துல இருந்தவங்க தான் இந்த எலிசபெத், அவங்க தான் பவர்ஃபுல்லான குவீனா. அதுக்கப்புறம் ஹீரோவும் நாங்க டிராவல் பண்ணி இப்பதான் புதுசா இந்த மாதிரியான இடத்துக்கு வந்திருக்கோம், அதனாலதான் இங்க இருக்கிற கல்ச்சர் பத்தி எங்களுக்கு பெருசா தெரியாது. பட் இருந்தாலும் ரொம்ப காலங்களுக்கு முன்னாடி இவளை இந்த இடத்துல இருந்து தான் கூட்டின்னு வந்திருக்காங்க. சோ இதே இடத்துக்கு தான் திரும்ப நாங்க வந்திருக்கோம் ரொம்ப வருஷம் கழிச்சு அப்படின்னு ஹீரோ எல்லா விதமான விஷயத்தையும் அப்படியே மறைமுகமா மாத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட புரியக்கூடாதுன்னு எனக்கு தெரிஞ்ச பிரச்சனை பெருசாயிடும். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஸ்வாட்ஸ்மேன் வந்து இவங்க எல்லார்கிட்டையும் இங்க பாருங்கப்பா, உங்க 3 பேரையும் இந்த இடத்துக்கு வர வச்சதுக்கான ஒரு காரணம் இருக்கு. நாங்க ட்ரெஷர் டஞ்சனுக்கு போயிட்டு ஒரு முக்கியமான புதையல் எடுக்க போறோம், அதுக்காக தான் உங்களை கூப்பிட்டோம். அதுலயும் அவன் ஸ்வாட்ஸ்மேன் வந்து நம்ம எலிசபெத் மேலதான் ஆர்வமா இருக்கான். ஒரு சைடு அவளை பிடிச்சாலும் அவனுக்கு இன்னொரு சைடு வந்து அவகிட்ட அதிகப்படியான சக்திகள் வெளிப்பட்டதுனால அதான் அந்த ஆனேன்னு சொல்லக்கூடிய பொண்ணு அந்த இடத்துல பிரச்சனை பண்ணவங்க கிட்ட பவர்ஸ் காமிச்சிருப்பால, அப்போ வந்து இவன் உணர்ந்துதான் அங்க வந்திருப்பான். இதெல்லாம் வச்சுதான் இவங்களை வந்து கூப்பிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்து நம்ம ஹீரோ வந்து பக்கத்துல உட்காந்துட்டு இருக்க ஆனே கிட்ட, சிஸ்டர் ஆனே உங்களுக்கு அந்த ட்ரெஷரை பத்தி என்னன்றது தெரியுமா? தெரியும்பா, அது ஏன்ஷியன்ல பவர்ஃபுல்லான ஒரு பர்சன் கிட்ட இருந்து வந்தது. அது அந்த டஞ்சன்குள்ள தான் ஏதோ ஒரு விஷயமா ஒளிக்க வச்சிருக்காங்க. அது சீக்கிரட்டா அந்த இடத்துல இருக்குது. அது யார் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு நிறைய விதமான பவர் கிடைக்கும், எல்லாமே கிடைச்சிடும் ஓரளவுக்கு. ஓஹோ அப்படியா? அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஸ்வாட்ஸ்மேனு அந்த பொண்ணு சொல்றது உண்மைதான்ப்பா, இப்போதைய நிலைமையில நான் வந்து அதை பத்தின எல்லா விதமான இன்ஃபர்மேஷனையும் கேதர் பண்றதுக்குள்ள எனக்கு போதும் ஆயிடுச்சு. ஆனா கேதர் பண்ண பிறகுதான் எனக்கு தெரியுது, ஒரு குழுவில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 பேரு கிட்ட இருந்தா மட்டும்தான் என்னால அந்த இடத்துல நுழைய முடியும், அப்படி இல்லைன்னா அனுமதி கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் எங்களை கூட்டின்னு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க, இதை பார்த்து ஆனேவும் என்ன ஆரம்பிப்பா, அடக்கடவுல 8 பேர் தான், அப்ப எங்களையும் அங்க கூட்டின்னு போறீங்களான்னு சொல்லிட்டு பயப்படுவா. ஹீரோ இதை பார்த்துட்டு என்ன சொல்றீங்க ஆனே, அதுதான் ரொம்ப புதையல், கிடைச்சா லைஃபே மாறிடலாம் ஓரளவுக்கு சொல்றீங்களே, அப்படி இருக்கும்போது போனா நல்லதானே உங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க, என்ன நல்லது இருக்கோ அந்த அளவுக்கு ஆபத்து அங்க நிறைய இருக்குடா, அது உனக்கு தெரியாது. அந்த ட்ரெஷரை எடுக்கிறதுக்குள்ள ஏகப்பட்ட சோதனைகளை கடந்தா மட்டும்தான் நம்மளால அது எடுக்க முடியும், இல்லைன்னா நமக்கு சங்கு ஊதிடுவாங்க. அங்கே எனக்கு ஜாக விருப்பம் இல்லை. இதை கேட்ட ஹீரோ, அப்படியா, அது சொப்பனா கரெக்ட் தான், கவலைப்படாதீங்க, என்கிட்டயும் அந்த அளவுக்கு எதுவும் பவர்லாம் கிடையாது. இதை பார்த்த உடனே ஸ்வாட்ஸ்மேனும், இங்க பாருங்க உங்ககிட்ட பவர் இல்லைன்னா அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க, இங்க இருக்கிற எல்லாரும் பவர்ஸ் எல்லாம் வச்சிட்டு இருக்கோம். சோ எங்க கூட சும்மாவாச்சும் நீங்க எங்களுடைய பொருட்கள் எடுத்துன்னு வந்தீங்கன்னா அது வரைக்கும் எங்களுக்கு போதும், மிச்சப்படி எல்லாத்தையும் நாங்களே பாத்துக்கிறோம். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், நம்ம உள்ள போன பிறகு கட்டாயமா உங்களால அந்த இடத்த விட்டு வெளியே வரக்கூடாது. அந்த கண்டிஷனுக்கு ஒத்துன்னு நீங்க வரணும், சரியா? மேபி அந்த இடத்துல கிடைக்கக்கூடிய ட்ரெஷர்ல இருந்து பெரிய லெவல்ல எதனா கிடைச்சதுன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பர்சனுக்கு 10,000 கோல்டு கைனா கொடுக்குறேன். இதை கேட்ட உடனே அவளுக்கு ஆசை வந்துடும், 10,000 கோல்டு கைனா சூப்பர், ஆனேவோட எல்லா விதமான ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும்னு சொல்லிட்டு அவ யோசிக்க ஹீரோ எலிசபெத்தை பாக்குறான். அவகிட்ட கேட்க, அது உன் விருப்பம், நீ எங்க போனாலும் நாங்க வந்துதான் அவனை, வேற வழி இல்லையா, ஆனா நான் சாப்பிட்ற விஷயத்த மட்டும் எவனை டிஸ்டர்ப் பண்ண கூடாது, நான் சாப்பிட்டுனே இருப்பேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஸ்வாட்ஸ்மேனு பக்கத்துல இருக்க கிரீஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த மெஜிஷியனை பார்ப்பான். அவன் பக்கம் ஒரு ஸ்டோன் எடுத்து அவங்க முன்னாடி நீட்டா, இந்த கிறிஸ்டல் பால் எதுக்கு? அதுல பார்த்தா ஸ்வாட்ஸ்மேன் தன்னுடைய பவர் என்னன்றதை காமிக்கிறதுக்காக கை வைப்பான். இந்த கிறிஸ்டல் பாலை பொறுத்த வரைக்கும் நீங்க இது மேலே கை வைக்கிறது மூலியமா உங்களுடைய பவர்ஸ் என்னன்றதை தெரிஞ்சுக்க முடியும். அது மூலியமா நீங்க எந்த வகையில் எங்களுக்கு யூஸ் ஆகுங்கன்னு தெரிஞ்சுக்கதான் இதை பயன்படுத்த போறோம். இதுல உங்களுடைய மேஜிக் லெவல் தெரிஞ்சுக்கலாம். இதை பார்த்துட்டு அடேங்கப்பா இவன் அதிகமா இருக்கு, என்ன 8769 இருக்கு. இதை கேட்டு நம்ம
ஆனேவும் அது கிரேட் கிஃப்ட் கொடுத்து தெரியுமா மேஜிக் லெவல் கண்டிப்பா அது 8000க்கு மேல லெவல் அதிகமா இருந்துச்சுன்னா அது டீமன் லெவல் பவர் வச்சுட்டு இருக்குது சமம். ஸ்வாட்ஸ்மேனும் இங்க பாருங்க என்கிட்ட 4 ஸ்டார் லெவல் இருக்கு. ஸோ என் வைஃப்ஸ் எல்லாருமே 5 ஸ்டார் மெஜிஷியன்ஸாகவும் இருக்காங்க, சில பேர் 4 ஸ்டார் மெஜிஷியன்ஸாகவும் இருக்காங்க. ஸோ நீங்க பார்ட்னர் ஆகணும்னா இதெல்லாம் நாங்க தெரிஞ்சுக்கணும்ல. அதுக்கப்புறம் நம்ம ஆனேவும் கையை வைக்க அடுத்த செகண்டே பார்த்தா 300 தான் காமிக்குது. இதை பார்த்த உடனே அந்த கிரீசன் சொல்லக்கூடிய அந்த ஒரு மெஜிஷியன் பொண்ணு கேவலமா பாப்பாவல எவ்வளவு பவர் கம்மியா இருக்கல நம்ம கூட்டு போவோமான்னு பாப்பேன். இதை பார்த்து ஆனே வந்து வருத்தமாயிட்டு மன்னிப்பு கேட்கற என்ன மன்னிச்சிருங்க, நான் என்னங்க பண்றது, என்கிட்ட இருக்குது அவ்வளவுதான் மேஜிக் லெவல். அடுத்ததா பார்த்தா ஹீரோவும் நான் ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். நான் லெஜெண்டரி ஹீரோ தான், கண்டிப்பா மேஜிக் லெவல் நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி நான் டெஸ்ட் பண்ணதே இல்லை. சரி செக் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு ஹீரோ கையை வைக்க அடுத்த செகண்டே பார்த்தா வெறும் 0 தான் காமிக்கும். என்ன வெறும் 0 காமிக்குது, உங்ககிட்ட மேஜிக்கலே பவரே இல்ல, அப்பனா உங்ககிட்ட ஒரு மேஜிக் இல்லாம மார்ஷல் ஆர்ட் மட்டும் தான் இருக்கா? ஹீரோ தலையில அடிச்சுக்கிறான், அட்டக்கடவுளை இப்படி நம்மள அசிங்கப்படுத்திச்சேன்னு மேஜிக் எல்லாமே உங்ககிட்ட அவமானம் பட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த லுலுலாக்கு ஹீரோ கிட்ட கேப்பா உன்னால என்னதான் பண்ண முடியும், எந்த வகையில எங்களுக்கு யூஸ் ஆகிற பார்த்து சொல்லு. இங்க பாருங்க நான் நல்லா சமைப்பேன், நல்லா விவசாயம் பார்ப்பேன், இங்க பாருங்க என்னோட இடத்துல வேலையை வச்ச பழம் இது, கண்டிப்பா இது உங்களுக்கு பிடிக்கும். இதை பார்த்த எல்லாருமா சேர்ந்து ஹீரோவை கலாய்க்கிறாங்க, கேவலமா பாக்குறாங்க. சை ஏதோ ஒரு குப்பை காட்டுல இருந்து வந்துட்டு அதை சமைச்சு நம்ம கிட்ட கொடுக்க போறானா, அப்படியாப்பட்ட அழுக்கு நிறைஞ்ச அந்த பழம்லாம் நமக்கு தேவையில்லை. அப்ப இவன் ஆர்டினரியான சர்வெண்ட் தாமான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஹீரோவை தரக்குறைவா பாக்குறாங்க. ஆனா ஹீரோ யாருன்னு நமக்கு தான் தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஷார்ட்ஸ்மேன் மிஸ் எலிசபெத் உங்களுடைய கையை வைக்கலாம்ல. ஹீரோ உன போக எலிசபெத் உன் கையை வெடி, நான் உன் கூட வரேன் தான் சொன்னேன், இதெல்லாம் பண்ணுவேன் சொல்லவே இல்லை, என்ன வெறுப்பேத்துட்டு இருக்கியா அப்படின்னு கடுப்புல. அதுக்கப்புறம் வைக்க அவ வச்ச அடுத்த செகண்டே பார்த்தா அந்த இடம் பயங்கரமா பிரைட் ஆகும். எல்லாருமே பார்த்துட்டு பயந்துருவாங்க, ஷாக் ஆவாங்க, என்னடா இங்க நடக்குதுன்னு அவங்களுக்கு சுத்தமா புரியல. ஹீரோ ஒரு செகண்ட் யோசிப்பான், அட கடவுளே இவ எலிசபெத் டீமன் குயின் ஆச்சு, இவளுடைய உண்மையான பவர் ரிவீல் ஆயிடுமேப்பா. எலிசபெத் நான் சொல்றதுக்கு புரியுதா இல்லையா? அதுக்கப்புறம் பார்த்தா அவன் கூப்பிடுறதுலேயே தெரிஞ்சுக்கிறான், ஏய் லிங்க் பின் எனக்கு தெரியுதுடா, நான் அதெல்லாம் வச்சுதான் கம்மியா காமிச்சிருக்கேன் என் பவர். அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாரும் நடிங்க போயிட்டு பார்த்தவங்க என்னடா பவர் லெவல் வந்திருக்கும்னு பார்த்தா அடேங்கப்பா ஒரே ஒரு பாயிண்ட் லெவல் தான் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு ஆனே ஷாக் ஆவாங்க. என்னடான்னு பார்த்தா அந்த ஷார்ட்ஸ்மேனை விட ஒரே ஒரு பாயிண்ட் சக்தியை மட்டும் கம்மியா இருக்கும். அவன் 69 இருப்பான், இவன் 68 இருப்பான், அதாவது 8768. ஸோ இதை பார்த்து ஆனே இவனை பக்கம் பாராட்ட, இன்னொரு பக்கம் அந்த வைஃப்ஸால இதை நம்பவே முடியல, எப்படி இந்த பொண்ணால இவ்வளவு பவர் வச்சுட்டு இருக்க முடியுது, என்னால நம்பவே முடியல. இதை பார்த்த உடனே ஷார்ட்ஸ்மேனு டேங்கப்பா பிரமாதங்க, நீங்க ஒரு பிரின்சஸ் கிட்ட இருக்க வேண்டிய சக்தி தான் இது அப்படின்னு இவன் பாராட்டத்தை பார்த்த வைஃப் எல்லாரும் பசஸ் ஆகுறாங்க கொஞ்சம். அதுக்கப்புறம் மேனவும் எப்ப கிளம்ப போறாங்க அந்த இடத்துக்கு ப்ரெஷர் எடுக்க அப்படின்னு கேட்க அடுத்த செகண்டே பார்த்தா ஷார்ட்ஸ்மேன் கிரீஸ் கிட்ட இதை பண்ணுன்னு சொல்ல அடுத்த கட்டமே பார்த்தா அவ ஒரு ஸ்க்ரோலை பயன்படுத்தி ஒரு சம்னிங் ஸ்பெல்ல வேற வைப்பான். அந்த ஒரு சம்னிங் ஸ்பெல் அடுத்த கட்டமா அவங்கள வேற ஒரு இடத்துக்கு டெலிபோர்டேஷன் பண்ணிடும். ஹீரோ ஆச்சரியமாகணும், அடேங்கப்பா டெலிபோர்டேஷன் மேஜிக் ஆயிடுது, சூப்பரா இருக்குது. நம்ம ஆனே ரொம்ப பயந்துட்டாங்க இதுல. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம எலிசபெத் இந்த இடத்துல நிறைய பிரச்சனை இருக்க மாதிரி என்னால உணர முடியுது. அதுக்கப்புறம் அந்த ஷார்ட்ஸ்மேன் உடனடியா வாங்க டென்ஷனுக்குள்ள போவோம். இன்னொரு பக்கம் எலிசபெத் என்னால வர முடியாது, நான் திரும்ப வீட்டுக்கு போறேன், வாடா கிளம்புவோம்னு சொல்லிட்டு அவ கேட்க அவங்க எல்லாம் வந்து கிளம்புறத பத்தி உனக்கு சுத்தமா புரியல. உடனே ஏய் என்ன அடி ஆச்சு உனக்கு எலிசபெத், இந்த இடத்துல வருவன் தானே கண்டிஷனோட இங்க வந்த, ஏன் இப்படி மாறிட்டேன்? அதுவும் உண்மைதான், ஒரு முறை மட்டும் தான் இதுல என்னால அந்த ஸ்க்ரோலை பயன்படுத்த முடியாது, எவ்வளவு காஸ்ட்லியான தெரியுமா, சும்மா எல்லாம் என்னால பயன்படுத்திட்டு இருக்க முடியாது சொல்லிட்டு கிராஸ் ஒரு பக்கம் எலிசபெத்தை பார்த்து கத்திட்டு இருக்கான். ஸோ மற்ற வயசும் ஒரு பக்கம் அவளை எதிர்த்து பேசுறாங்க. இதை பார்த்து எலிசபெத் உங்களால முடிஞ்ச நீங்களே போயிட்டு உள்ள வந்து ட்ரெஷர் எடுத்துக்கோங்க, உள்ள எவ்வளவு ஆபத்து இருக்குன்றது உங்களுக்கு தெரியல. ஹீரோ உடனே போயிட்டு எங்க பாரு எலிசபெத் யாருக்கிட்டையும் அந்த விதமான பிரச்சனையும் பண்ண வேணாம் ப்ளீஸ், நான் வாயா உள்ள போவோம், இந்த வேலையை மட்டும் முடிச்சுட்டோன்னா நமக்கு நிறைய காசு வரும், அதுக்கப்புறம் நான் உனக்கு நிறைய சமைச்சு கொடுப்பேன், சூப்பரா இருக்கும் அதெல்லாம் அப்படின்னு இவங்களுக்காக அவன் பேசுறான். அவகிட்ட சாப்பிட்டான். அப்புறம் நம்ம ஆனே வந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிப்பா, சிஸ்டர் எலிசபெத் இங்க பாருங்களேன், உங்களால எதனா பார்க்க முடியுதா, என்னால அந்த கேவுக்குள்ள இருந்து உங்களை மாதிரி சிமிலரான மேஜிக் வேவ்ஸ் என்னால உணர முடியுது. இதை கேட்டு இருக்கும், என்ன சிஸ்டர் ஆனே சொல்றீங்க, எலிசபெத் மாதிரியே சிமிலரான மேஜிக் வேவ் வருதா? ஹீரோக்கு சுத்தமா புரியல. அப்போ ஸ்வாட்ஸ்மேன் வந்து ஒரு நிமிஷம் நீ எதுக்காக அவகிட்ட கெஞ்சிட்டு இருக்க, நான் கூப்பிடுறேன் பாரு அப்படின்னு திடீர்னு அவளை கரெக்ட் பண்ண சொல்லிட்டு ட்ரை பண்ணுவோம். இங்க பாருங்க மிஸ் எலிசபெத், எந்த மாதிரியான ஆபத்தா இருந்தாலும் கவலைப்படாதீங்க, நீங்க பயப்படுறது எனக்கு நல்லா தெரியுது, உங்களை நான் பாதுகாக்கிறேன், என் பின்னாடி நீங்க பாதுகாப்பா வரலாம், நான் உங்களை பாதுகாக்கிறேன். இதெல்லாம் பார்த்து அவனை ஒரு துளி கூட கண்டுக்காம நீ எல்லாம் கேட்டா நான் வர மாட்டேன், ஆல்ரெடி ஒருத்தன் கேட்டான், அவனுக்கு வருஷம் தான் நான் இந்த இடத்துல வந்துட்டு இருக்கேன், டே வாடா கிளம்புவான் அப்படின்னு அவன் திமிரா பேசிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப. இன்னொரு பக்கம் பார்த்தா ஹீரோ பின்னாடியே ஃபாலோ பண்ணி போவான். ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தா இதை பார்த்தா நம்ம அந்த ஸ்வாட்ஸ்மேன் ரொம்ப கொடுப்பாயிட்டுவான். அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க கேவுக்குள்ள போவாங்க. அந்த கேவுக்குள்ள போன உடனே எல்லாரும் ஆச்சரியப்படும் போது ஹீரோ உன பக்கம் பின்னாடி பார்த்தா அங்க ஒரு பேரியரை க்ளோஸ் ஆயிடும். திரும்ப வந்தது, ஏப்பா இந்த பேரியர் எப்ப திரும்ப ஓப்பன் ஆகும், எப்படி நம்ம திரும்ப போவோம்? இதை கேட்டு எலிசபெத் டே அது ஒரு ஜஸ்ட் பேரியர் தான், நம்ம ஒன்ஸ் நம்மளுடைய வேலையெல்லாம் முடிச்ச பிறகு நம்ம இந்த இடத்துக்கு வந்தோம்னா கிளம்பிடலாம் வெளியே, அப்படி போக முடியலன்னா கவலைப்படாத, டெலிபோர்டேஷன் மேஜிக்கை பயன்படுத்தி நம்ம கிளம்பிடலாம். ஆனா பிரச்சனை என்னன்னா இந்த ஒரு கேவுக்குள்ள பல விதமான சின்ன சின்ன கேவெல்லாம் இருக்கு, இதுல எந்த வழியை நம்ம கரெக்டா சூஸ் பண்ணி ட்ரெஷர் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு உள்ள போக போறோம், அதான் பிரச்சனையாச்சு அப்படின்னு உனக்கு அவங்க சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்தா அந்த கிரேஸ் மெஜிஷியன் வந்து பைத்தியக்காரி, இந்த வேலையெல்லாம் நான் ஈஸியா முடிச்சிருக்கேன், எனக்கு ஒரு விஷயமே இல்லை, அதுலயும் முக்கியமா இங்க கிடைக்கக்கூடிய எல்லா விதமான விஷயமும் நம்ம கிடைச்சதுன்னா நம்ம தான் ஓனர் ஆயிடுவோம்னு சொல்லிட்டு அவ சொல்ல. இதை கேட்ட இன்னொரு ஒய்ஃப் என்ன பேசிட்டு அதெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க அப்படின்னு எதையோ மறைக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் கேட்டு சிஸ்டர் குளோரியா என்ன இவங்களா பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே அவ மறைக்கிற ஏதோ ஒரு விஷயத்த, அதுவும் ஒண்ணு இல்ல கவலைப்படாத, ட்ரெஷரோ இல்ல கோல்டு எது கிடைச்சாலும் கண்டிப்பா நாங்க உங்களுக்கு தருவோம், அதை பத்தி தான் அவங்க அப்படி சொல்றாங்க. ஏழு இதெல்லாம் பார்த்துட்டு சரி அதெல்லாம் விடுங்கப்பா, இப்ப எந்த வழியில நம்ம போறது? சோ லுலாவுக்கு வந்து இன்னொரு பக்கம் நம்ம ஸ்வாட்மேன் கிட்ட இங்க இவ்வளவு வழி இருக்கு மாஸ்டர், நம்ம எந்த வழியில போறது, டீம் அப் பண்ணி பிரிஞ்சு போலாமா, அப்படிலாம் வேணாம், நம்ம கிட்ட ஐடியா இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா கிராஷியன் சொல்லக்கூடாது அந்த மெஜிஷியனுடைய டிடக்ஷன் மேஜிக்கை பயன்படுத்த சொல்றான். ஸோ அந்த ஒரு மேஜிக்கை பயன்படுத்தி இந்த கேவ்
கேவுல எந்த வழியெல்லாம் இது கூட கனெக்ட் ஆயிருக்கு, பார்த்ததுக்கு இதுக்கான முடிவு எந்த இடத்துல இருக்குன்றத கண்டுபிடிக்க சொல்றான். அவன் ஒரு பக்கம் டிடெக்ஷன் மேஜிக் மூலமா அதை கண்டுபிடிக்க அதோடைய ஆழம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமா போயிட்டே இருக்கு. உள்ள போக போக ஆபத்தான நிறைய மான்சஸ் இருக்கு. ஸோ எலிசபெத் இதெல்லாம் இதுல போய் வேலை செய்யுமா, என்ன விளையாடிட்டு இருக்கான்னு பாக்க அடுத்த செகண்டே பார்த்தா அவ சொன்னதுன்னு பாருல, அந்த இடத்துல பார்த்தா அவளோட பவரை ஒரு கட்டத்து மேல பயன்படுத்த முடியல. இதை பார்த்து ஷார்ட்ஸ்மேன் என்ன ஆச்சு மாஸ்டர், என்னால நம்பவே முடியல, இந்த கேவுக்குன்னு ஒரு முடிவே இல்லை, நானும் எவ்வளவோ போய் தேடி பார்த்தேன், ஆனா வழி எல்லாமே ரொம்ப நீளமா போயிட்டே இருக்க தவிர இதுக்கு முடிவே இல்லாத மாதிரி தான் தெரியுது, இப்ப என்ன பண்றது அப்படின்னு அவ கேட்க, அப்போ இன்னொரு வைஃபும் என்னப்பா சொல்றீங்க, கிரேஸோடைய மேஜிக்கை பயன்படுத்திய இந்த கேவோடைய டிஸ்டன்ஸை கணிக்க முடியலையா, பொதுவா இவரால 3 கிலோமீட்டருக்கு மேலேயும் தாண்டி கண்டுபிடிக்க முடியும், ஆனா 3 கிலோமீட்டருக்கு தாண்டியும் இப்ப இந்த கேவ் ரொம்ப ஆழமா இருக்கும் போலயே, இவ சொல்றத பார்த்தா அப்படிதான் இருக்கு. எல்லாரும் அதுக்கப்புறம் கெஸ் பண்றாங்க இந்த கேவ் கண்டிப்பா ரொம்ப பெருசா இருக்க போது அப்ப ஆபத்துனா நிறைய இருக்குமா. லுலுலாக்கு ஒரு பக்கம் ஏன்பா அதுக்கு தான் நான் என்ன சொல்றேன், டீமா பிரிஞ்சு போவோம், சப்போர்ட்டுக்காக என்னுடைய குளோன் மேஜிக்கை பயன்படுத்தினா நான் அவங்க கூட நிறைய குளோனையும் அனுப்புறேன். ஹீரோ பக்கம் இதெல்லாம் கேட்டுட்டு எலிசபெத் நம்ம என்ன பண்ணலாம், கிளம்பலாமா, எனக்கு என்ன பண்ணணுன்றது எனக்கு நல்லா தெரியும், இந்த குட்டி பசங்களுக்கு எப்படி போகணுன்றது பெருசா தெரியாது, அதனால நான் என்ன நம்பி பரவாயில்லையே உதவி பண்ண ஆசைப்பட்டியா, இங்க பாரு உதவி எல்லாம் பண்றதுக்கான ரீசன் உனக்கு மட்டும் தானே தவிர அவங்களுக்காக கிடையாது, நான் ஜஸ்ட் இவங்களுக்கு உதவி பண்றதுக்கான ரீசன் இவங்க எப்படிதான் சாக போறான்றதை பொறுத்து இருந்து உங்க கூட நான் வேடிக்கை பார்க்க போறேன். ஸோ இன்னொரு பக்கம் நம்ம சிஸ்டர் ஆனேவும் ஏன்பா உங்களால அங்க பார்க்க முடியுதா, இந்த 3 கேவ் நடுவில் இருக்குல்ல அதுல ஒண்ணுத்துல வந்து எனக்கு ஏதோ உள்ளுக்குள்ள பெருசா ஏதோ ஒரு விஷயம் இருக்க மாதிரி தோணுது, இதை கேட்ட இரவும் என்ன சிஸ்டர் ஆனே எதை வச்சு சொல்றீங்க, அது ஜஸ்ட் கெஸிங் தான், என்னுடைய சின்ன ஒரு ஸ்பெஷல் மேஜிக் எதுனா சரியான டைரக்ஷனை கணிக்கிறது அது மட்டும் தான். ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தா கிராஸ் வந்து இதெல்லாம் கேட்டுட்டு அவ மேல ரொம்ப கோவப்படுறான், இவ எதுக்காக இதெல்லாம் தேவையில்லாம சொல்லிட்டு இருக்கா, இவளுக்கு யார் இங்க கமெண்ட் கொடுக்குற அதிகாரம் கொடுத்ததுன்னு சொல்லிட்டு கடுப்பாவா, இவளுடைய கோவத்தினால அவ உன்னொரு பக்கம் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு பயத்துல கேட்க, கிராஸ் உன்னொரு பக்கம் வந்து அவ சொல்றதெல்லாம் கேட்காதீங்கப்பா, இந்த கே வழியே லாஸ்டா ஒன்னு இருக்குல்ல வழி, அந்த வழியில தான் எனக்கு தெரிஞ்சு நம்ம அடிக்கக்கூடிய லெவலுக்கு சில மான்சஸ் மட்டுமே இருக்கு, அதனால இந்த வழியா தான் போன மாஸ்டர். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா லுலுலாக்கும் அவளுடைய ஸ்மெல்ல பயன்படுத்தி அந்த வழியில போறது தான் கரெக்ட்ன்ற மாதிரி சொல்ல, கிரேஸுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்றாங்க, ஒருவேளை அந்த இடத்துக்கு போனா கூட சில மான்சஸ் அடிக்க முடியலனா கூட திரும்ப இதே வழியா வந்துடலாம், பிரச்சனை இல்லை, ஆமா மாஸ்டர் என்ன நம்புங்க, சரி வாங்க ஒன்னா போவோம் அந்த கடைசி கேவிலியே அப்படின்னு இன்னொரு பக்கம் அவன் சொல்ல, இதை கேட்ட ஆனே வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க, நான் சொல்றதே நம்ப மாட்டீங்க, இருங்க உங்களுக்கு நான் நிரூபிச்சதான் நம்புவீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தா அவளுடைய ஒரு சின்ன ஒரு மேஜிக்கை பயன்படுத்தி ஒரு சமன் பண்ணி ஒரு பொம்மையை வர வைப்பான், அந்த பொம்மையை வந்து அந்த லாஸ்ட் கேவ் கிட்ட அனுப்புவான், அந்த பொம்மை அந்த கேவ் கிட்ட போன அடுத்த செகண்டே அங்க ஒரு மான்சர் வந்து அதை கடிச்சு கொத்திடும் பாருங்க, அந்த பொம்மைக்கான நிலைமையை பார்த்து எல்லாரும் ஷாக் ஆவாங்க, இந்த மான்சரை பார்த்த உடனே ஹீரோ ஷாக் ஆவான், என்னடா அதுன்ற மாதிரி பார்க்க எலிசபெத்தும் இந்த மான்சர் தான் பேராசைட்டிக் மான்சர், இந்த இடத்துல காமனாவே இது பெரிய பெரிய மான்சர்ல இதுவும் ஒரு ரகம். இன்னொரு பக்கம் பார்த்து லுலுலாக்கு நம்ம கிரேஸை பார்த்து ஏண்டி நீ தானே சொன்ன அந்த லாஸ்ட் கேவ்ல சில மான்சர்ஸ் தான் இருக்கும் பெருசா எதுவும் இருக்காதுன்னு, அப்ப என்னடி இது உடனே பார்த்தா இதெல்லாம் பார்த்தா அவளுக்கு சுத்தமா ஆனையை பிடிக்கல, ரொம்ப கடுப்பாயிட்டா. அதுக்கப்புறம் நம்ம எலிசபெத் நம்ம ஆனே சொன்ன அந்த வழியாவே போறாங்க, இந்த வழி தான் கரெக்டா இருக்கும் வாங்க கிளம்புவோம், ஹீரோவும் ஃபாலோ பண்ணி போக இன்னொரு பக்கம் ஆனேவும் இருங்க எலிசபெத் சிஸ்டர் என்னால அதை நம்ப முடியல, அந்த வழி தான் சரியா இருக்கும்ன்ற மாதிரி நான் இருங்க வரேன் அப்படின்ற மாதிரி அவனும் கிளம்ப. ஸோ இன்னொரு பக்கம் லுலுலாக்கு நம்ம ஸ்வாட் மாஸ்டர் கிட்ட கேட்க அவன் இன்னொரு பக்கம் சரி பிரச்சனை இல்லை என்ன பண்ணலாம்னா இதுக்கப்புறம் இவங்களே இந்த தைரியமா போறதுனால இவங்களை வச்சு நம்ம போவோம், பட் இருந்தாலும் எனக்கு ஆச்சரியமா இருக்கிற விஷயம் அந்த எலிசபெத்ன்ற மேல எனக்கு கொஞ்சம் சந்தேகமாவே இருக்கு, வாங்க கிளம்புவோம்னு சொல்லிட்டு அவங்க ஆனே சொன்ன வழியாவே தான் கிளம்புறாங்க. அங்க போன பிறகு பார்த்தா உள்ளுக்குள்ள இவங்க வரன்ற அந்த ஒரு ஸ்மெல்ல உணர்ந்த நிறைய மான்சஸ் இவங்க அட்டாக் பண்ண வருது, நல்ல வேலையா அந்த சில மான்சஸ் எல்லாமே ரொம்ப வீக்கா தான் இருக்கிறதுனால ஈஸியா அவங்க அடிச்சு போட்டுருவாங்க, எல்லாரும் நல்லா சட்டை போட்டு இருக்கும் போது இவங்க 2 பேரும் பார்த்தா நம்ம எலிசபெத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. எலிசபெத் ஹீரோவை பார்த்து நீ ரொம்ப நடிக்கிறடாடி, ஸோ இந்த பிரச்சனை எல்லாம் ஒரு பக்கம் பார்த்து சமாளிச்சுட்டு இருக்கும்போது கிராஸ் கடுப்பாவ எலிசபெத் பார்த்து உன்னாலதான் இந்த பிரச்சனை எல்லாராலையும் சமாளிக்க முடியல பறிப்போம், என்ன பேசிட்டு இருக்கு உங்ககிட்ட அந்த அளவுக்கு மேஜிக்கல் பவர் இல்ல, அதுவும் இல்லாம இந்த வழியா தான் எனக்கு தெரிஞ்சு நம்ம தேடி வந்த விஷயம் இருக்கு, ஏன்னா ஆபத்து எந்த விதத்துல கம்மியா இருக்கோ அந்த வழியை சூஸ் பண்ணி தான் நம்மளால நமக்கு தேவையான விஷயத்தை ஈஸியா அடைய முடியும், நீ சொன்ன வழியில போயிருந்தா எல்லாரும் செத்துருப்போம்ல அதை மறந்துட்டியான்ற மாதிரி அவனை பக்கம் கலாய்க்கிறா எலிசபெத். இதுல பார்த்தா அவன் ரொம்ப கடுப்பாயிடுவா, எனக்கு தெரியும் நீ கம்முனு. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஸ்வாட்ஸ்மேனு ஏப்பா சண்டெல்லாம் வேணாம் இதுக்கப்புறம் எலிசபெத் கூடிய நம்ம போவோம் அப்படின்னு அவங்க சொல்றான், என்ன தெரியும்னு தெரியல அவனுக்கு இந்த மாதிரியான ஒரு நினைப்பு. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம கிராஸ் வந்து கடுப்பாவா பைத்தியக்காரா என்னடா இவ பேசுறதுல இவளுக்கே ஒத்து போயிட்டு இருக்க மாதிரி பண்ணிட்டு இருக்கேன், இவளை விட மாட்டேன் என்னுடைய மாஸ்டரை அடையணும்னு பாக்குறான்னு சொல்லிட்டு உனக்கு அவ கடுப்பாவான். அதுக்கப்புறம் அங்க இருக்கிற மற்ற வயசும் ரொம்ப கடினமாவே உழைச்சிட்டு இன்னைக்கு இதே இடத்துல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாமான்னு கேட்கறாங்க. இதை கேட்டு நம்ம எலிசபெத் ரெஸ்ட் எடுக்கலாம் எனக்கு டைம் இல்ல கிளம்பலாம் வாங்க, என்ன பேசிட்டு இருக்க நீ வந்ததுல இருந்து எந்த சண்டையும் போடல எல்லாத்தையுமே நாங்க தான் போட்டுட்டு இருக்கோம், ஸோ நாங்க கஷ்டப்பட்டதுனால நாங்க ரெஸ்ட் எடுத்து தான் போவோம். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஸ்வாட்ஸ்மேனும் அதே தான் சொல்றோம், கொஞ்சம் நேரத்துக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு நம்ம ஹீலிங் போர்ஷன் ரெக்கவண்ட் போர்ஷன்லாம் எடுத்துக்கின்னு கிளம்பலாமே கொஞ்ச நேரம் கழிச்சு, நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கேட்க நம்ம எலிசபெத் ஹீரோ கிட்ட சொல்லுவான் அந்த ஹீலிங் போர்ஷன் நீ குடிக்கணும்னு ஆசைப்படியா, இல்லப்பா நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்ல குடிச்சா நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன், அது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சா நான் இன்னும் புதுசாக எதனா சாப்பாடு ரெடி பண்ண முடியுமா ட்ரை பண்ணலாம்னு இருக்கேன், அதை வச்சு அது சரி அப்புறம் நல்லா இல்லைன்னு சொல்லாத என்கிட்ட. அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க கேம்ப் போட்ட பிறகு அந்த எல்ஃப் ஒய்ஃபு கிட்ட இருந்து தான் பார்த்தா அந்த ஹீலிங் போர்ஷனை இன்னொரு பக்கம் இவங்க கேட்டு வாங்குறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. ஸோ ஆனால் அவன் தரத்துக்கு பதில் ரொம்ப ரூடா நடந்துப்பான். இன்னொரு பக்கம் இதை பார்த்து ஸ்வாட்ஸ்மேன் கடுப்புல ஒழுங்கா அதெல்லாம் கொடுப்பா இவெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு மிரட்டான். ஸோ இதனால ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு சரிமா சார் நீங்க சொன்ன மாதிரி பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு கொடுப்பான். எலிசபெத் அதுக்கப்புறம் அதை வாங்கி நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்க ஹீரோ அதுக்கப்புறம் ஆர்வத்தோட அதை குடிப்பான். அதை குடிச்ச பிறகு பார்த்தா ரொம்ப கேவலமா இருக்குன்னு சொல்லுவான். அந்த டேஸ்ட் என்னடா எப்படி சொல்ற, அது எவ்வளவு ரேரானு தெரியுதுமா, கஷ்டப்பட்டு உருவாக்குனது இது இப்படி சொல்ற ரொம்ப ராவா இருக்கு, நானே உங்களுக்கு குடிக்கிறதுக்கு வேணுமா அப்படின்ற மாதிரி அவன் கேட்க இல்ல நீங்க முன்னாடியே சொன்னதை வச்சு எனக்கு தெரியுது எனக்கு வேணும். ஸோ இன்னொரு பக்கம் அந்த எல்ஃபி இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப கடுப்பாவா, இதுங்களுக்கு அதோடைய அருமை என்னன்றது தெரியல. எலிசபெத் வேற யாரும் குடிக்காதனால எடுத்து நெருப்புல ஊத்திருவா பாருங்க, இன்னும் கடுப்பாவா. அதுக்கப்புறம் பார்த்தா அங்க நடக்கிற சண்டையில ஹீரோவும் சண்டை
சண்டை போடாதீங்க, உங்களுக்காக சாப்பிட நான் ஒன்று வச்சுட்டு என்னங்க இந்த பனானாவை சாப்பிடுங்க. அப்பயே உங்களுக்கு கொடுக்கலாம்னு நினைச்சா நீங்க தான் யாரும் வாங்கல, இதை பசிக்காக இப்போதைக்கு சாப்பிடுன்னு சொல்ல அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ எல்லாருக்கும் கொடுக்க நம்ம ஸ்வாட்ஸ்மேன் என்னவோ மரியாதையோட வாங்குவோம். ஆனா மத்தவங்க எல்லாருமே அதை வாங்கினாலும் ஹீரோ ஆனேக்கு மட்டும் ஸ்பெஷலா ஆப்பிள் கொடுப்பான். அவ அழுவா இதை பார்த்துட்டு என்னாச்சு அழுவுறீங்க, ஆப்பிள் தானே கொடுத்தேன் இதுக்கு அழுவுறாங்க. அதுவா நான் என்னுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கூட சேர்ந்து இந்த மாதிரியான ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட் எல்லாம் சாப்பிட்டு ரொம்ப காலங்களாச்சு, கவலைப்படாதீங்க, இன்னும் வேணும்னாலும் நான் நிறைய கொடுக்குறேன், கவலைப்படாதீங்க, வீட்டுக்கு போன பிறகு நான் உங்ககிட்ட நிறைய எடுத்து வந்து கொடுப்பேன் அப்படின்னு அவங்க கொஞ்சம் எமோஷனா பேசிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் கிராஸ் பார்த்தா இந்த சாதாரணமான பனானாவை சாப்பிட்டனால என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அதை தூக்கி குப்பையில போற மாதிரி போடுறான். இதுதான் பார்த்தா மற்றவங்க எல்லாருமே பண்ணுவாங்க. ஆனா சில வைஃப் மட்டும் அதை சாப்பிடுவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஸ்வாட்ஸ்மேன் அதை சாப்பிடுவோம், பசிக்கு அதை சாப்பிட்டா வேற வழியில. அதுக்கப்புறம் நம்ம லுலுலாக்கு அந்த ஷீல்டு வாரியர், அப்புறம் நம்ம ஸ்வாட்ஸ்மேன், இவங்க 3 பேரும் சாப்பிட்ட பிறகு அதோடைய சக்திகள் பார்த்தீங்கன்னா வெளிப்படும் பாருங்க. உங்களுக்கு அவங்க சாப்பிட்ட அடுத்த செகண்ட் ஏதோ வேற ஒரு உலகத்துக்கு போய் டான்ஸ் ஆகிற மாதிரி தோணும். அது ஒண்ணு இல்ல, அவங்களுடைய பவர்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரியான ஒரு கற்பனையில போய் மாட்டிப்பாங்க. ஸோ இதே மாதிரி பார்த்தா நிஜத்துல அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்து மற்ற வைஃப் எல்லாம் என்னாச்சு மாஸ்டர் உங்களுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிறாங்க. ஹீரோவும் அது தெரியலப்பா, ஹீரோவே ஷாக் ஆனாலும் எலிசபெத்தும் டேய் கம்னாட்டி நீ பண்ண வேலை தான்டா அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஸ்வாட்ஸ்மேன் அவங்க வைஃப் சில பேர் வந்து திரும்ப சுயநோக்கு வந்த உடனே அவங்க ஷாக் ஆகிற ஒரு விஷயம் என்னன்னா திடீர்னு அவங்களுக்கு அதிகப்படியான சென்த் அதிகமானது மட்டும் இல்லாம லெவலப் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் அவங்க எதிர்பார்த்ததே இல்லை இந்த சாதாரண பழத்தை சாப்பிட்டு மூலியமா. இதனால ஸ்வாட்ஸ்மேன் வந்து ஹீரோவை பார்க்க ஹீரோவும் உங்களுடைய டான்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்ல அதெல்லாம் விட்டுட்டு ஹீரோவை பார்த்து அவன் கேட்பான் உண்மையை சொல்றேன் இந்த பழம் ஸ்பெஷலானதா, இது சாதாரண பனானா தான்ப்பா. என்னோட பக்கம் இதெல்லாம் பார்த்து மற்ற வைஃப் வந்து என்னதான் இங்க ஆச்சு உங்களுக்கு, என்ன இங்க நடக்குது சொல்லுங்க. அதுவா என்ன தெரியல, நாங்க எதிர்பார்க்காத வகையில எங்களுக்கு அதிகப்படியான பவர் ஏறின மாதிரி நாங்க உணர்றோம் அப்படின்னு இந்த பழத்தை சாப்பிட்டவங்க மட்டும் இதை சொல்றாங்க. எலிசபெத் இதெல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பா இவனுடைய தோட்டத்துல இருந்து விளைய வச்ச அந்த பழமா தான் இருக்கணும். ஹீரோ இந்த நார்மலான பனானான்னு சொன்னா கூட அவனால இதை ஏத்துக்க முடியல. நான் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன், இந்த பனானா எப்படி திரும்ப வந்தது, இது ஒரு ஹைபிரிட் ட்ரீன்னே சொல்லலாம். இதுல இருந்து நான் பல வகையான பழத்தை விளைய வச்சிருக்கேன். முக்கியமான விஷயம் இதுல நிறைய இயற்கையான சக்திகள் நிறைய இருக்கிறதுனால தான் உங்களுக்கு சக்தி அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ அவனுடைய உலகத்துல இருந்த எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவா சொல்லாம மறைமுகமா மாத்தி சொல்றான். எனக்கு கண்டிப்பா எதனா சொன்னா பிரச்சனை மாட்டிப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா மற்ற வைஃப்ஸும் வந்து அதை ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்காக கீழே வந்து அந்த பழத்தையும் ஒரு பக்கம் எடுப்பாங்க. ஸோ எடுத்துட்டு சாப்பிடும் போது பிரிச்சு பார்த்தா அந்த பழமே வித்தியாசமா இருக்கும். இதை பார்த்துட்டு அவங்களால அதை சாப்பிட்றதுக்கு தோண மாட்டேங்குது. என்ன இது இப்படி இருக்கு, இதை போய் நான் சாப்பிடணும்னு யோசிக்கேன். அப்பன்னு பார்த்து ஆனேவும் கண்டிப்பா இது அவங்களுடைய இலியூஷனாக இருக்கணும், இவங்க பண்ண வேலை இது ஒழுங்கா முதலியே சாப்பிட்டுருக்கணும்ல. இதை பார்த்து எலிசபெத் பழத்தை சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஆனையை பாராட்டுறா. பரவாயில்ல ஆனே, உனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு, இதெல்லாம் நான் மேஜிக்கல் புக்கில் தான் படிச்சிருக்கேன். ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தா இதெல்லாம் வந்து ஸ்வாட்ஸ்மேனும் விசாரிச்சு அவகிட்ட கேட்க அவ அதுக்கான பதில் எல்லாம் சொல்லும் போது இதை பார்த்து கிரேஸ் வந்து அப்ப ஏன்டி அவளுக்கு மட்டும் அந்த மாதிரிலாம் தோணல, அவளுக்கு தானே தோடி இருக்கணும், அது எப்படின்னு சொல்லு. அது என்ன மன்னிச்சிடுங்க, அது மட்டும் எனக்கு தெரியல, மேபி எனக்கு தெரிஞ்சு அவங்களுடைய சக்திகளை பயன்படுத்தி அந்த இலியூஷனை கலைச்சிட்டு இவங்க சாப்பிட்றாங்களா அப்படின்னு எலிசபெத்தை பார்த்து ஷாக் ஆவா. அதுக்கப்புறம் கிரேஸும் அந்த எல்ஃப்ன்ற அந்த பொண்ணு சேர்ந்துட்டு கவலைப்படாதீங்க, எங்களுடைய ஹீலிங் போஷனை பயன்படுத்தி மாஸ்டர் உங்களை சீக்கிரமா ஹீல் பண்ணலாம் சொல்ல. ஆனா அதெல்லாம் கேட்காம அவன் ஹீரோ கிட்ட தான் கேட்பான், இங்க பாரு லிங்கிங் உங்ககிட்ட வந்து எக்ஸ்ட்ராவா அந்த ஃப்ரூட் எல்லாம் இருக்கா ஒன்னும் பேக்ல. இதை பார்த்து அந்த வைஃபுகளை கடுப்பாகுது. அப்கோர்ஸ் இருக்க, கவலைப்படாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தா எலிசபெத் பழத்தை சாப்பிட்ட உடனே பேக் எடுத்து காமிக்கிறான்னு உடனே அதை மறைப்பான். முட்டாள், இந்த பழத்தெல்லாம் நான் சாப்பிட்றதுக்காக வச்சுட்டு இருக்க பின்னாடி அவங்கள கொடுக்காத, சரி வாங்க இந்த இடத்த விட்டு கிளம்புவோம், ஆல்மோஸ்ட் ஜேர்னி முடிய போகுது. ஹீரோவும் சரி ஓகேங்க கிளம்பலாம், என்ன மன்னிச்சிருங்க அப்புறமா நான் கேட்டு வாங்கி தரேன், கவலைப்படாதீங்க. பரவாயில்ல வாங்க கிளம்பும். நீங்க வரலையா, கொஞ்சம் எங்களுடைய வைஃப் கிட்ட எல்லாம் பேசிட்டு வர வேண்டியது இருக்கு, தனியா பேசணும், அதெல்லாம் கொஞ்சம் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேர் மட்டும் முன்னாடி கிளம்ப. அப்புறமா இவங்க எல்லாருமே தனியா பேசுவாங்க. எப்படி அவனுடைய பேக்ல இருக்க அந்த பழத்தை மொத்தமா எடுக்கிறதுன்னு. டைம் வரல, கவலைப்படாதீங்க, டைம் வந்த உடனே எடுத்துடலாம். அதே மாதிரி இந்த ஜேர்னி முடியறதுக்குள்ளேயே அவங்களை கட்டி விட்டுலாம். ஆனா பிரச்சனையா இருக்கிறது அவன் மட்டும்தான், அந்த எலிசபெத். கண்டிப்பா அந்த ட்ரெஷர் அடைஞ்ச உடனே எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காமையா போயிடும். இந்த எலிசபெத்தையும் நான் அடைஞ்சே தர்றேன், என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் அதிகப்படியா ஆசை கொடுத்தாச்சு அவளை நான் மயக்காம விட மாட்டேன் அப்படின்னு அவன் உன்னொரு பக்கம் வேற விதமான திட்டத்தை போட்டுட்டு இருக்கான். இப்பதான் அவனுடைய சுயரூபமே தெரியுது, இவன் ஒரு பொம்பளை சூக்கு பிடிச்சவன், அதாவது அடைஞ்சிக்கணும்னு பாக்குறவன் எந்த பொண்ணா இருந்தாலும் கண்டிப்பா அந்த பிரின்சஸை என்னுடைய ஒய்ஃபா மாத்திப்பேன். அதுக்கப்புறம் அவளுடைய கிண்டமும் எனக்கு சொந்தமாயிடும். இதே மாதிரி மத்த கிண்டமும் எனக்கு எல்லாமே இப்ப சொந்தமாக போகுது. மத்த கிண்டத்தை அடைஞ்சிட்டேன்னா யாராலையும் என்ன தடுக்க முடியாது. அதுக்கு முதல்ல அவங்க கூட இருக்கவங்களை காலி பண்ணணும் அப்படின்னு அவன் வில்லத்தனமான அந்த திட்டத்தை போட்டுட்டு அவனுடைய சுயரூபத்தை காமிக்கிறான். இன்னொரு பக்கம் பார்த்தா இங்க இருக்கிற வைஃப் எல்லாரும் அவன் வில்லத்தனமா பண்றான்னு கூட தெரியாம அவன் பண்றது எல்லாமே அழகுல மயங்கி பண்ற மாதிரி. மாஸ்டர் எதுக்காக சடனா நீங்க இவ்வளவு ஆக்ரோஷமா இருக்கீங்க, நாங்க உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணலையா, இல்ல நாங்க பண்ணது பத்தலையா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே இவனுக்கு அடிமையா மயங்கி பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம். அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க எல்லாருமே இவனை பின்னாடி தொட்டு அவனை சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா எலிசபெத் கூட வந்து இவங்க 2 பேரும் வந்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துல முன்னாடி பார்த்தா ஒரு மாந்தர் இவங்களை பார்த்துட்டு இருக்கும். ஆனா அந்த மாந்தர் எலிசபெத் வரான உடனே பயந்து ஓடிடும் உள்ள. ஹீரோவும் எலிசபெத்தை பார்த்து நம்ம உள்ள போயினே இருக்கணும் தவிர கருப்பா தான் இருக்க இடம், ஒண்ணு கூட இதுவரைக்கும் பார்க்கலையே, எக்ஸிட்டே இதுக்கு. ஆனால் நம்ம எலிசபெத்தும் இல்லடா வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு அப்படின்னு அவங்க வந்தாச்சுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அதோட இந்த எபிசோடு முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த எபிசோடு 1 எப்படின்னு சொல்றது நீங்க கமெண்ட்ல சொல்லணும். நான் நீங்க கொடுக்குற சப்போர்ட் பொறுத்து தான் நான் அடுத்த கட்டமா போட போறேன். இப்போ இந்த வீடியோக்கு 3K இல்லைனா 4K லைக் ஆச்சு நீங்க போடணும். கண்டிப்பா வந்துச்சுன்னா அடுத்த கட்ட எபிசோடு எல்லாமே போடுறேன். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாமே லென்த் வீடியோவா தான் வரும். அதுவும் நீங்க கொடுக்குற சப்போர்ட் பொறுத்து தான் வரும். ஆனா இதுல இருக்க சிக்கல் என்னன்னா எனக்கு ஒரு வீடியோ ரெடி பண்றதுக்கு 2 நாள் தேவைப்படும். அது ஏன்றத நீங்க கொடுக்குற சப்போர்ட் பொறுத்து அடுத்த எபிசோட் போடும் போதே உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால நான் கொடுத்த டார்கெட் அச்சீவ் பண்ணுங்க. 3K லைக் கொண்டு வாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு ஹைப்பும் போட மறந்துடாதீங்க. கமெண்ட்ல அடுத்த எபிசோட் போடலாமான்றது கருத்துக்களை சொல்லுங்க. சரிங்க, சமயத்தோட இந்த வீடியோ முடிச்சுமா.